ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமி ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ த ஹீரோ ரிட்டர்ன்ஸ் இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சரி வாங்க நம்ம இந்த எபிசோடுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி போன எபிசோட் கடைசியில் நம்ம ஹீரோ ட்வின் டஞ்சனில் இருக்கிற ஒரு டஞ்சனுக்குள்ளே போவார். அந்த சொசைட்டியை சேர்ந்த அந்த கேவோன் அவனோட ஆட்கள்லாம் கூப்பிட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு அதே டஞ்சனில் நம்ம ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போயிருப்பான். இன்னொரு டஞ்சனில் நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ஹண்டர்ஸ் எல்லாருமே போயிருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு மிகப்பெரிய புழுவை கொண்டுட்டு சும்மா கெத்தாக நின்றுருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ போன அந்த டஞ்சனுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு அந்த கேவோனும் அவனோட அந்த ஹண்டர்ஸ் எல்லாருமே போயிருப்பாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ அங்கே இருக்க பெரிய பெரிய புழுவெல்லாம் கொண்டுட்டு அங்கே செத்து கிடக்கும். அதை பார்த்து அந்த கேவோன் அந்த ரத்தத்தை தொட்டு பார்த்துட்டு இந்த ரத்தம் இன்னும் சூடாக இருக்குன்னு பார்த்தா ஆறி போயிருக்கு. இந்த மான்ஸ்டரோட ரத்தம் சூடாக இருக்கும், பக்கத்தில் தான் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இது ஆறி போயிருக்கு. அப்படின்னா அவன் ரொம்ப தூரமாக போயிருப்பான். அவன் காலடி தடம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு அந்த கிம்மை தேடி நம்ம உள்ளே போய்கிட்டே இருக்கணும். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்லுவானுங்க. அந்த கேவோன் மனசுக்குள்ளே இந்த புழுவெல்லாம் பார்த்தா ஒரு எல்லோ டஞ்சனில் இருக்கிற பாஸ் மாதிரி இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மியான சைஸில் இருக்க மான்ஸ்டர் தானே, இவ்வளோ வீக்கான மான்ஸ்டர் எதுக்கு இந்த ப்ளூ டஞ்சனுக்குள்ளே வருது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு நடந்து போயிட்டே இருக்கும்போது சரி நம்ம சீக்கிரமாக கிம்மை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டே போவான். அப்போ அந்த கேவோனுக்கு ஏதோ ஒன்று தெரியும். டேய் அது அந்த கிம்மா தான் இருக்கணும், அவனை விடாதீங்க, எல்லாருமே சண்டைக்கு ரெடி ஆகுங்க, எல்லாரும் இந்த பக்கம் ஓடி வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்தும்போது அப்படியே மரத்துக்கு பின்னாடி பர்பிள் கலரில் மேஜிக் மானா பவர் அப்படியே வெளியே வரும். நம்ம ஹீரோ அங்கே இருக்க எல்லாரையும் பார்த்துட்டு டேய் பொத்திட்டு அப்படியே நில்லுங்கடா, நீங்கள் 1 இன்ச் அப்படி நகுண்டிங்கன்னா உங்கள் உயிரை நான் எடுத்துருவேன், என் கையாலேயே எல்லாரும் சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சுட்டு ஆறாத்தடிக்க சும்மா வெறித்தனமாக நிற்பார். நம்ம ஹீரோவை பார்க்குறதுக்கே சும்மா மாசாக இருக்கும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கத்து டஞ்சனில் மொட்டத்தலையன் அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற பூச்சி மான்சரை வம்பிழுப்பாங்க. அந்த பூச்சி மான்சர் எல்லாமே இவங்களை அப்படி விரட்டியே வந்துட்டு இருக்கும். அந்த மொட்டத்தலையும் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த மாஸ்க் போட்டவன் டேய் ஏன்டா அதை போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க, அதை கோவப்படுத்தாத, சீக்கிரமாக வா நம்ம இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு மொட்டத்தலையும் அதெல்லாம் நான் பண்ண முடியாது, நான் அப்படி தான் வெறுப்பத்துவேன், ஏ பூச்சிகளா உங்களுக்கு டேஸ்ட்டான சாப்பாடு வேணுமா அப்படின்னா என்னை வந்து கடிச்சு முழுங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூச்சிங்களுக்கு எச்சு விடுற மாதிரி பண்ணோன்னே அதுங்க நான் வந்து கடிச்சு திங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து கூட இருக்கவங்களாம் டே பைத்தியக்காரா பொத்திட்டு போயாண்டா, ஏன்டா இப்படி வெறுப்பத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவானுங்க. அப்படி அந்த மொட்டத்தலையனை பின்னாடி இருக்க பூச்சி மான்ஸ்டர் எல்லாம் அப்படி விரட்டி வந்துட்டு இருக்கோம். அவ்வளோதான் என் வேலை முடிஞ்சுது, இதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு அந்த மொட்டத்தலையும் அப்படி ஜம்ப் பண்ணுவான். யாருன்னு பார்த்தா பார்க்கியான் ஓ மாஸ்டர் சும்மா கெத்தா இறங்கி வந்து அவரோட ஸ்வாடை எடுத்துட்டு சும்மா சிங்கிள் ஸ்வாட் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு போடுவார் பாருங்க. அந்த இடமே சும்மா அதகலாம் மாறிடும். அவரோட அந்த மானா பவர் அங்கே இருக்க கல் எல்லாமே சதறி அடித்து அங்கே இருக்கிற பூச்சி ஒன்று விடாமல் நேராக போய் அட்டாக் பண்ணி 2 துண்டாக வெட்டி போட்டுரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கை டிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஸ்லாஷை போடுவார். இன்னும் பின்னாடி நிறையா கொசன்னு நிறையா பூச்சிகளாக வந்துட்டு இருக்கும். அது எல்லாத்தையுமே துண்டு துண்டாக வெட்டி போட்டு தள்ளிடும். அங்கே மேலே நின்று மொட்டத்துலையும் மாஸ்டர் பார்க்கிங் நீங்கள் செம்மையாக பண்ணிட்டீங்க போங்க, ஒன்று கூட மிச்சம் இல்லை போலையே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அவர் ஏய் நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு டைம் இல்லை, என்ன வேணால் நடக்கலாம், கொஞ்சம் நம்மளோட பிளான் என்னென்னு கரெக்டாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மொட்டத்துலையும் ஐயா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே பாருங்க இன்னும் நிறைய வந்துக்கிட்டே இருக்குதுங்க, என்ன இதுங்க அடங்காத போல இருக்குது, எங்கேருந்து வந்துக்கிட்டே இருக்குன்னு தெரியல, எரிச்சலாக இருக்குது, சரி நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொட்டத்துலையும் அடுத்த சண்டைக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். இந்த பக்கம் பார்த்தா தாமஸ் நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நம்ம சாயும் லீயும் இருப்பாங்க. இவங்களும் சண்டைக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த கேவோன் அவர் குகைக்குள்ளே இருப்பான், சுற்றி இருட்டாக இருக்கும். அப்போ அந்த கேவோன் ஏய் என்னை காப்பாத்துங்க நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பாம்பு கண்ணு, மிகப்பெரிய பாம்பு கண்ணு அப்படியே அவனை வந்து பார்க்கும். அவன் ஐயையோ நிப்பாட்டுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அதை பார்த்துட்டு இந்த கேவோன் கிம்மு நீ அங்கே இருக்க, நல்ல வேலை அந்த பாம்பு இல்லீசனா, நான் உண்மைன்னு நினச்சி பயந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆமாம் நான் என்ன இங்கே இருக்கேன் குகை மாதிரி இருக்கு, என்னை இங்கேருந்து காப்பாற்றி கூட்டு போப்பா அப்படின்னு சொல்லும்போது அவனை கூட்டு வந்த அந்த ஆட்கள் எல்லாத்தையுமே அங்கே இருக்க பெரிய பெரிய பூரான் அப்படி கடிச்சு முழுங்கிட்டு இருக்கும். அவனுங்க ரத்தம்லாம் தெறிக்க அவனுங்க அப்படி செத்துட்டு இருப்பானுங்க. அதை பார்த்துட்டு இங்கே இருக்க கேவோன் இங்கே என்ன நடக்குது, என்னை சுற்றி இவ்வளோ மான்சஸ் இருக்குது, என்னோட ஆட்கள்லாம் செத்துட்டு இருக்காங்க, இல்லை அப்படி நடக்கக்கூடாது, என்ன பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்துட்டு அப்படி நின்றுருப்பான். மூஞ்சிலெல்லாம் ரத்தம் தெரிச்சு போய் அவ்வளோதான் என்னையும் எல்லாரும் கொல்ல போகிறாங்க போல இருக்கு, நான் சாக போகிறேன், இது ரொம்பவே மோசம் அப்படின்னு சொல்லிட்டு வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்ன ரொம்ப பயமாக இருக்கா, இதுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக இருக்கும் பாரு, நீ எல்லாம் எதுக்கிட்ட அந்த டஞ்சன் கேட்டுக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா அவனோட அந்த ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அந்த பூரான்க வாயில் போட்டு கடிச்சு முழுங்கிட்டு இருக்கும். ஒரு பூரான் வாய்க்குள்ளே வச்சிருந்ததை அப்படி கடிக்கும் பாருங்க, அந்த ஹண்டர் ரத்தம் தெறிக்கி அங்கே செத்து போவான்.
இதை பார்த்துட்டு அங்க இருக்கிற கேவோன் ஐயோ நாங்க தெரியாம வந்துட்டோம் போல இருக்கே அப்படின்னு அவன் முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்து என்னடா இப்போ உனக்கு அந்த பேராசை இருக்குதா, காசு பணம் புகழ் இதுக்கு மேல ஆசை இருக்குதா, பாரு உன்னோட ஹண்டர்ஸ் எல்லாம் செத்துட்டு இருக்காங்க, உன்ன மாதிரியான ஒரு விசித்திரமான பிறவி இந்த உலகத்துல இருக்கவே கூடாது, உன்னாலதான்டா மற்றவங்களாம் சாவாங்க, பாரு உன் கூட வந்தவங்களாம் எப்படி சாவுறாங்கன்னு, முதல்ல நீ செத்தாதான் அந்த உலகத்துக்கே நல்லது, என்ன போட்டுறவா அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னை காப்பாற்று, என்னை கொன்றாத, நான் இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண மாட்டேன், நீ சொல்றதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது உன்னை காப்பாற்றணுமா, எத்தனை மக்களோட வாழ்க்கையை நீ வேஸ்ட் பண்ணியிருக்க தெரியுமா, அவங்களோட வாழ்க்கையே நாசமாக போயிருக்கு, அப்படி இருக்கும்போது நீ வேணா கொஞ்சம் திரும்பி பாரு உன்னால் எத்தனை பேர் செத்தாங்கன்னு, உன்னை போய் காப்பாற்றணுமா, என்னோட பதில் சாவுடான் நாயே அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபினிக்ஸ் பறவை வர வச்சு அங்கேருந்து அப்படியே பறந்து போயிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தா அவன் சுற்றி பூரான்னு தேளுன்ற மாதிரி பெரிய பெரிய மான்ஸ்டர்லாம் வரும். நம்ம ஹீரோ அப்படி பறந்து போயிட்டு ஏய் உனக்கு இது ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும், சண்டை போட்டு கற்றுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இங்கே பார்த்தா அவனுக்கு வேர்த்து கொட்டிட்டு அவ்வளோதான், இங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, நான் இங்கே பல்லில் கடிப்பட்டு சாக போகிறானா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய பூரான் அப்படி கடிக்கிறதுக்காக வரும் பாருங்க. அவன் என்ன பண்ணுறது தெரியாமல் முழிச்சிட்டு இருப்பான். அங்கே கச்சக் அப்படி சொல்லிட்டு ஒரு சத்தம் கேட்கும். அவ்வளோதான், நம்ம ஹீரோ ஃபீனிக்ஸ் பறவை வச்சு அப்படி பறந்து மேலே போய் நின்றுவார். அப்படி நின்னதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் அங்கே ஃபுல்லாக சுற்றி நிறையா பூரானு தேளுன்ற மாதிரி பூச்சி மான்சராக வந்துட்டு இருக்கும். நம்ம ஹீரோ அந்த மான்சஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு என்னங்கடா நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க, இவ்வளோ பேரை சாப்பிட்டு உங்களுக்கு பசி அடங்கலையா, இதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்கவே பசிக்காது, வாங்கடா உங்களை மொத்தமாக நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே போட்டு தள்ளுவார். அப்படியே அங்கே கட் பண்ணா இந்த பக்கம் பக்கத்து டஞ்சனில் அந்த மொட்டத்துலையும் சபா எவ்வளோ நேரம் சண்டை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு டயர்டாகி உட்காந்துருவான். இங்கே பார்த்தா லீயும் சண்டை போட்டு டயர்டாக உட்காந்துட்டு இருப்பாரு. அங்கே வந்த பூரான் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்கெல்லாம் சண்டை போட்டுட்டு டயர்டாக இருப்பாங்க. இங்கே லீயும் கொஞ்ச நாள் நான் செத்துருவேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா மொட்டத்தலையும் அதான் ஒன்றும் ஆகலைல்ல இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் ஆமாம் இன்னும் நிறைய வேலை இருக்குது, இதுக்கே டயர்ட் ஆகிட்டா எப்படி, இதுங்கெல்லாம் என்ன இப்படி இருக்குதுங்க, சின்ன சின்ன பூச்சியாக இருக்கிறது இவ்வளோ பெரிய மான்ஸ்டராக இருக்குது, ஆனால் இங்கே உண்மையான மான்ஸ்டர் யார் தெரியுமா, பார்க்கு தான், சும்மா வெறித்தனமாக கொள்றாரப்பா அப்படின்னு சொல்லும்போது பார்க்கு அங்கே கெத்து காட்டிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் பார்த்தா அவன் தாமஸ் சின்ன புள்ள மாதிரி விளாண்டுட்டு இருப்பான். அதை பார்த்து சாய் டே அது பூச்சியோடதா அதெல்லாம் தொடாதரா கன்றாயிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்க. ஏய் சும்மாரு, எனக்கு என்ன வேணுமோ நான் அதை பண்ணுவேன், நான் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கேன் தெரியுமா, நீ வீக்காக இருந்துட்டு என்ன இப்படி பண்ணுறியா, அப்படி பண்ணக்கூடாது, எனக்கு எது வேணுமோ நான் பண்ணுவேன், நீ என்னோட பிரதராக இருக்கலாம் ஆனால் இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்க. அதை பார்த்துட்டு பார்க்கியாவும் என்னடா இவனுங்க எப்படி சண்டை போட்டுட்டே இருக்கானுங்க, ஆனால் அந்த தாமஸ் போக போக ரொம்ப ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கான், ஒருவேளை அவன் என்னை விட ஸ்ட்ராங்காக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அங்கே ஒரு பூரான்னு அப்படி சண்டைக்கு அப்படி கடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். இவங்க என்னடா இப்படி சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும்போது சரி நைட் ஆக போது ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுவாரு. அப்புறம் எல்லாருமே கேம்ப் ஃபயரை பற்ற வச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்க்கு நம்ம இப்போது லக்கில் ஏதோ போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே எந்த மாதிரியான மான்ஸ்டர் வரப்போது தெரில, நம்ம நைட்டு தூங்காமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா சாயும் லீயும் பேசிகிட்டு இருப்பாங்க. ஏய் நமக்கு நைட்டு கவனமாக பார்த்துக்கணும், டேய் நீ தானே ஹீரோ, பெரிய ஹீரோ தானே, உன்னை ப்ரெஸ் மீட்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு நம்ம சாய்கிட்ட லீ தலையை தடவிட்டே பேசிகிட்டு இருப்பாரு. அதை கேட்டு சாயும் ஆமாம் ப்ரெஸ் மீட்லாம் என்ன பெரிய ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனால் இங்கே உண்மையான ஹீரோவே கிம்மும் அந்த ஜோர்டன் லோகனும் தான், இவங்க 2 பேரும் தான் ரொம்பவே ஸ்ட்ராங்கானவங்க. இவங்க என்னை பார்த்து ரொம்ப ஹீரோ மாதிரி இருக்கேன் ஸ்ட்ராங்காக இருக்கேன்னு சொல்லும்போது எனக்கு என்னமோ பெரிய பொறுப்பு கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லீயும் ஆமாம் நீ சொல்கிறது கரெக்டு தான், நீ ஹீரோ கிடையாது, கிம்மு தான் ஹீரோ, அவர் கடைசி வரைக்கும் விடாமல் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருப்பார், அவர் கூட என்ன ஆனாலும் கடைசி வரைக்கும் அவர் கூடயே இருப்பேன், ஆனால் இருந்தாலுமே அவரை விட்டு நான் தனியாக சண்டை போடும் போது தான் என்னோட பவரே தெரிஞ்சுது, நான் அவரை விட ரொம்ப வீக்காக இருக்கேன், ஏன் செத்து கூட போக வாய்ப்பு இருக்குது, அதனால் கிம்மு மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது கஷ்டம்தான், ஆனால் கிம்மு கூட தொடர்ந்து பயணம் பண்ணுறது ரொம்பவே ஈஸி, ஆனால் கிம்முக்கு நான் எப்போவுமே பக்கபலமாக இருப்பேன், நீ அப்படி தானே இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே சாயும் ஆமாம் நான் எப்போவுமே அவருக்கு பக்கபலமாக தான் இருப்பேன், ஆனால் நீ என்னமோ அவரை பற்றி ரொம்ப குறைவாக பேசிகிட்டு இருந்த மாதிரி கேள்விப்பட்டனே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டுலையும் என்னடா சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்க, இப்போ நம்மளுக்கு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா டஞ்சன்ஸில் இருக்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் தான், இதை நம்ம கவனமாக கண்டுபிடிச்சி சண்டை போடணும், நம்ம அதை வேலையை பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு கதவை பிடிச்சி தள்ளிட்டு இருப்பாரு. அப்படின்னா இதுதான் அந்த பாஸ் ரூமா அப்படின்னு அந்த மிகப்பெரிய கதவாக இருக்கும், அந்த கதவை நம்ம ஹீரோ அப்படியே திறப்பாரு. அப்படி திறந்துட்டு பாஸை கொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு, என் கையாலேயே அதை கொல்றேன் அப்படின்னு திறந்தா படக்குன்னு ஒரு வாய் வந்து நம்ம ஹீரோட சட்டையை பிடிச்சி தூக்கி அந்த பக்கம் வீசும் பாருங்க. நம்ம ஹீரோ அப்படியே பல்ட்டி அடிச்சுட்டு போய் அப்படியே மாசா நிற்பாரு. ஓ இந்த மான்ஸ்டர் வாசல் பக்கத்துல இருக்கா, எந்த மான்ஸ்டர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை பார்த்தா அது வேற யாரும் இல்லை நம்ம மிர்ரு குட்டி டிராகன், இப்போ பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கான். நம்ம ஹீரோ டே மிர்ரு நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு சமசாக்கா பார்த்துட்டு இருப்பாரு.
நம்ம ஹீரோ மிர்ரை பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அப்படி வேர்த்து கொட்டிடும். ஏய் நீ எப்படிடா வெளியே வந்த டக்குன்னு, ஆனால் உன்னை பார்த்தா சந்தோஷமா இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பிடிச்சி அது நக்கிக்கிட்டே இருக்கும் பாருங்க. நம்ம ஹீரோவை நக்கி நக்கியே அது குளிப்பாட்டி விட்டுரும். நம்ம ஹீரோ டே போதும்டா, உன்னோட மேஜிக் பவரோட உன்னோட எச்சு தாண்டா ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே தொடச்சி விட்டுட்டு, நான் உன்னை இன்னும் ரொம்ப பெருசாக வளருவேன்னு பார்த்தேன், ஆனால் எனக்கு என்னமோ இன்னும் நீ குட்டியாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த டிராகன் கடுப்பாகி, என்னது நான் இன்னும் குட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஐயோ நான் சொல்லக்கூடாது சொல்லிட்டேன் போல இருக்கே, ரொம்ப சோகமாயிட்டானே. இல்லடா நீ நல்லா தான் இருக்க, என்ன கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குன்னு தான் சொன்னேன், ஆனால் நீ க்யூட்டாக இருக்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ மிர் டிராகனை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே நம்ம மிர் டிராகன் ரொம்ப கோவப்பட்டு அந்த பக்கம் சொல்லிட்டு கோவப்பட்டு கத்திக்கிட்டு கையை காட்டிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ என்னடா அந்த பக்கம் கை காட்டுற, கதவை திறக்கணுமா, சரி உன் சைஸு கம்மியாக இருந்தாலும் பவர் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும்னு ட்ரை பண்ணுற, உன் பவர் என்னன்னு காட்டு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அந்த கதவை கஷ்டப்பட்டு திறப்பாரு. அங்கே பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா ஒரு புழு, மிகப்பெரிய பாலைவன புழு, அதோட வாயை திறந்து ஏன்னு கத்தும் பாருங்க. நம்ம ஹீரோவும் டே இதான் கரெக்டான டைமு, உன்னோட அந்த ஃபயர் பிரெத் எப்படின்னு காட்டு, உன்னோட பவரை நான் பார்க்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அதை பார்த்து அந்த மிர் டிராகன் குசி ஆகிட்டு இப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிட்டு அதோட நெருப்பை அப்படியே கொண்டு வரும் பாருங்க. ஹை பிரெத் அப்படின்னு வாயை பொழந்து நெருப்போட அந்த நெருப்பு வரும், சும்மா பாருங்க அவ்வளோ பயங்கரமான நெருப்பு. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்னதுடா அது இந்த அளவுக்கு போறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அந்த நெருப்பு போய் அந்த பூரான் அப்படி எரிக்கும் பாருங்க. நம்ம ஹீரோக்கு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்க, அங்கே நம்ம மிர் டிராகன் சும்மா நெருப்பை கக்கிக்கிட்டே இருப்பான். கக்கி முடிச்சுட்டு முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி கையை காட்டுவான் பாருங்க. நம்ம ஹீரோவும் மிர்ரு இது உண்மைதானாடா, நீ தான் அதெல்லாம் பண்ணியா, நீ ஒரே ஆளாக நின்று அந்த நெருப்பு போட்டு அங்கே பூரா இருந்த தடமே தெரியாமல் எரிச்சிட்டியாடா அப்படி சொல்லும்போது அங்கே பூரா இருந்த தடமே தெரியாது, நம்ம மிர்ரு அப்படி எரிச்சு காத்தோட காத்தா கலத்து விட்டுருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா அந்த டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆயிருக்குது. அதாவது இந்த டஞ்சனை விட்டு வெளியே போகிறதுக்கான அந்த கேட்டு. அதை பார்த்துட்டு மொட்டையன் என்னப்பா டஞ்சன் கேட்டு வெளியே போகிறதுக்கான டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பார்க்கும் அப்படின்னா இங்கே டஞ்சன் கேட்டு சேதாரம் இல்லாமல் முடிஞ்சிருச்சு, நம்மள யாருமே சாகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த எக்ஸிட் டஞ்சன் கேட்டு வழியா அந்த டஞ்சன் கேட்டை விட்டு வெளியே வருவாங்க. பார்க்கும் வெளியே வருவார். வெளியே வந்துட்டு முன்னாடி பார்த்தா அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் நின்றுப்பான். அவன் நீங்கள் வேலையை முடிச்சிட்டீங்க ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்க்கும் ஆமாம் நாங்கள் முடிச்சிட்டோம், கிம்மு உள்ளே இருப்பார் அவரை போய் பார்க்கணுமே கூட்டு வரணுமே அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த அசிஸ்டண்ட்டு என்ன சொல்கிறீங்க, அவர் ஏற்கனவே வெளியே வந்துட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு இங்கே பார்க்குக்கு என்னது அவர் ஏற்கனவே வேலையெல்லாம் முடிச்சுட்டாரா என்னையா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு செம்ம சாக்காக இருக்கல. அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்பன்லாம் செஞ்சு கொடுத்தாரு பார்த்தீங்களா, நம்ம ஹீரோக்கு கூட அந்த கிராமன்ற ஸ்வாடை செஞ்சு கொடுத்தாருல, அவர் வீட்டுக்கு போயிட்டு அந்த அடமேண்டியம் பவுலை கொடுத்து இந்தாங்க இந்த அடமேண்டியம் பவுலை வச்சு எனக்கு முக்கியமான அந்த ஸ்வாடை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை அவர் பார்த்துட்டு இது உண்மையா, இது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காப்பா தம்பி, இதை வச்சு செம்ம பவர்ஃபுல்லான வெப்பன்லாம் செய்யலாம், என்னோட 2 கண்ணை வச்சு கூட இதை நம்பவே முடியல, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிருப்பாப்புல அந்த ஸ்வாடை செஞ்சுட்டு இருக்குவாரு. அவர் உடனே தம்பி உன்னோட அந்த கிராம் ஸ்வாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ வச்சிருக்க அந்த ஸ்வாடை வாங்கிட்டு இந்த ஸ்வாடை நீ போட்டு தட்டுன்னு தட்டியிருக்க போல இருக்கே, பயங்கரமாக டேமேஜெல்லாம் இருக்குது, சரி விடு எனக்கு ஒரு வருஷம் இல்லை ஒரு அரை வருஷம் ஒரு 6 மாதம் டைம் கொடு, சும்மா இந்த உலகத்திலேயே இதுக்கு முன்னாடி இல்லாத மாதிரி செம்ம ஸ்வாடு செஞ்சு தரேன், அதை பார்த்தோன்னே எல்லாருமே வாயை பொழப்பானுங்க அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோவும் சரி நான் அதுக்காக வெயிட் பண்ணுறேன் சீக்கிரமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வெளியே போயிடுவான். போனதுக்கப்புறம் ஒரே நியூஸு ஆன்லைன் யூடியூப் எல்லாத்துலேயுமே நம்ம ஹீரோட புராணம் தான். இவர் வெறித்தனமான டஞ்சன் கேட் எல்லாத்தையுமே அசால்ட்டாக டஞ்சனில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறாரு, இவர் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படின்னு நம்ம ஹீரோவை போட்டு பாராட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த கேவோன் அந்த சொசைட்டியை சேர்ந்தவன் ரொம்ப மோசமானவன், அவன் டஞ்சன் பிரேக்கை ஏற்படுறதுக்காக எல்லாத்தையும் கூலிப்படையை வச்சு எதை பண்ணால் அதை தடுத்து நிப்பாட்ட அந்த கிம்மு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அப்புறமா இங்கே மீட்டிங் நடந்துட்டு இருக்கும், பார்க்கு மீட்டிங்கில் சொல்லிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோ லீ இவங்க எல்லாமே அங்கே தான் இருப்பாங்க. அப்போ அங்கே பார்க்கு சொல்லுவார் நம்ம என்ன தான் அந்த கேவோனை அடித்து தும்சம் பண்ணாலுமே சொசைட்டியோட ஹெல்ப்பு நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம், ஏன்னா அவங்கக்கிட்ட ஹண்டர்ஸ் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி டஞ்சன் பிரேக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவங்க நமக்கு யூஸ் ஆவாங்க, அவங்கள மொத்தமாக பேன் பண்ண முடியாது, பேன் பண்ணுறத வேண்டாம் வேறு ஏதாச்சும் யோசிங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அப்படியா அப்படின்னா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே பக்கத்தில் இருக்க லீ அதை விடுங்க நான் பார்த்துக்கிறேன் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு அவர் பிளான் பண்ணுவார்.
கட் பண்ணா அந்த கேவோனோட அசிஸ்டன்ட் லிம் இருக்கான் பாருங்க, அவன் சோகமாக குத்த வச்சு சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஃபோன் கால் வரும். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் மிஸ்ட் கால் விட்டுருப்பாரு. அந்த ஃபோனை அட்டன் பண்ணாதவன் டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ மெசேஜ் போட்டிருப்பாரு, நான் தான் கிம்மு, நான் உன்னை உடனே மீட் பண்ணணும் அப்படின்னு மெசேஜ் போட்டோன்னே, ஐயையோ நான் எதுவும் பண்ணலைங்க, அவ்வளோதான் நான் மாட்டிக்கிட்டேனா, கேவோன் செத்த மாதிரி என்னையும் கொண்டுவானா, அம்மா எனக்கு பயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தை மாதிரி அவன் பயந்துகிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அவேக்னர் சொசைட்டி பில்டிங். அந்த பில்டிங்ல சொசைட்டியை சேர்ந்தவங்க மீட்டிங் போட்டுட்டு இருப்பானுங்க. அவனுங்க ஆளாளு கத்திக்கிட்டே இருப்பானுங்க, டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த கிம்மு நம்மளோட சொசைட்டியை சேர்ந்தவனை போட்டு வெளுத்து வாங்கி போட்டு தள்ளிட்டான், இப்படியே போயிட்டு இருந்தா என்ன பண்றது, நம்மளால டஞ்சன் கேட்டுக்குள்ள போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருக்க ஒருத்தன் முடிய பின்னாடி வழியா சீ விட்டவன், இப்போ என்ன பண்றது, அந்த இன்சிடென்ட் மூலமா நம்மளோட சொசைட்டி பேரை கெட்டு போச்சு, இப்போ நம்ம டஞ்சன் கேட்டுக்குள்ள போகணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும், ஆனா நமக்கு டஞ்சன் கேட்டுக்குள்ள போறதுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு, இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த கிம் ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும், அதுக்கு நம்ம இப்போ உதவி பண்ணுறதுக்கு தான் ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஜங் கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பான். இந்த ஜங்கு ரொம்ப சொங்கி மாதிரி தூக்கத்திலேயே உட்காந்துட்டு இருப்பான். இவன் வந்து இந்த சொசைட்டியை சேர்ந்தவன் தான். இவன் டாப் 10 கில்டில் இருக்கிற ஒரு எஸ்ராங் ஹண்டர், கில்டு மாஸ்டர். இவன் உட்காந்துட்டு இருக்கும்போது நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜங்கு கிட்ட கேட்டோன்னா அந்த ஜங்கு, கில்டு மாஸ்டர்லாம் பார்த்து ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு முடிய பின்னாடி சீ வச்சிருக்குவேன், என்னென்ன அவன் கோஆப்ரேஷன் பண்ணுவானா மாட்டானா, அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். சரி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கிம்மை கொன்னே தீரணும், அவனை மட்டும் கொள்ளலை அப்படின்னா இந்த சொசைட்டி அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லும்போது அந்த சொசைட்டி பில்டிங்க்கு நம்ம கிம்மும் லீயும் வந்துட்டு இருப்பாங்க. கூடவே அந்த லிம் இருக்கான் பாருங்க, அவனை கூட்டு வந்திருப்பாங்க. அவன் லிம்மும் இங்கே வந்தாச்சு, விட்டிங்கன்னா நான் போயிடுவேன் ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, சரி ஓடிப்போ அப்படின்னு சொன்னோன்னே, ரொம்ப நன்றிங்க, நான் இங்கே இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து பயந்து ஓடிட்டு இருப்பான். அப்படியே அந்த மீட்டிங் ரூமுக்குள்ளே இங்கே ஆமாம் அந்த கிம்மை கொல்லணும் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பவர் தேவைப்படுமே, இங்கே யார் யார் ஒன்றா சேர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு முடிய பின்னாடி சீ வச்சிருக்குவேன், அதை நான் முடிவு பண்ணிட்டேன், எப்படியாச்சு அந்த கிம்மை கொன்னே தீரணும், அதுக்கு நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த முடிய பின்னாடி சீவருக்கு பின்னாடி நம்ம ஹீரோ கதவை திறந்துட்டு உள்ளே வந்துடுவார். உள்ளே வந்துட்டு, ஓ யாரை கொல்ல போறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்து ஐயோ கிம்மு வந்துட்டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் எல்லாருமே எஞ்சி ஓடுவானுங்க. உங்களால் என்ன கொல்ல முடியுமா அப்படின்னா வாங்களேன், ஒவ்வொருத்தராக வாங்க, இல்லை மொத்தமாக வாங்க, முடிஞ்சா என்னை கொல்லுங்கடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சொசைட்டி சேர்ந்தவனுங்க மேஜிக் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ரெடியாவானுங்க. இந்தாடா இந்த மேஜிக்னால நீ சாக போறாடா சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து அந்த அட்டாக் போடுவானுங்க. நம்ம ஹீரோ அந்த ஸ்னேக் ஐ மூலமாக அந்த அட்டாக்கையே நல்லிஃபை பண்ணிடுவார், அந்த மேஜிக் பவரே இல்லாமல் போயிடும். அதை பார்த்து முழிச்சிட்டு இருப்பானுங்க. இங்கே அந்த ஜங்கும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பார்த்தவன் டக்குன்னு எந்திரிச்சு அவன் கிட்ட போய்கிட்டே இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இவன் என்ன பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பாரு. அதை பார்த்து முடிய பின்னாடி சீ வச்சவன் ஜங்கு கிம்மை போடுத்துல போறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கும்போது உடனே சரண்டர்ப்பா, நான் சரண்டர் ஆயிரேன், நான் அவங்க கூட சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்து அவனு என்னடா அவன் டக்குன்னு கட்சி மாறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முழிச்சிட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ, ஓ சரி இப்போ என்ன வேணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்க கூடலாம் சண்டை போட மாட்டேன், இங்கேருந்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ இங்கேருந்து கிளம்பிடு அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை அனுப்பி வச்சிருவாரு. அப்படியே அவன் போகும்போது இப்படி பின்னாடி திரும்பி பார்த்து யோசிச்சுட்டே போவான் பாருங்க, நான் கிம்மு கூட சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களாம் முட்டாள்தனமாக நம்பிட்டு இருக்கானுங்க, எப்படி இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் கூட நான் சண்டை போடுவேன் பைத்தியக்காரனுங்க அப்படின்னு நம்ம ஹீரோவை பற்றி ஒரு பில்டப்பாக மனசில் யோசிச்சுட்டு போவான் பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும். நம்ம ஹீரோவும் சும்மா சரி இப்போ நம்மளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோட அந்த மானா பவர் யூஸ் பண்ணி அந்த பிரெடிட்டர் ஐய பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படி உரைய வச்சிருவாரு. அவனுங்க ஐயோ என்ன பண்ணுறது சொல்லிட்டு முழிச்சுட்டு இருப்பானுங்க. அப்போ நம்ம ஹீரோ, டேய் நீங்கள் இவ்வளோ கரப்ஷனு காசு பணம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லிட்டு மக்களை பற்றி கவலைப்படாமல் இருக்கீங்க, நீங்கள் கொஞ்சமாச்சு திருந்துவீங்கன்னு தான் அந்த கேவோனையும் போட்டு தள்ளினேன், ஆனால் நீங்கள் திருந்த மாட்டீங்க, உங்கள் எல்லாத்தையுமே நான் போட்டு தள்ளுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்து வெட்டலாம் போகும்போது அங்கே லீவ் வந்து நம்ம ஹீரோவை தடுத்து நிப்பாட்டிட்டு விடுங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்திடுவான். நம்ம ஹீரோவும் சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் நீங்கள் பார்த்துக்கங்க அப்படின்னு. ஆனால் இவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணானுங்க என் கையாலேயே செத்துருவானுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ மிரட்டிகிட்டே போயிடுவார். அங்கே லீயும் சரி இப்போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படின்னு எல்லாருமே கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு, இனிமேல் இந்த சொசைட்டிக்கு நான் தான் பிரசிடென்ட்டு, நான் போடுறது தான் ரூல்ஸு, நான் போடுறது தான் எல்லாமே, நான் சொன்னதை கேட்டு கம்முன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு அந்த முடியை பின்னாடி சீவுனவன், ஏய் நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது யாரா நீ அப்படின்னு சொன்னோன்னே டேபிள் போட்டு ஒரு அடி அடித்து நொறுக்கி தள்ளிட்டு, ஒழுங்காக நான் சொல்கிறத கேளுங்க இல்லை கிம் இங்கே வர வச்சு அவங்க எல்லாத்தையுமே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரண மாதம் மிரட்டிட்டு இருப்பான்.
பார்க்கறதுக்கே சும்மா வெறித்தனமா இருப்பான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் லீயும் பார்க் பெஞ்சில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட லீ அவனுக்கு ரொம்ப தொல்லை பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் அந்த இடத்துல ஒரு பிரசிடென்டா மாதிரி அவங்க எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, என்னது நீ பிரசிடென்டா மாறிட்டியா? பரவாயில்லையா? அவங்கள சமாளிச்சிருவியா? அவனுக்கு ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு லீயும் இல்ல அவங்கள மொத்தமா அழிக்கிறது நல்லது இல்ல. அவங்க நம்மளுக்கு தேவைப்படுவாங்க. ஏன்னா மிகப்பெரிய மான்ஸ்டர்ஸ் எல்லாம் பூமிக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை தடுத்து நிப்பாட்ட நம்மளுக்கு உதவி தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு பாதையை நோக்கி போகும்போது அதுக்கு தடையா எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்க உங்க பாதையை நோக்கி போய்க்கிட்டே இருக்கணும். அதுக்காக நான் உங்க பின்னாடி எப்பவுமே நிப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு அவன் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பான். நம்ம ஹீரோவும் லீ நீ என்ன செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். நீ இவ்வளவு செய்யற பத்தியா உனக்கு ரொம்பவே நன்றிடா சூப்பரா நீ தான்டா என் மச்சான் அப்படின்னு நம்ம ஹீரோ லீ கிட்ட ரொம்ப பாசமா பேசிட்டு இருப்பாரு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த ஜானி பிராட் இருக்கான் பாருங்க. ஏதோ வித்தியாசமான ஒரு லொகேஷன் மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த ஸ்பேஸ் மாதிரி அங்க போய் பேசிட்டு இருந்திருப்பான்ல. அதே இடத்துல போய் பேசிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் உங்ககிட்ட பேசலாமா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசணும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அந்த கிம்மு அவனை பத்தி இந்த டீட்டெயிலாம் விசாரிக்கும் போது அவ்வளவா தெரியல. ஆனா அவன் ஜோர்டன் லோகன் இவங்க 2 பேருமே சண்டை போட்டுலதுல அவன் தான் ஜெயிச்சிருக்கான். அந்த கிம்ம தான் ஜெயிச்சிருக்கான் அப்படின்னா அந்த கிம் சாதாரண மனுஷனா இருக்க வாய்ப்பு இல்லை. அவன் ஃப்ராக்மெண்ட் ஆஃப் காடோட ஒரு பகுதியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு அந்த உருவம் இல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த என்ன வாய்ஸ் அப்படி சொல்லிட்டு இருக்கு யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை இப்பதான் காட்டுறாங்க. அது வேற எதுவுமே இல்லைங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ ஃபியூச்சர்ல இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் நம்ம ஹீரோவை ஒரே அடியில் கொண்டுச்சு பாத்தீங்களா, அந்த மான்ஸ்டர் தாங்க இங்க இருக்குது. அந்த மான்ஸ்டர் இங்க பாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அது இம்பாசிபிள். அவன் எப்படி கடவுளோட ஒரு பகுதியா இருக்க முடியும்? அவன்கிட்ட ஏதோ ஒரு பவர் இருக்குது, அது என்னன்னு கண்டுபிடி. அப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னா நான் உனக்கு ஒரு நல்ல சன்மானம் கொடுப்பேன். அதை நீ கண்டுபிடிச்சிட்டு முழுசா என்கிட்ட வந்து சொல்லு அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு ஜானி பிராடும் சரிங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்க பயந்துகிட்டே பேசிட்டு இருப்பான். அப்படியே அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மறுபடியும் டவருக்குள்ள போயிடுவாரு. டவருக்குள்ள போய் லெவலப் ஆகலாம்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு நொறுக்குவாரு. 31வது ஃப்ளோரு, அப்புறம் 34வது ஃப்ளோரு, அப்புறம் 39வது ஃப்ளோர்னு சொல்லிட்டு கிளியர் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ மீட்டிங்ல போயிட்டு இருப்பாரு. மீட்டிங்ல பார்த்தா பார்க்கு நம்ம லீ இவங்க எல்லாருமே பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் டவர் விட்டு வெளியே வந்தோடனே இங்க பாருங்க டஞ்சன் எல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கு. திடீர்னு ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு ஹண்டர்ஸ் நிறைய பேர் தேவைப்படுறாங்க. ஏதாச்சும் ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது லீயும் சரி நான் ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறேன். டஞ்சன் சின்ன சின்ன எல்லோ டஞ்சன்லாம் முடிக்கிறதுக்கு நிறைய நாள் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மீட்டிங் போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சரி நான் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்ப அந்த வெப்பன்லாம் செய்கிற பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போயிருக்காரு. வெப்பன்லாம் செஞ்சுட்டு கிளவா என்ன வெப்பன்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே வேர்த்து விறுவிறுத்திருப்பான். நம்ம ஹீரோவும் என்னையாச்சு ஏதாச்சும் ஆயிடுச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவரும் இல்லைப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தூங்கவே இல்லை இதை செய்யறதில்ல அவ்வளோ ஆர்வமாக இருந்தேன்னா அதான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது சரி அதெல்லாம் விடு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அந்த வெப்பனை கொடுப்பாரு. அதை நம்ம ஹீரோ அந்த இதெல்லாம் பிரித்து பார்த்துட்டு அந்த வெப்பனை எடுத்து பாருங்க. சும்மா வெறித்தனமாக இருக்கும் அந்த வெப்பனு. நம்ம ஹீரோ இதுதான் அந்த பால் மைங் வெப்பன், இதுக்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன். அதே மாதிரி இப்பவும் இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை பார்த்துட்டு இருப்போம். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட அந்த வெப்பனை செஞ்சு கொடுத்தவரு என்னப்பா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, உன்னோட ரியாக்ஷன் நான் பாக்குறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு இருந்தேன். இதை செய்யறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இதை செய்யறதுல நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். என் தூக்கத்தையே கெடுத்துக்கிட்டேன் தெரியுமா, அந்த அளவுக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லும்போது உடனே நம்ம ஹீரோவும் இங்க பாரியா உனக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீ இவ்வளோ விஷயம் எனக்காக பண்ணதுக்கு நான் எப்போதுமே உனக்கு நன்றியோடு இருப்பேன். நீ பண்ணதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவரை பார்த்து சொன்னோன்னே அதை கேட்டு அவனும் தம்பி நீ உன்னை நல்லா பார்த்துக்கப்பா கவனமா இரு அப்படின்னு அவர் நம்ம ஹீரோ பார்த்து பாசமாக பேசுவார். நம்ம ஹீரோவும் ஏதோ ஒரு போர்ட்டல் மாதிரி ஓப்பன் பண்ணிட்டு அந்த பக்கம் போவான். நம்ம ஹீரோ ஸ்வாடை வாங்கினோடனே அங்கேருந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு வேற எங்கேயோ போகிற மாதிரி இருக்கும். அது வேற எங்கேயுமே இல்லை, டவர் ஆஃப் ட்ரையல்ஸ்குள்ளே தான். அந்த டவருக்குள்ளே இப்போ நம்ம ஹீரோ 40வது ஃப்ளோருக்குள்ளே போகிறாரு. அப்படி 40வது ஃப்ளோருக்குள்ளே அந்த வாசல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது கேட் கீப்பர் மாதிரி ஒருத்தன் தொப்பி போட்டு உட்காந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்து கேட் கீப்பர் இங்கே உட்காந்துட்டு இருக்கானா, பரவாயில்ல எனக்கு உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருக்குது, சீக்கிரமாக சொல்லு. இந்த டவர் ஆஃப் ட்ரையல்ஸில் இருக்க 40வது ஃப்ளோரில் எந்த மாதிரியான டாஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்டு அந்த கேட்டு கீப்பர் தொப்பி போட்ட எனக்கு 6 லட்சம் பாயிண்ட் வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி இந்தா வச்சுக்கோ 6 லட்சம் பாயிண்ட் அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுத்துருவாரு. அதை வாங்கின உடனே தம்பி இவ்வளோ பாயிண்ட் நீ அசால்ட்டாக கொடுக்குறியா, பரவாயில்ல அதுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ நான் சொல்கிறத கவனமாக கேளு. இந்த 40வது ஃப்ளோரு நீ எந்த மாதிரி சூஸ் பண்ணுறியோ அந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி வரும். நீ எந்த மாதிரி டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணணும்னா ரொம்ப வெரி டிஃபிகல்ட்டி சூஸ் பண்ணு. அப்போ தான் நீ உன்னோட கோல் அடைய முடியும். ஏன்னா உன்னை பற்றி எல்லாருமே அதிகமாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நானும் தான்.
இங்கே நீ என்ன கண்டுபிடிக்கணும்னா டிராகனோட முத்து, அந்த டிராகனோட முத்தை நீ கண்டுபிடிச்சாதான் எல்லாத்தையுமே பண்ண முடியும். என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும், நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னடா அவன் 6 லட்சம் பாயிண்டை வாங்கிட்டு வெறும் டிராகனோட முத்தை கண்டுபிடிக்கணுமா, சரி பரவாயில்ல நான் சீக்கிரமாக போய் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த தொப்பி போட்ட கேட் கீப்பர் நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பி மறுபடியும் இங்கே பாரு, நீ இந்த ட்ரையலில் உன்னால் என்ன பெஸ்ட்டு கொடுக்க முடியுமோ அந்த பெஸ்ட்டு கொடு. ஏன்னா வெளியே இருக்க நிறையா மக்கள் உன் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருக்காங்க, அதை மட்டும் மறந்துடாத. நீ இன்னும் நல்லா எஃபெக்ட் போட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இவனை பார்த்து என்ன அவன் சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கான், சரி என்னன்னு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் அந்த கேட் கீப்பர் என்னமோ தெரிஞ்ச மாதிரியே பேசிகிட்டு இருக்கான், இவன் மேலே எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படியே 40வது ஃப்ளோருக்குள்ளே போவார். அப்படி போகும்போது நீங்கள் இப்போ இந்த 40வது ஃப்ளோரை ஆரம்பிக்க விரும்புகிறீங்களா அப்படின்னா நீங்கள் உங்களோட லெவலை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஹார்ட் லெவல் 10 வரைக்கும் சூஸ் பண்ணுவான். நம்ம ஹீரோ 10 வரைக்கும் சூஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னா நீங்கள் எந்த டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி, நார்மல், டிஃபிகல்ட்டி, வெரி டிஃபிகல்ட்டி அப்படின்னு கேமில் கேட்குற மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு அந்த வெளியே இருக்க கேட் கீப்பர் சொன்ன மாதிரி நான் இப்போ வெரி டிஃபிகல்ட்டி தானே சூஸ் பண்ணணும், அவன் சொன்னாலும் சொல்லலாட்டியும் நான் அதை தான் சூஸ் பண்ண போகிறேன், வெரி டிஃபிகல்ட்டி, இதை நான் சூஸ் பண்ணி இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணிடுவார். நம்மளாம் சும்மா கேம் விளாடும் போதே டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யோசிப்போம். இங்கே என்ன நம்ம ஹீரோ என்னன்னா வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ணிவிட்டு அசால்ட்டாக உள்ள போகிறான். இப்போ நம்ம ஹீரோ வெரி டிஃபிகல்ட்டியை சூஸ் பண்ண உடனே இப்போ 40வது ஃப்ளோர் ஸ்டார்ட் ஆகுதுன்னு அப்படியே அந்த இடம் வேறு மாதிரி மாறும். நம்ம ஹீரோ ஒரு மலை மேலே அப்படியே நின்றுட்டு கீழே பார்த்தா அங்கே ஒரு பெரிய ப்ளூ டிராகன் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். நம்ம ஹீரோ இதை பார்த்து என்னது டிராகன் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்க்ரீன் பாப்பப் ஆகி இதுதான் டிராகனோட உலகம், இங்கே நீங்கள் இந்த டிராகனோட உலகத்தை காப்பாற்றணும், இந்த ப்ளூ டிராகன் உங்களுக்கு அதுக்கான வழியை காட்டும் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது இந்த டிராகன் வேர்ல்டை நான் காப்பாற்றணுமா, இது என்ன நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கு, சிஸ்டம் என்னன்னா அந்த டிராகன் உலகத்தை காப்பாற்றணும்னு சொல்லுது அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு இங்கே இன்வென்ட்ரிக்குள்ளே இருக்கிற நம்ம மிர் டிராகனை வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டோன்னே நம்ம மிர் டிராகன் அப்படியே வெளியே வருவான் ஜாலியாக. நம்ம ஹீரோ அவன் டிராகன் தானே, நீயும் டிராகன் தானே, உன் பாஷையில் பேசி அவனுக்கு புரிய வையன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிர் டிராகன் அதுக்கிட்ட போனால் அதோட மண்டை சைஸில் தான் நம்ம மிர் டிராகனே இருக்கான், அந்தளவுக்கு குட்டியாக இருக்கான். ப்ளூ டிராகன் ரொம்ப பெருசாக இருக்குது. கிருன்னு சொல்லிட்டு அங்கே டிராகன் கிட்ட காதுகிட்ட போய் கத்துனோன்னே அது பட்டார்னு காலை வச்சு எந்திரிச்சு நின்றுட்டு அந்த நம்ம மிர் டிராகன் அப்படியே முறைச்சி பார்க்கும் பாருங்க, என்னது ரெட் டிராகனா, இங்கே என்ன டிராகன் பக்கத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு அது பேசுவோம். அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது இது பேசுறது என் மண்டைக்குள்ளே கேட்குது, இதுதான் டெலிபதியா, இது எப்படி மனுஷனோட லாங்குவேஜ்லாம் பேசுது, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குது, இது என்ன டிராகன் எந்த மாதிரியான டிராகன் தெரில, ஆனால் நம்ம மிர் டிராகனை விட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க போதுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகன் அப்படி நம்ம ஹீரோ பார்த்து என்ன மனுஷன் டிராகன் கூட இருக்கிறான், அதுவும் ரெட் டிராகன் கூட, இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் இவன் பேர் மிர்ரு, இவன் எனக்கு திடீர்னு யதார்த்தமாக கிடச்சான், முட்டை மாதிரி கிடச்சிது, அதுலேருந்து உடஞ்சி வெளியே வந்தான், 2 வருஷம் என் கூட இருக்கிறான், நாங்களாம் ஒரு குடும்பம் மாதிரி இருக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ நம்ம மிட் டிராகனை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். இந்த மிர் டிராகன் ஒரு டிராகன் மாதிரி தான், இப்போ இது என்ன சொல்ல போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ப்ளூ கலர் டிராகன் அது சொல்லும் பாருங்க, இங்கே இருக்கிற ஸ்ட்ராங்கான டிராகன்லேயே ரெட் டிராகன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிராகன், இங்கே அதோட கலரை பொறுத்து ஒவ்வொரு டிராகனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், க்ரீன், ஆரஞ்சு, எல்லோன்ற மாதிரி, ஆனால் ரெட் டிராகன் அப்படிங்கிறது அது எல்லாத்துலேயுமே ரொம்ப வித்தியாசமானது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் அப்படியா, நான் டிராகனை பற்றி இன்னும் நிறையா கேள்வி கேட்கணுமே, ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகனும் என்னது உனக்கு அவ்வளோவா டிராகனை பற்றி ஒன்றுமே தெரியாதா, ஒன்றா மாதிரி ஒன்றுமே டிராகனை பற்றி தெரியாதவன் கூட ஒரு ரெட் டிராகன் இருக்குது, அதை கேட்டாலே சிரிப்பாக தான் வருது, சரி நான் சொல்கிறேன் கேளு, ரெட் டிராகன் அப்படிங்கிறது என்னென்னா அந்த டிராகனுக்கு எல்லாமே கிங், அந்த ரெட் டிராகன் தான் டிராகன் எல்லாத்துக்குமே ராஜாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரெட் கலர் டிராகன் சும்மா பிரம்மாண்டமாக நிற்கும் பாருங்க. அப்போது அந்த ப்ளூ கலர் டிராகன் சொல்லும் ரெட் கலரில் பிறக்கிற டிராகன் எல்லாமே அந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்த பிளட் லைன் உள்ளது, அதே மாதிரி தான் இந்த ரெட் டிராகனும் அப்படின்னு சொன்ன உடனே அது கேட்டு நம்ம ஹீரோ என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப அதிர்ச்சியாக கேட்பான். ஆனால் நம்ம குட்டி மிர் டிராகன் நான் ராஜாவா அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. ஆனால் நம்ம மிர் டிராகனால் இப்போ வரைக்கும் பேச முடியல. அப்போ அந்த ரெட் டிராகனை பற்றி இந்த ப்ளூ டிராகன் இந்த சிவப்பு வழி இருக்கிற அந்த டிராகன் எல்லாமே ராஜாக்களோட ரத்த வழி சேர்ந்தவங்க, ஆனால் இந்த டிராகன் எப்படி ஒன்றை மாதிரி ஒரு மனுஷன் கூட இருக்குன்னு தெரியலையே, நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ மிர் டிராகனை பார்த்து என்னங்க சொல்கிறீங்க, பார்க்குறதுக்கு எவ்வளோ க்யூட்டாக குட்டி நாய் மாதிரி இருக்கான், இவனை பார்த்து ராஜான்னு சொல்கிறீங்களா, இவனுக்கு ஒன்றுமே தெரியாதங்க, ஆமாம் சரி அப்படின்னா அந்த மிர் டிராகனோட ஃபேமிலி இங்கே இருப்பாங்கல்ல அவங்களாம் எங்கே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டோன்னே அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன் நான் தான் சொன்னேன்ல
மிச்சம் அந்த ரெட் டிராகன் வழியில் இருக்கிற ஒரே வாரிசு நீ கொண்டு வந்த அந்த டிராகன் மட்டும்தான். இப்போ இங்கே அந்த ரெட் டிராகன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னங்க சொல்கிறீங்கன்ற மாதிரி முழிச்சுட்டு இருப்பான். அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகன் உனக்கு சொன்னலாம் முடியாது, வா உன்னை அப்படியே ஃப்ளாஷ்பேக் கூப்பிட்டு போகிறேன், அப்படியே மேலே பாரு, என்னது மேலே பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை சுற்றி அப்படியே அந்த இடம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படியே கட் பண்ணால் இந்த டிராகன் உலகத்தில் இதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோக்கு அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்குக்கே கூட்டு போயிருக்கோம். அங்கே பார்த்தா சண்டை பயங்கரமாக நடந்துட்டு இருக்கும். அப்போ அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட இங்கே தான் டிராகன் இனத்துக்கு எதிராக ஒருத்தன் வந்தான், அவனை எதிர்த்து நாங்கள் டிராகன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டோம், இந்த உலகத்தை எப்படியாச்சும் காப்பாற்றுன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆனால் எது எப்படியோ எங்களோட எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான், எங்கள் எல்லாரையுமே கொண்டுட்டான், எங்கள் டிராகன் வம்சமே அழிஞ்சிட்டு இருந்தது. இப்படி தான் நாங்கள் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சாலுமே கடைசியில் இறந்து போனோம், அந்த எதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது அந்த எதிரியை அப்படி காட்டினா நம்ம ஹீரோவை கொண்டா பார்த்தீங்களா அந்த ஃப்யூச்சரில் அவன் தாங்க இங்கே வந்து இந்த உலகத்தையுமே நாசம் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோ அவனை பார்த்த உடனே ஃபேஃப்னீர் இவனா இங்கே வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ செம்ம கோவப்படுவான். அதை பார்த்து அந்த ப்ளூ டிராகன் ஏய் என்னப்பா நீ ஏன்ப்பா இவ்வளோ கோவப்படுற, உனக்கு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் ஆமாம் நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன்ல, நான் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும், எனக்கு ரொம்பவே கோவம் வருது, ஏன்னா இந்த ஃபேஃப்னீர் தான் என்னோட உலகத்தையும் நாசம் பண்ணவேன். நான் ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டேன்ல, இந்த ஃபேஃப்னீர் மறுபடியும் என் முன்னாடி வந்து நான் அட்டாக் பண்ணாலுமே இந்த மாதிரி உணர்ச்சி வசப்படக்கூடாது, நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்படி நார்மல் ஆயிடுவான். அதை பார்த்துட்டு அந்த ப்ளூ டிராகன் என்னப்பா டக்குன்னு கூல் ஆகிட்ட, இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் கூல் டவுன் ஆக மாட்டாங்களே, ரொம்ப கோவப்படுவாங்களே, நீ ஏதோ ஒரு பவரை வச்சிருக்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, ஆமாம் அந்த ஃபாஃப்னீரை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் இந்த மான்ஸ்டர் ஃபாஃப்னீர் தான் என்னோட உலகத்தையும் அழிவு பாதைக்கு கொண்டு போகிறவன், அவன் தான் எங்கள் உலகத்தையே அழிக்க போகிறவன் அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே இருக்க ப்ளூ டிராகன் என்னது நீ சொல்கிறதுலாம் உண்மைதான், நீ பொய் சொல்லலையே அப்படின்னு அந்த ப்ளூ டிராகன் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்கோம். அப்படியே கட்னா இந்த பக்கம் பார்த்தா ரெட் டிராகன் எல்லாம் பறந்து வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே பாருங்க ரெட் டிராகன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெட் டிராகன் வாயை பொழந்து அந்த ஃபேஃப்னீரை பார்த்து அப்படி நெருப்பை கக்கும். அப்படி கேட்கும்போது அந்த ஃபேஃப்னீர் மான்ஸ்டர் அப்படியே கையில் ஒரு மேஜிக் பால் மாதிரி கிரியேட் பண்ணி அட்டாக் பண்ணுவான். அப்படியே ரெண்டு நேருக்கு நேராக மோதுன்னு பார்த்தா அந்த மெமரியை அப்படியே கட் பண்ணி அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த உலகத்துக்கு கொண்டு வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு அந்த ப்ளூ டிராகன் என்னை மன்னிச்சிரு, அங்கே அந்த என்னோட பிரதர் ரெட் டிராகன் செத்துட்டான், அது வரைக்கும் தான் என்னால் காட்ட முடியும், அதுக்கு மேலே காட்ட முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அது கேட்டு நம்ம ஹீரோ ஓ அந்த ஃபேஃப்னீர் மான்ஸ்டர் இந்த பூமியை அழிச்சது மட்டும் இல்லாமல் டிராகன் உலகத்தையும் அழிச்சிருக்கானா, அவன் இன்னும் எத்தனை உலகத்தையும் அழிச்சிருக்கான், அவனை சீக்கிரமாக எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி கொல்லணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ப்ளூ டிராகன் சரி வாங்க அப்படியே போகிற வழியில் பேசிகிட்டே போவோமா அப்படின்னு ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோவையும் ரெட் டிராகனையும் அப்படி வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த ப்ளூ டிராகன் சொல்லிட்டு இருக்கோம் நாங்கள் வாரம் முடிச்சதுக்கப்புறம் எங்களில் கொஞ்சம் பேர் தான் மிச்சமானாங்க, நாங்கள் நிறையா பேரை இழந்துட்டோம், அதாவது முக்கால்வாசி பேரை இழந்துட்டோம், இப்படி இருக்கும்போது நாங்கள் பதுங்கி வாழ்ந்தோம், நாங்கள் தூக்கத்திலே இருந்தோம், நாங்கள் எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே பண்ணல, எங்களோட ரிகவரி ஸ்டேட்டஸ் எல்லாம் திரும்ப வரணும், எங்களோட பவர்லாம் வரணும் அப்படின்னு நாங்கள் ரொம்பவே ரெஸ்ட் எடுத்துருந்தோம், ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தது, ஆனால் எங்களுக்கான ஒரு சிட்டியை நாங்கள் உருவாக்கணும்னு எங்களுக்கு தேவையான ஒரு சிட்டியை உருவாக்கணும், அதுதான் இந்த சிட்டி அப்படின்னு அங்கே நான் அந்த ப்ளூ டிராகன் அவங்களோட உலகத்தில் இருக்கிற அவங்களோட சிட்டிக்கு கூட்டு வருவோம். அந்த சிட்டியை பார்த்தா மனுஷங்களாம் சேர்ந்து கட்டின பில்டிங் மாதிரி பெருசு பெருசாக இருக்குது. அப்போ அந்த ப்ளூ டிராகன் அப்படியே அந்த சிட்டியில் கீழே இறங்கிட்டு அப்படியே மனுஷனா மாறிடும் அந்த ப்ளூ டிராகன். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல மனுஷனா மாறினதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷனா மாறினேன். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது உன்னால் மனுஷனோட உருவத்துக்கு மாற முடியுமா அப்படின்னு சொல்லும்போது முடியும், என்னால் மட்டும் இல்லை எல்லா டிராகனாலையும் முடியும், மனுஷ உருவத்தில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், டிராகன்னா ரொம்ப ஹெவியாக இருப்பேன், தூங்கிட்டு இருக்கும்போது அது ஒன்றும் தெரியாது, ஆனால் இப்போ பரவாயில்ல மனுஷனா மாறணும் செம்மையாக இருக்குது, சரி வாங்க நம்ம உள்ளே போவோம், ஆனால் இங்கே பாரு நம்ம உள்ளே போனால் உள்ளே அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அது கேட்டு நம்ம ஹீரோ ஆமாம் மனுஷங்க இங்கே அவ்வளோவா வந்தது இல்லைல்ல, இங்கே மனுஷங்க புதுசாக வரனால உங்கள் ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டு அங்கே அவன் ப்ளூ டிராகன் இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான் ஏய் நான் மனுஷனை சொல்லலப்பா அந்த ரெட் டிராகனை தான் சொல்கிறேன், அவனை உள்ளே வந்தால் போட்டு ஒரு வழி பண்ண போகிறானுங்க, அவனுங்க இங்கே ஏற்றுக்கவே மாட்டானுங்க, அந்த ரெட் டிராகனை யாருக்குமே பிடிக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட ரெட் டிராகனை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது மிர்ரை இங்கே யாருக்குமே பிடிக்காதா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வா நீயே தெரிஞ்சுக்குவே அந்த ரெட் டிராகன் என்ன அவார்டு பட போகுதுன்னு அப்படின்னு அந்த ப்ளூ டிராகன் அப்படியே அந்த சிட்டிக்குள்ளே நம்ம ஹீரோவையும் நம்ம மிர்ரையும் கூட்டு போயிட்டே இருப்பான். அவங்களும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே உள்ளே போவாங்க. அந்த டிராகன்ஸ் வில்லேஜுக்குள்ளே போனதுக்கப்புறம் விதவிதமான டிராகன்ஸாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தா
மண்டை மட்டும் வித்தியாசமான கலர்ல நிறைய மனுஷங்களா இருக்கிறானுங்க, ஒரு டிராகனையும் காணோம். இதை பார்த்து நம்ம ஹீரோ அந்த ப்ளூ டிராகன் கிட்ட, ஐயோ என்னையா ஏதோ டிராகன் வில்லேஜ்னு சொல்லிட்டு கூட்டு வந்தா உள்ள பார்த்தா எல்லாம் மனுஷங்களா இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோ கிட்ட, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, டிராகனா இருக்கிறத விட மனுஷங்களா இருக்கிறதா ரொம்பவே ஈஸியா இருக்கும். வாழ்றதுக்கு மனுஷங்களா இருந்தால் தான் அந்த மாதிரி பில்டிங்லாம் கட்டி ரொம்ப சுலபமாக வாழ முடியும். எங்களுக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும். அதனால தான் அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஓ அப்படியா, இருந்தாலும் ஒரு டிராகன் கூட காணுமடா, எல்லாமே மனுஷங்களா இருக்காங்க அப்படி சொல்லும்போது, அதை கேட்டு அந்த ப்ளூ டிராகன், ஏய் நாங்க வந்த போருக்கு அப்புறம் இவ்வளோ நாள் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், நீ என்ன 1008 கேள்வி கேட்குற? அந்த போருக்கு அப்புறம் 50 பேர் தான் நாங்கள் உயிரோடு இருந்தோம், அதுக்கப்புறம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 500 பேருன்னு கூடிக்கிட்டே போகுது, நீ என்னன்னா கேள்வி மேலே கேள்வி கேட்குற அப்படி சொல்லும்போது, அந்த பக்கம் ஒருத்தன் பச்சை மண்டையை நடந்து போயிட்டே இருப்பான். அவன் டக்குன்னு இந்த ப்ளூ டிராகனை பார்த்து, அண்ணா நீங்களா, அண்ணா எவ்வளோ நாளாக தூங்கிட்டு இருந்தீங்க, வந்துட்டீங்களாண்ணா அப்படின்னு சொல்லும்போது, இந்த பச்சை மண்டையனோட பேர் செக்ஃபிரி. இந்த செக்ஃபிரி வந்து, அண்ணா பால்நாக்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பால்நாக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டிராகனை பார்த்து சொல்லுவான். இந்த ப்ளூ டிராகன், டே பார்த்தியா வந்துட்டேன், பார்த்தியா அண்ணன் வந்துட்டேன், இப்போ எப்படி இருக்கா சொல்லும்போது, என்னண்ணா இவ்வளோ வருஷமாக தூங்கிட்டு இருந்திருக்கீங்க, தூங்கிட்டு தானே இருந்தேன், இவங்க வந்து எழுப்பிட்டாங்கடா, என்ன பண்ணுறதுடா அப்படின்னு சொல்லும்போது, அது கேட்டு அந்த பச்சை மண்டையன், என்னது மனுஷனா, அது பக்கத்தில் துரோகி அப்படின்னு நம்ம மிர் டிராகனை பற்றி ரொம்ப கோவமாக சொல்லுவான். அப்படி துரோகின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அடுத்ததா அந்த சிவப்பு டிராகன் எல்லாமே துரோகி தான், அதே வழியில் வந்த இந்த சிவப்பு டிராகனும் ஒரு துரோகி தான், இது அதுக்கு இங்கே வந்துச்சு அப்படி சொல்லிட்டு கோவமாக அந்த ப்ளூ டிராகனை பற்றி கேட்டோன்னே, அதுக்கு அந்த ப்ளூ மண்டையன், என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை, இவங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணாங்களா, அது மட்டும் இல்லாமல் மனுஷன் ஏதாச்சும் ஒன்று தொல்லை பண்ணானா, அவனுங்க பாட்டு இருக்கானுங்க, நீ ஏன் இவ்வளோ கோபப்படுற அப்படின்னு கேட்டோன்னே, அதை கேட்டு அந்த பச்சை மண்டையன், எனக்கு அந்த மனுஷனை பற்றி நான் எந்த கவலையுமே இல்லை, ஆனால் அந்த ராஜாக்கள் வழி தோன்றிய இந்த ரெட் டிராகன் எல்லாமே நம்மளை கை விட்டுருச்சு, அவங்க எல்லாம் நம்மளுக்கு துரோகம் பண்ணிருச்சு, இந்த உண்மை உங்களுக்கு தெரியும்ல அப்படி சொல்லும்போது, ஆமாம் எனக்கு தெரியும், இப்போ என்ன அப்படி இருந்துமே இந்த சிவப்பு டிராகன் எல்லாமே துரோகிகள் எல்லாம் தெரிஞ்சுமே நீங்கள் எதுக்கு இங்கே உள்ளே கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கோவமாக சொல்லுவான். அதை கேட்டு நம்ம ஹீரோ அந்த பச்சை மண்டைங்கிட்ட நேருக்கு நேராக போய் முறைச்சி பார்த்துட்டு இருப்பாப்ல. அதை பார்த்துட்டு பச்சை மண்டையன், என்ன நீ ஒரு சாதாரண மனுஷன் தானே, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்கட்டோன்னே, அதுக்கு நம்ம ஹீரோ, நீ என்னோட குழந்தை மிர் டிராகனை பற்றி ரொம்ப சபிச்சுட்டு இருக்கிற, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல, நீ பொத்திட்டு இங்கேருந்து போறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கோவமாக கேட்டுட்டு கையை கிட்ட கொண்டு போவார் பாருங்க. அதை பார்த்துட்டவன் டப்பு 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 டப்புன்னு பின்னாடி ஜம்ப் போய் நின்றுவான். அந்த பச்சை மண்டையங்காரன் பின்னாடி போய் ஜம்ப் பண்ணி நின்றுட்டு, நான் எதுக்கு இப்படி டக்குன்னு பின்னாடி வந்தேன் அப்படின்னு அந்த பச்சை மண்டை ஒன்றுமே புரியாமல் முழிக்கும் போது, நாம ஹீரோ அந்த பச்சை மண்டையை பார்த்து, நான் லைட்டாக கையை தான் தூக்குனேன், அதுக்கே பயந்துட்டு இவ்வளோ தூரம் பின்னாடி போய் நிற்கிற, பார்க்க தான் நீ என்னமோ பெரிய வீர மாதிரி இருக்க, ஆனால் நீ ஒரு கோலடா அப்படின்னு நம்ம ஹீரோ அவனை பார்த்து சொன்னோன்னே, அது கேட்டு அந்த பச்சை மண்டையங்காரன் கடுப்பாயி, நீ ஒரு சாதாரண மனுஷன் என்னை பார்த்து கோலன்னு சொல்றியா, உனக்கு உண்மையாலுமே தைரியம் அதிகம் தான்டா அப்படின்னு அவனோட அந்த பச்சை கலரில் வர நெருப்பை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோ அவரோட ப்ளூ ஃபயரை எடுத்து ரெடியாக இருப்பார். அவன் கோவப்பட்டு, நீ இதோட எல்லாமே எரிஞ்சு சாம்பலாக போறடா அப்படின்னு சும்மா கோவத்தில் அந்த பச்சை கலரில் இருக்க நெருப்பை நம்ம ஹீரோவை பார்த்து அனுப்புவான். நம்ம ஹீரோ அந்த ப்ளூ கலர் நெருப்பை எடுத்துட்டு, யாரு நான் சாம்பலாக போகிறேன்னா யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ப்ளூ ஃபயரை நேராக விடுவார். ரெண்டு நேருக்கு நேராக மோதும் போது நம்ம ஹீரோ அந்த க்ரீன் ஃபயரை அப்படியே அடித்து நொறுக்கி விட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ப்ளூ ஃபயர் அந்த பச்சை மண்டைக்கிட்ட வந்துட்டு இருக்கோம். அதை பார்த்து அந்த பச்சை மண்டையன், என்னோட அந்த பச்சை நெருப்பு அதையே அவன் ஓட்டையை போட்டு அவனோட ப்ளூ நெருப்பு இங்கே வருதா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கும்போது அந்த ப்ளூ நெருப்பு அவன்கிட்ட அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம், இதுக்கு முன்னாடி டக்குன்னு நான் பின்னாடி ஜம்ப் பண்ணி வந்ததுக்கு காரணம் அவனை பார்த்து நான் பயந்துட்டேன், எனக்கு பயம் அவனை பார்த்தா அப்படின்னு அவன் அப்போ தான் பயப்பட்டுனதே கண்டுபிடிப்பான். அந்த ப்ளூ ஃபயர் வந்து டமால்னு மோதும் பாருங்க, அங்கே வெடிச்சு சதறும். அந்த பச்சை மண்டையும் ஐயோ அப்படி சொல்லிட்டு பார்க்கும்போது குறுக்க அந்த ப்ளூ டிராகன் வந்து அந்த ப்ளூ ஃபயரை அப்படியே அடைச்சி விட்ருப்பான். போதும் இதுக்கப்புறம் சண்டை போடாதீங்க, பச்சை மண்டை நீ என்னோட கெஸ்ட்டை ரொம்ப தப்பாக பேசுகிற, இப்படி பேசக்கூடாது அப்படி சொல்லும்போது அந்த பச்சை மண்டை, இல்லை ஆனால் அப்படி சொல்லிட்டு அவன் கோவப்பட்டு பேசுவான். அதை கேட்டு அந்த ப்ளூ மண்டை, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கே இவங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன்னா நானும் ஒரு டிராகன் தானே, எனக்கு அவங்க இப்போ தேவை, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை இங்கே வச்சுக்காத, இங்கேருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ டிராகன் ரொம்ப கோவப்படுவார். அது கேட்டு அந்த பச்சை மண்டையன், அப்படியா நான் அப்போ உடனே இங்கே நடந்தது எல்லாத்தையுமே சார் கார்னர்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படி சொல்லும்போது, போய் சொல்லணும்னா சொல்லிக்கோ அப்படி சொல்லும்போது அங்கே பச்சை மண்டையன் டக்குன்னு பில்டிங் மேலே ஜம்ப் பண்ணி, அப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ப்ளூ மண்டை பால்நக் டிராகன் கிட்ட, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமாயா அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த பால்நக்கும் கேளு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ உடனே, ஆமாம் இந்த ரெட் டிராகன் எல்லாத்தையுமே துரோகின்னு சொல்கிறானுங்க, என்னோட மிர் டிராகனையும் எதுக்கு எல்லாரும் துரோகின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த ப்ளூ மண்டை, ஏன்னா
இப்போ இந்த உலகம் இப்படி இருக்கிறதுக்கு அந்த டிராகன்ஸ் துரோகம் பண்ணதுக்கு தான் காரணம். அந்த டிராகன்ஸ் எல்லாம் சிவப்பு கலர் டிராகன்ஸுக்கு தனித்துவமான பவர் இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொரு கலர் டிராகனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும். அதே மாதிரி தான் அந்த சிவப்பு கலர் டிராகனுக்கு இங்கேருந்து வேற டைமென்ஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணுற பவர் இருக்குது. அந்த டைமென்ஷன் வழியாக போய் வேற உலகத்துக்கு அவங்களால போக முடியும். அப்படி போய் எங்களை காப்பாற்றுறதை விட்டுட்டு இங்கே இருக்க மற்ற சிவப்பு டிராகன் எல்லாமே டைமென்ஷனில் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போயிடுச்சுங்க. எல்லாத்தையுமே கைவிட்டுச்சுங்க. அதனால தான் அந்த சிவப்பு டிராகன் யாரையுமே நம்பாம அதுங்க எல்லாத்தையுமே துரோகி அப்படின்னு மக்கள் அதுங்க மேலே செம கடுப்பில் இருக்காங்க. இப்போ அந்த சிவப்பு டிராகன் மிர்ரு வேறையா, அதனால தான் மிர்ரை பார்த்தோன்னே அவங்க துரோகின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ டப்புன்னு பின்னாடி இருந்து ஒரு வாய்ஸ் கேட்கும். ஆமாம், அவங்க சிவப்பு டிராகன் எல்லாமே துரோகிகள் தான். அவங்கள பற்றி தெரியாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாத பால்னக் அப்படின்னு ப்ளூ டிராகனை பார்த்துட்டு பின்னாடி இருந்த ஒருத்தன் கத்துவான். இவன் பார்க்கறதுக்கு ஆரஞ்சு டிராகன் மாதிரி இருக்கான். அவனை பார்த்து நம்ம இங்கே ப்ளூ டிராகன், ஏய் கார்னே நீ எதுக்கு இங்கே வந்த? அப்போ டக்குன்னு அந்த ஆரஞ்சு டிராகன் மேலேருந்து டக்குன்னு கீழே குதிப்பான். கூடயே அந்த பச்சை டிராகன் இருப்பான். அதை பார்த்துட்டு அந்த ப்ளூ டிராகன், ஏய் நீ இங்கே வந்திருக்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா சுற்றி டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த போர்ட்டல் மாதிரி கீழே இருந்து நிறைய பேர் மேலே வருவானுங்க. அவனுங்க மண்டையெல்லாம் மஞ்சள் கலரில் இருக்கும். நம்ம ஹீரோவும் டக்குன்னு அட்டாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னது டெலிபோர்ட் பண்ணி வந்திருக்காங்களா? என்ன நீ சொன்ன மாதிரி ஒவ்வொரு டிராகனுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குமோ அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகனும், ஆமாம் இந்த வந்திருக்கானுங்க பாரு, இவங்கெல்லாம் எல்லோ டிராகன்ஸ். இவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்குள்ளே வர்றதுக்கு இந்த மாதிரி மேஜிக் பவர்லாம் யூஸ் பண்ணுவானுங்க. நான் அதான் சொன்னேன்ல, ஒவ்வொரு டிராகனுக்கிட்டையும் ஒவ்வொரு எனர்ஜி அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த எல்லோ டிராகன் வந்ததெல்லாம், ஏய் என்னப்பா சிவப்பு கலர் டிராகன் வந்திருக்கு, ராஜாக்களின் வம்சம் அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் இருக்க ஒருத்தன், என்ன ராஜாக்களின் வம்சம், இவங்கெல்லாம் துரோகிகள், ரெட் டிராகன் எல்லாம் துரோகிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்ச மண்டையெல்லாம் கடுப்பாவானுங்க. அப்போ அங்கே இருக்க இன்னொரு மஞ்ச மண்டை டிராகன் ப்ளூ மண்டைக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பேசுவான். இருங்கப்பா என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம், கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்து அங்கேருந்து போதும் நிப்பாட்டுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த ஆரஞ்சு கலர் டிராகன் அந்த கார்னே இருக்கான் பாருங்க, அவன் சொல்லுவான், ஏய் என்னப்பா கூட ஒரு மனுஷன் வேற வந்திருக்கிறான், அங்கே டிராகன் வேற அமைதியாக நிற்குது, ஏய் துரோகியே நீ எதுக்காக இங்கே வந்த, உனக்கு இப்போ என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே அங்கே நம்ம மிரு டிராகன் அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்குமா. அதை பார்த்துட்டு அந்த கார்னே ஆரஞ்சு டிராகன், ஓ கிரேட் கிரேட், ராஜாக்களோட அந்த வம்சமுடைய அந்த ரெட் டிராகன் இப்போ இதால் பேச முடியலையா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ரெட் டிராகன் மிரு அப்படியே ஆள ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்துட்டு அங்கே கார்னே ஆரஞ்சு டிராகன், என்னது இது டிராகனாக இருந்துட்டு அழுதுட்டு இருக்குது, பார்க்கறதுக்கே பாவமாக இருக்குது, என்ன இப்படி அழுதுட்டு எல்லாத்துக்கிட்டையுமே கருணை கேட்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பான் அந்த கார்னே. இங்கே பார்த்தா அந்த ப்ளூ டிராகன் அதை கேட்டு கடுப்பாயிட்டு, ஏய் கார்னே நீ என்ன பேசிட்டு இருக்க, அது சின்ன குழந்தை, அது என்னதான் ராஜாக்களோட வழி வந்து அந்த ரத்தம் இருந்தாலுமே அது இப்போ ஒரு குட்டி குழந்தை, அதுக்கிட்ட நீ இப்படி பேசக்கூடாது, பாரு அது அழுது பாரு, உன்னை பார்த்தா எனக்கே சுத்தமாக பிடிக்கல, ஏன்டா அப்படி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ டிராகன் அந்த கார்னையை பார்த்து திட்டிட்டு இருப்பான். இங்கே பார்த்தா நம்ம ரெட் டிராகன் மிரு பயங்கரமாக அழுதுகிட்டு இருப்பான், கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அதை பார்த்து நம்ம ஹீரோ இன்னும் செம்ம கோவமாயிருவான். நம்ம ஹீரோட அந்த ஆராசமா வெறித்தனமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அவங்கள பார்த்து, டேய் நீயும் சரி அவனும் சரி, எதுக்குடா திரும்ப திரும்ப வந்து என்னோட குழந்தை இப்படி அள வைக்கிறீங்க, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர மாஸ் காட்டுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே சாக்காயிருவானுங்க. என்னது இவன் ஒரு சாதாரண மனுஷனா, மனுஷங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, ஏய் நீங்கள் என்ன சொன்னீங்க, அந்த ரெட் டிராகன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு துரோகம் பண்ணிடுச்சு அதுதானே அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அங்கே இருக்க காரணமும், ஆமாம் எங்கள் எல்லாத்தையுமே அது தனியாக விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுச்சுங்க அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம இரவும், உன்னால் அதை ப்ரூவ் பண்ண முடியுமா இல்லை முடியாதா அப்படின்னு கேட்டுட்டு, பார்த்தாலே தெரியுது உங்களால் அதை ப்ரூவ் பண்ணவே முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கங்கடா, அந்த ரெட் டிராகன் உங்களுக்கும் பிரச்சனை அப்படின்னா நீங்கள் அந்த ரெட் டிராகனை என்ன வேணால் பண்ணிக்கங்க, ஆனால் உங்களுக்கு துரோகம் பண்ண அந்த ரெட் டிராகன் இவன் இல்லை, இவன் என்னோட குழந்தை மிர், இவன்கிட்ட இப்படி பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, இவன் ராஜாக்களோட ரத்தம் அப்படின்னா இவன் துரோகி ஆயிடுவானா, இவன் உங்களுக்கு ஒன்றுமே பண்ணலடா, இவன் ஒரு சின்ன குழந்தை, இவனை பார்த்து இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லை, உன்னை பார்த்தா அசிங்கமாக இருக்கடா பைத்தியக்கார நாயை, இன்னும் கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறோம் பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த காரணையை பார்த்து திட்டினோன்னே அதை கேட்டு அந்த காரணையை நம்ம ஹீரோ பார்த்து, சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ இவ்வளோ கோபப்படுறிய அந்த டிராகனை பற்றி பேசுனதுக்கு, நீ எதுக்கு அவன் கூட இருக்கிற, உனக்கு அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, மிர் என்னோட குடும்பம்டா, நாங்கள் 2 பேரும் ஒரே குடும்பம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த காரனை சிரிச்சுக்கிட்டு, என்னது குடும்பமா, குடும்பம் நான் சொல்கிறேன், டேய் என்னடா டிராகன் எல்லாம் உன்னோட குடும்பமாக ஏற்றுக்கிற, அவன் எப்படிப்பட்ட டிராகன்லாம் உனக்கு தெரியாதரா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நமக்கு இன்னும் கோவப்பட்டு, டேய் நீ பேசிக்கிட்டே இருக்கிற, நீ பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, கொஞ்சம் பொத்து அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு காரணே, ஓ உனக்கு அவ்வளோ கோவம் வருதா அப்படின்னா சரி, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், அந்த ரெட் டிராகனை நாங்கள் ஏற்றுக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, இதுக்கு முன்னாடி அந்த ப்ளூ டிராகனை மட்டும் சொல்லிட்டு தான் வந்திருப்பான், இங்கே ஒரு போர் நடந்திருக்கும், எங்களுக்கான இடம் அங்கே இல்லை, நாங்கள் தனியாக வேற ஒரு இடத்துக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணி வந்திருக்கோம் சொன்னால் பார்த்தியா, எங்களோட பழைய இடம் அந்த ஃபாரஸ்ட் இஓஇ
அந்த ஃபாரஸ்ட்டை திரும்ப எங்களுக்கு சொந்தமாக கொண்டு வா, நாங்கள் அந்த ரெட் டிராகனை ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன், கார்னே என்னடா பேசிட்டு இருக்க, நீ அவங்கள கொல்லலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த கார்னே, நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணலப்பா, அந்த மனுஷன் தானே மிர் டிராகன் சொல்லிட்டு அந்த ரெட் டிராகனுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான், அந்த ரெட் டிராகன் நாங்கள் ஏற்றுக்கணும்னா நம்மளோட அந்த பழைய இடம் அந்த காடு இயோஇ அதை இவன் திரும்ப எடுத்துக்கணும், சொந்தமாக்கணும், நம்ம அங்கே திரும்ப போய் இருக்கணும், அப்படி அவன் பண்ணானா ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோவும் உங்களோட இந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிடுவான். அதை கேட்டு ப்ளூ டிராகன், பைத்தியக்கார நாயே, அது எப்படிப்பட்ட இடம் தெரியுமா, நீ பேசாம இரு, அங்கே எவ்வளோ ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர்ஸ்லாம் இருக்குது தெரியுமா, நாங்கள் எல்லா டிராகனும் ஸ்ட்ரைட்டாக போய் அங்கே ட்ரை பண்ணி எல்லாத்தையுமே அழிக்க பார்த்தோம், ஆனால் எங்களாலேயே ஒன்றும் முடியல, நீ ஒரு சாதாரண மனுஷன், நீ அங்கே போனவுடனே செத்து போயிடுவடா அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, பரவாயில்லையே, கேட்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கே, அப்படின்னா நான் அங்கே போய் அந்த காட்டை திரும்ப என்னோட கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு இங்கே நிற்கிறான் பாரு கார்னே, அவனோட திமிரை அடக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அங்கே போயிடுவான். அங்கே பார்த்தா அந்த ப்ளூ டிராகன் அந்த காட்டுக்கு வழியை காமிச்சு கூட்டு போனோன்னே, சரி இதுதான் அந்த ஃபாரஸ்ட் ஐயா, நான் உள்ளே போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெட் டிராகனையும் நம்ம ஹீரோவும் உள்ளே போவாங்க. அப்போ டக்குன்னு அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு, நான் முன்னாடி சொன்ன மாதிரியே இது ரொம்பவே ஆபத்தான இடம், போகாத, நீ வேணா வா, நான் அந்த ரெட் டிராகனை வச்சு எப்படியா சமாதானப்படுத்தி பேசி நாங்கள் ஒத்துக்க வைக்கிறோம் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, நீ ஒன்றும் கவலைப்படாத, நாங்கள் 2 பேர் திரும்ப உயிரோடு வருவோம், கவலைப்படாத. அப்படியே நம்ம ஹீரோவும் அங்கே ரெட் டிராகன் மிர் இவங்க 2 பேருமே அந்த காட்டுக்குள்ளே செம ஸ்பீடாக பறந்து போயிட்டே இருப்பாங்க. கீழே பார்த்தா பயங்கரமான மான்ஸ்டர்ஸ் பயங்கர கூட்டமாக இருக்கும். அங்கே நம்ம ஹீரோ, வந்துட்டிங்களா, வாங்க வாங்க, இந்த மாதிரி டஞ்சன் ரைட்டுக்குள்ளே போய் கொஞ்சம் நாள் ஆச்சு, இப்போ வெளுத்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் பார்க்குறதுக்கு நாய் மாதிரி சும்மா பயங்கரமாக இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடு, இந்த புதுசாக வந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஸ்வாடு, அதை எடுத்துகிட்டு வேட்டைய ஆரம்பிக்கலாமா, சும்மா வெளுத்து வாங்க போறேன்டா, சும்மா ஆறா பறக்க செம்ம ஜாலியா சண்டை போட ரெடியா இருவாப்புல. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மான்ஸ்டரை சும்மா தலையை வெட்டி வீசிடுவாரு. அது மிகப்பெரிய அந்த நாய் தலைமா இருக்கும் பாருங்க, அது தலை துண்டா போயிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ மரண மாஸ்க் காமிச்சு சும்மா சூப்பர் ஹீரோ மாதிரி லேண்டிங்கா நிப்பாரு பாருங்க, சும்மா வெறித்தனமா இருக்கும். அப்போ பட்டாருன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து பறந்து வந்து கடிக்க வரும். அப்ப நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, என்னோட இந்த மானா பவர் வச்சு இந்த மான்ஸ்டர்ஸை அசால்ட்டா சமாளிக்க முடியும், இந்த மொத்த காட்டையுமே நான் கண்ட்ரோல் எடுக்க போறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாரு. பின்னாடி வந்து அதை அட்டாக் பண்ண வரும்போது அப்ப நம்ம ஹீரோ பிரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அதை அப்படியே அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ ஸ்வாட் எடுத்துட்டு ஒரே வீசு அதோட தலை துண்டா போயிடும். இப்போ நம்ம ஹீரோ, என்னோட இந்த மானா பவர் ரொம்பவே அதிகமாகிட்டே இருக்குது, இதை ஈஸியாக அட்டாக் பண்ணி தோக்கடிக்கிறது எனக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டு கெத்தா இருப்பாரு. பின்னாடி நம்ம மிர் டிராகன் அப்படி குயிட்டா பார்த்துக்கிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டரையும் தடம் தனியா முண்டம் தனியா வெட்டி வீசிருப்பாப்புல. அங்க பார்த்தா ஃபுல்லா எல்லாமே செத்து கிடக்கும். அப்படியே கட்னா இந்த பக்கம் அந்த கிராமத்துல அங்க இருக்கிற அந்த கார்னி ஆரஞ்சு டிராகன் கிட்ட, நீங்க சொல்றது கரெக்டு தானா, நீங்க அங்க காட்டுக்குள்ள அனுப்பியிருக்கீங்களே, ஏதாச்சும் ஒன்று பிரச்சனை இருக்குமா, நீங்க அவங்கள மன்னிக்க மாட்டீங்களா, அவங்க ரெட் டிராகன் தானே, அவங்க இங்கே வரும்போது அவங்க ராஜாவோட ரத்தம் தானே, அது ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கிற அந்த ஆரஞ்சு டிராகன் அப்படி காஃபி குடிச்சிட்டே இருப்பான். முன்னாடி பார்த்தா ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். இவனோட பேரு ரால்ஃப். இவன் மண்டையை பார்த்தா பர்பிள் கலர்ல இருக்குது. இவன் பர்பிள் டிராகனா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. அவன் அங்கே கார்னே கிட்ட, இங்க பாருங்க நீங்க இப்படி பண்ணிருக்க வேண்டாம் அப்படின்னு மிர் டிராகனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருப்பான். ஆனா அதை கேட்ட அந்த கார்னே ஆரஞ்சு டிராகன், தம்பி கவலைப்படாத ரால்ஃப், இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க அந்த காட்டுக்குள்ள போய் அந்த டிராகன் முத்தை நம்மளுக்காக எடுத்துட்டு வரணும், காட்டை நம்மளுக்கு திருப்பி கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுவும் அந்த ரெட் டிராகன்லாம் துரோகிங்க, அதுவும் அங்க ஒரு பெரிய ஆமை இருக்குது அப்படி சொன்னோன்னே அதை கேட்டு ரால்ஃப், என்னங்க ஆமை கேம்ன்றீங்க அப்படின்னு கேட்பான். அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் கார்னே, ஆமாண்டா அங்க ஒரு டைட்டன் ஆமை இருக்குது, அந்த ஆமை ரொம்பவே மோசமானது, நாங்கள் காட்டுக்குள்ளே போய் அழிக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், ஆனால் டிராகன் நிறைய பேர்த்த கொண்டுருச்சு, நம்ம ஆட்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த ரால்ஃப், அப்படியா அது அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா, அப்படின்னா கூட அந்த மனுஷனும் போயிருக்கானே அவனுக்கு ஏதாச்சும் ஆயிருமா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட அந்த காரனே, இல்லடா அவனை பார்த்தா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தான் இருக்குது, எது எப்படியோ அந்த டைட்டன் ஆமை கிட்ட மாட்டினாங்க அப்படின்னா அவ்வளோதான், கதை அதோட முடிஞ்சுது அப்படின்னு காரனே சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம ஹீரோ மான்சர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அந்த ஸ்டேட்டஸ் பாயிண்ட் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்போ 3000 பாயிண்ட் அதிகமாக கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோட அந்த ஸ்பீடு எபிலிட்டி எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கும். அதை பார்த்து நம்ம ஹீரோ, என்ன அது வழக்கத்தை விட ரொம்பவே அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது, எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற இந்த சண்டை அந்த சிஸ்டம் மிர் டிராகனோட கண்ட்ரோல் எடுத்துக்கிச்சு போல இருக்கு, அதனால தான் மிர் டிராகனுக்கு கொடுக்குற அளவுக்கு ரொம்ப அதிகமாக எனக்கு கொடுக்குது, பரவாயில்ல இந்த அளவுக்கு கிடைக்குதுன்னா, டே மிர்ரு இது எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம், உன்னால தான் எனக்கு இவ்வளோ பாயிண்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்கே ஏதோ ஒரு சத்தம் கேட்குற மாதிரி இருக்கும். அந்த டிராகன் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டே இருக்கும். நம்ம ஹீரோ, என்னடா நான் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றி பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சுற்றி பார்த்துட்டே இருப்பாரு. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம மிர் டிராகனுக்கு ஏதோ ஒரு சத்தம் வரும். நம்ம ஹீரோவும், டே மிர்ரு என்னாச்சுடா உனக்கு ஏதாச்சும் கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு
கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப நம்ம ஹீரோ கீழே பார்க்கும்போது ஆமா கீழே ஏதோ இருக்குது மேல வர மாதிரி இருக்கு, டே மிரு உடனே பற அப்படின்னு சொன்னோன்னே நம்ம மிரு டிராகன் நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே மேல பறக்கும் பாருங்க. அதே நேரம் அந்த தரையை உடச்சிட்டு அப்படி பெரிய வாயை வச்சுட்டு அந்த ஆமை வரும் பாருங்க. அப்படி மிரு டிராகன் முழுங்கின மாதிரி வரும். மிரு டிராகன் கொஞ்சம் அப்படி ஸ்பீடா பறந்து போய் தப்பிச்சு போயிடுவான், ஜஸ்ட் மிஸ். நம்ம ஹீரோ இந்த ஆமையை பார்த்த உடனே இந்த ஆமை இந்த அளவுக்கு பெரிய மான்ஸ்டரா இருக்குது, டக்குன்னு பார்த்தா பூமியிலேருந்து வெளியே வருது அப்படின்னா இந்த மொத்த காட்டையுமே இதுதான் கண்ட்ரோல் வச்சுக்குதா அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே பறந்துக்கிட்டே பார்ப்பான். இந்த ஆமையை பார்க்கறதுக்கு காட்ஜிலாவையும் ஆமையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ரொம்ப பயங்கரமா இருக்கு. அந்த டைட்டன் ஆமையை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்கும்போது அது சும்மா பிரம்மாண்டமா நின்றுட்டு இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே ஓ அந்த ப்ளூ டிராகன் இதை பார்த்து தான் ரொம்ப பயந்துருப்பானோ, அதனால தான் நம்மளை காட்டுக்குள்ளே விடாம தடுத்து நிப்பாட்டிட்டே இருந்தான். எது எப்படியோ இது இந்த மொத்த காட்டையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது, இதை நான் எப்படியாச்சும் முடிச்சாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மிரு கூட சேர்ந்து ஒரு பிளானை போட்டுட்டு இருப்பான். இப்போ நம்ம இதை என்ன பண்ணலாம், இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி இதை போட்டு தரலாம் அப்படின்னா இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் நம்ம மிரு டிராகனுக்கு எப்படி இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுது, மண்ணுக்கு அடியிலேருந்து வந்ததை கண்டுபிடிச்சிட்டான். ஒருவேளை இவன் டிராகன் வில்லேஜுக்கு வந்தனால இவனோட அந்த ராஜா பவர் திரும்ப வந்துருச்சா, எது எப்படியோ இந்த காட்டை நான் எப்படியாச்சும் திரும்ப கொண்டு வந்து அந்த டிராகன் முத்தை நான் எடுத்தாகணும். ஏய் மிர் உடனே வேகமா அதுக்கிட்ட போ அப்படி சொல்லும்போது அந்த ஆமை வாயை பொழந்து அதோட மேஜிக் பவர் அப்படியே வெளியே கொண்டு வரும். அப்படி கொண்டு வரும்போது அதுலேருந்து டாஜ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வாயை பார்த்து போய்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணி ஜம்ப் பண்ணி அந்த ஆமையோட அந்த முதுகில் போய் இறங்கி சும்மா சரசரன்னு அந்த ஓட்டில் இருக்க எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். ஒன்று விடாமல் அப்படி கட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ மிரு இப்போ இது உன்னோட நேரம் அடிச்சு நவுத்துடா அப்படி சொல்லும்போது நம்ம மிரு டிராகன் வாயை பொழந்து ஹை பிரீத் அப்படின்ட்டு அந்த பவரை விடும் பாருங்க. அந்த நெருப்பு அப்படியே அந்த ஆமையோட முதுகில் வந்து அடிக்கும். நம்ம ஹீரோவும் அந்த பவர்ஃபுல்லான அந்த ஸ்வாடை எடுத்து ஜம்ப் பண்ணி முதுகுலேயே ஒரு சொருகிட்டு இப்போ இது என்னோட டேன் பால்மேங், நீ என்னோட ஸ்வாட் தானே சொல்றது செய் வேவ் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வேவ் ஸ்வாட் போட்டு அடிப்பான் பாருங்க. எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க அங்கே பயங்கரமான ஒரு வெடிக்கும், இடி மின்னல் சேர்ந்த ஒரு வெடி. அங்கே வெடிச்சதுல அந்த இடமே ரொம்ப வெளிச்சமா இருக்கும், என்ன நடந்ததுன்னே தெரியாது. அப்படியே கட் பண்ணி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ போட்ட அந்த அட்டாக்ல அந்த ஆமையோட தலை மட்டும்தான் மிஞ்சி இருக்குது, மித்தது எல்லாமே அப்படி வெடிச்சு சதறிடுச்சு, பீஸ் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ இந்த ஆமையை பார்த்துட்டு இதோட பவர் ரொம்பவே அதிகமாக இருக்குடா, என்னோட இந்த ஸ்வாடு மட்டும் இல்லை அவ்வளோதான், இந்த கதை முடியவே முடியாது, நம்ம கதை தான் முடிஞ்சிருக்கும். என்னோட இந்த ஸ்வாடு என்னோட மானா பவர் மொத்தத்தையுமே உறிஞ்சிருச்சு, இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஸ்வாடு என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன் இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஸ்வாடு என்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்வாடை பார்த்தா அது அப்படி பாதியாக உடஞ்சு கிடக்குது, மற்றதெல்லாம் அப்படி சல்லியாக நொறுங்கி போய் கிடக்குது. என்னடா அது ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்வாடு ஒரு அட்டாக்கு உடஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை எடுத்துட்டு இந்த ஸ்வாடோட ஒரு முக்கியத்துவமான பவர் என்னன்னா இதால ஈஸியா ரீஜெனரேட் பண்ண முடியும், இதை தானே ஹீல் பண்ணி முழு ஸ்வாடா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா உடஞ்ச பீஸ் எல்லாம் அப்படி தானே ரீஜெனரேட் ஆயிடுது, முழு ஸ்வாடாவே மாறிடுது. அப்ப நம்ம ஹீரோ என்ன இப்போ ஆட்டம் முடிஞ்சுதா அப்படி சொல்லும்போது நம்ம மிரு டிராகன் அந்த ஆமையோட ஒரு பீஸை எடுத்து வாயில் அப்படி கவிக்கிட்டு உடச்சு நொறுக்கிட்டு இருப்பான். நம்ம இரவு மிரு டிராகனை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ப்ளூ டிராகன் அந்த கோட்டைக்கு மேலே நின்றுட்டு அப்படி சோகமாக இருப்பான். அப்போ இந்த பக்கம் அந்த ஆரஞ்சு டிராகன் இருக்கான் பாருங்க கார்னி, அவன் ப்ளூ டிராகன் கிட்ட வந்துட்டு டேய் என்னடா கொஞ்ச நேரம் தான் அவங்க கூட இருந்த அதுக்குள்ளே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்டு ப்ளூ டிராகன் கடுப்பாயி டேய் நீ சும்மா பேசிட்டு கடுப்பேற்றிட்டு இருந்தா இங்கேருந்து உடனே கிளம்பி உன்ட்ட பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் என்னப்பா நான் அவனோட ஃப்ரெண்டு தானே என்கிட்டே எப்படி பேசிட்டு இருக்க, நான் என்ன பண்ணேன் அந்த ரெட் டிராகன்லாம் நம்ம டைப் இல்லைப்பா, அதெல்லாம் துரோகம் பண்ணுறது, நான் அனுபவிச்சிருக்கேன் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு எங்க ப்ளூ டிராகன் டேய் நம்ம டிராகனுக்கு எல்லாத்துமே ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் நல்லா இருக்கணுமா இல்லையா, அதுக்கு ஒரு ராஜா வேணும்டா, அது ரெட் டிராகனால் மட்டும்தான் முடியும், கூடவே அந்த மனுஷனை பாரு ரெட் டிராகனுக்கு உதவியாக தான் வந்திருக்கான், இது உனக்கு புரியலையா, நம்ம ஏதாச்சும் உட்காந்து பொறுமையாக பேசலாம், அந்த டிராகனோட முத்தை நம்ம எல்லாமே ஒன்றா சேர்ந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை கேட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் காரனே ரெட் டிராகன்லாம் நான் நம்ப மாட்டேன், நான் தான் ஏற்கனவே ஒரு டீல் போட்டிருக்கேன்ல, அவங்க அந்த டிராகன் முத்தை எடுக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம், அவங்க செத்தாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் டீல் போட்டது தான் அப்படின்னு நான் பாட்டுக்கு போகும்போது அதை கேட்டு இங்கே ப்ளூ டிராகன் கோவமாக கத்திக்கிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்னு சொல்லும்போது அங்கே பயங்கர ஒரு வெளிச்சம் வரும் தூரத்தில், அதை அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி அந்த டிராகன் முத்து இருக்கு அந்த இடத்துல தான் வருதா அந்த காட்டில் தான் வருதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு உடனே அவங்க ரெண்டு பேருமே டிராகனா மாதிரி அந்த இடத்துக்கு அப்படி பறந்து போயிட்டே இருப்பாங்க. அப்படி போயிட்டே இருக்கும்போது அந்த காட்டில் என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போவாங்க. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோ காட்டில் அந்த டிராகன் முத்த கையில் வச்சு நின்றுட்டு இருப்பான். அவங்க ரெண்டு பேரும் திரும்ப மனசு உருவத்துக்கு வந்து என்னது இது நம்பவே முடியல, இவங்க அந்த ராட்சச ஆமையை கொண்டுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் காரனே வாயை பொழந்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ கையில் அந்த டிராகன் முத்தை வச்சுட்டு என்னப்பா ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டீங்க,
என்ன இதானே அவங்களோட அந்த டிராகன் முத்து அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டுவான் பாருங்க. அப்படியே கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்கில் அந்த ப்ளூ டிராகன் கோட்டை மேலே நின்று யோசிச்சுட்டு இருப்பான், நம்ம மக்களோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, ரெட் டிராகன் இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது மட்டும் இல்லாமல் டிராகனோட முத்து இல்லை, டிராகனோட முத்து இல்லைன்னா டிராகனுக்கு எல்லாத்துக்குமே பவர் இல்லாமல் போயிடும், அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பான். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சோன்னா இப்போ அவன் கையில் அந்த டிராகனோட முத்து இருக்கும். அதை பார்த்து அந்த ப்ளூ டிராகன் கண்ணீர் வடிச்சிட்டு இருப்பான். நம்மளோட அந்த டிராகன் இனம் அழிய போகிறது இல்லை, இந்த இயற்கையை நம்மளை காப்பாற்ற போகுது, நம்ம திரும்ப வளர்ச்சி அடைய போகிறோம், டிராகன் உலகத்தை காப்பாற்றியாச்சு, அதுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்ல வேண்டியது கிம் உங்களுக்கு தான் அப்படின்னு ப்ளூ டிராகன் கதறி கதறி அழுதுட்டு இருப்பான். அப்படியே இந்த டிராகனோட முத்து வந்ததை தெரிஞ்சோன்னே எல்லா மக்களும் சந்தோஷப்பட போகிறாங்க. ஏன்னா டிராகனோட முத்துல தான் எல்லா டிராகனோட பவரும் ரொம்ப அதிகமாக இருக்கும், அது டிராகனை ரொம்ப சக்திப்படுத்தும் அப்படின்னு அந்த வரலாறு எல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆரஞ்சு டிராகன் அவன் காரணே ஏதோ ஒரு வில்லத்தனமாக முழிச்சிட்டு இருப்பான். என்ன நடக்குதுங்க, இவங்க எப்படி இதை பண்ணாங்க, சரி நீங்கள் எப்படி அந்த மிகப்பெரிய அந்த டைட்டன் ஆமையெல்லாம் முடிச்சிங்க, எது எப்படியோ நான் சொன்ன மாதிரி அந்த ரெட் டிராகனை சேர்த்துக்கணும் தான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நம்ம ஹீரோ, டேய் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா, இப்போ இந்த மிர் டிராகன் எந்த மாதிரியான ஒரு லீடர்னு உங்களுக்கு காட்டுவான் பாடுறா, என்னோட மிர் டிராகன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவன், அவன் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ராஜாவாக இருக்க தகுதியானவன் அப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு அந்த முத்தை எடுத்து நம்ம மிர் டிராகனோட வாயில வச்சு விட்ருவான். அது அப்படி நம்ம மிர் டிராகன் வாயில இருக்கும்போது நம்ம மிர் டிராகனோட அந்த உருவமே அப்படி வேற மாதிரி மாறிட்டு இருக்கும். பாருங்கடா உங்களோட உண்மையான ராஜா யாருன்னு பாருங்கடா அப்படி சொல்லும்போது அந்த இடத்துக்கு எல்லா டிராகன் மக்களும் அங்கே வந்து நிற்பாங்க. நம்ம மிட் டிராகன் அப்படி வெறித்தனமாக பறந்துட்டு இருப்பான். அங்கே வந்த டிராகன் மக்கள் எல்லாம் இங்கே நம்ம மிட் டிராகனை பார்த்துட்டு, என்னது இது, இது ஒரு ரெட் டிராகனா, இதோட இன்கிரெடிபிளான ப்ரெஷர், இதோட பவர் வெறித்தனமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ரால்ஃபு அந்த ஆரஞ்சு டிராகன் கிட்ட, ஏயோ காரணே என்னையாது எந்த டிராகனையாவது அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த காரணையவும், இதுவா இதுதான் எலீடு அப்படின்னு எலீடுன்னு ஒரு பேரை சொல்லுவான். எலீடுன்னு சொன்னோன்னே அவங்களோட அந்த பழைய முன்னோர் ரெட் டிராகன் இருக்கும், அதை தான் இவங்க எலீடுன்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ஹீரோ முன்னாடியே நம்ம மிட் டிராகன் பார்த்தா சும்மா பிரம்மாண்டமாக நிற்பான் பாருங்க, பார்க்கறதுக்கே வெறித்தனமாக இருக்கும். அப்புறம் நார்மலாக அப்படி மறுபடியும் சின்ன உருவத்து வந்துடுவான். சின்ன உருவத்து வந்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, டே என்னடா திடீர்னு பெருசாகிற, திடீர்னு சின்னதாகிற, என்ன நடந்தது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு ஒன்று யோசனை வரும். இதுக்கு முன்னாடி அந்த கிஞ்சக்கி கிட்ட ஒரு சில்வர் டிராகன் இருக்கு பாருங்க, டிராகன்ஸ் எல்லாம் 1000 வருஷத்துக்கு மேலே வாழும், ஆனால் நம்மளாம் என்ன கொஞ்சம் வருஷம் தான் வாழுவோம், அவங்க அப்புறம் தனியாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அதை பற்றி யோசிச்சுக்கிட்டு, அப்படின்னா இங்கே இவன் கிங்காக வாழ்றது தான் அவனுக்கு சரியான விஷயம், ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னா அவன் ரொம்ப தனியாக இருப்பான், இவன் மிச்ச வாழ்க்கை இங்கே வாழ்ந்தான் அப்படின்னா ஒரு ராஜாவாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போது அந்த டிராகனோட முத்தோட பவர்லேருந்து அவங்களோட பழைய ராஜா ஒருத்தர் வருவாரு. அவர் ஒரு ரெட் டிராகன். அவரை பார்த்த உடனே இவர் எப்படி இங்கே வந்தாரு, இவர் சாகலையா, இவர் தான் கிங் ஆச்சே, இவர் எப்படி இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே சாக்காய் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தா எல்லாருமே, யோ இந்த வயசான ஆளு என்னையா செத்து போயிட்டான்னு நினச்சா திரும்ப அதே மாதிரி இருந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த டிராகன் முத்து பவரோட அந்த முன்னோர் ராஜா வந்து இங்கே வந்து சிரிச்சிட்டு இருப்பாரு. டேய் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்ல வந்தேன், ஆனால் உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நான் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, நான் மான்ஸ்டர் இல்லை, என்ன நடந்தது பாஸ்டில் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க. உங்கள் கூட இருக்கான் பாரு அந்த ஆரஞ்சு டிராகன், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். எங்களை இந்த மாதிரி ஒரு வசியம் பண்ணி எங்கள் மேலே மேஜிக் யூஸ் பண்ணி எங்களோட மேஜிக் பவர்லாம் கம்மியாக்கி எங்களை கொலை பண்ணி ரெட் டிராகன் எல்லாத்தையுமே விரட்டி விட்டுருக்கான், இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆரஞ்சு டிராகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை எப்படி பண்ணாங்க அப்படின்ற எல்லா விஷயத்தையும் அந்த பழங்காலத்து ராஜா அப்படி வந்து இங்கே வந்து எல்லாத்திட்டையுமே சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்ட உடனே இங்கே காரணிக்கிட்ட, ஏய் காரணி இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த காரணியை அசால்ட்டாக நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த பழைய ராஜா, சரி சரி நான் எப்படியோ உங்ககிட்ட வந்து உண்மையை சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ராஜா உங்களுக்கு அமைவான், நான் இங்கேருந்து போகிறேன், டாட்டா பாய் பாய் அப்படின்னு அந்த பழைய ராஜா அங்கேருந்து போயிடுவார். அதை பார்த்தா இங்கே ப்ளூ டிராகன், இப்போ இங்கே என்ன நடந்துச்சு, எனக்கு முன்னாடியே கொஞ்சம் வித்தியாசமான ஃபீலிங்லாம் இருந்துச்சு, ஏய் காரணே நீ இந்த மாதிரி இந்த ரெட் டிராகன் எல்லாமே துரோகிகள் அப்படின்னு சொல்லும்போது இவன் ஏன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு எனக்கு ஒரு யோசனை இருந்தது, இப்போ தான் புரியுது, இது எல்லாத்துக்குமே காரணம் நீதானா, இதுக்கான தண்டனை உனக்கு கிடைச்சே ஆகணும்டா, காரணே நீ எங்கடா இருக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட போகும்போது அந்த காரணையமும், என்னடா சிரிப்பு காட்டுறீங்க, ஆமாண்டா நீங்கள் கேட்டதெல்லாம் உண்மைதான், நான் தான் இது எல்லாத்தையுமே பண்ணேன், ஏன்னா அந்த ரெட் டிராகன் இங்கே ராஜாவாக இருக்கக்கூடாது, நான் தான் இங்கே ராஜாவாக இருப்பேன், நான் தான்டா இந்த டிராகன் எல்லாத்துக்குமே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அவன் செம்ம பவர் வெளியே கொண்டு வருவான். அதை பார்த்து இந்த பக்கம் அந்த ப்ளூ டிராகன் பேரியரை கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்டி மக்கள் எல்லாம் பாதுகாக்க ட்ரை பண்ணுவான். அந்த ஆரஞ்சு டிராகன் அவனோட அந்த நெருப்பு பவரை யூஸ் பண்ணி அந்த பேரியரையே அட்டாக் பண்ணுவான். அது பயங்கர அட்டாக்கை வந்து அடிக்கும். இவனும் எங்கள் இனத்துல இருக்க ஒரு டிராகன் தானே, அப்படி இருக்கும்போது இவங்கிட்ட மட்டும் எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப பவர் இருக்கும். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு, இந்த டிராகன் முத்து
வெளியே வந்ததுலேருந்து என் பவர் அதிகமாக இருக்கு, அவனோட பவர் அதிகமாக இருக்கு அப்படின்னா அந்த டிராகன் மூத்து பவர் மூலமா எங்களோட பழைய டிராகன் பவர் திரும்ப கிடைச்சிருக்கு போல இருக்கு, அதனால தான் அந்த ஆரஞ்சு டிராகன் பவர் அதிகமாக இருக்கு அப்படின்னா எனக்கும் பவர் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவன் கஷ்டப்பட்டு பேரியரை கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான் அந்த ஆரஞ்சு டிராகனை. டாப்புன்னு பார்த்தா பின்னாடி நம்ம மிரு டிராகன் வந்து அவனோட நெருப்பை விடுவான் பாருங்க, அது செம்ம ஸ்பீடா வந்து அடிக்கும் பாருங்க, அடி அந்த ஆரஞ்சு டிராகனை இருந்த இடம் தெரியாம அப்படி எரிச்சுட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோ கூட்டத்தை பொழந்துட்டு அப்படி நடந்து வந்துட்டு அந்த ஆரஞ்சு டிராகனை பார்த்துட்டு, டே ஆரஞ்சு டிராகனு உனக்கு என்ன இங்க எல்லாத்துக்குமே ராஜாவாகணும்னு ஆசை இருந்ததா, ஆனா நீ ரொம்ப தப்பான விஷயத்த பண்ணிட்ட, ஏன்னா இப்போ ராஜா திரும்ப வந்துட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லும்போது மிரு டிராகன் சும்மா கெத்தா நின்றுட்டு இருப்பான் பாருங்க, போஸ் கொடுத்து நிப்பா செம்மையா இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா அந்த ஆரஞ்சு டிராகன் செத்து போயிட்டான்னு பார்த்தா அவனு சாகாம மனுஷ உருவத்துக்கு வந்து ரெட் டிராகன், எனக்கு இந்த ரெட் டிராகனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு செம கடுப்போட மறுபடியும் அவன் டிராகனா மாதிரி மேலே அப்படி பறந்து போவான். அவனை விடாதீங்க, அவரை பிடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ டிராகன் சொன்னோன்னே மற்ற டிராகன் எல்லாமே அப்படி டிராகன் உருவத்துக்கு மாதிரி அவனை விரட்டிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம இரவும் நான் அவனை பிடிக்கிறேன் அப்படின்னு டிராகன் ஸ்பீரை அப்படி வெளியே கொண்டு வருவார் பாருங்க, சும்மா செம்ம மாசா இருக்கும். நான் அவனை மறுபடி கீழே கொண்டு வந்து நான் யாரு, இந்த டிராகனோட ராஜா யாரு அப்படின்னு காட்டுறேன். இந்த டிராகன் ஸ்பீரை வச்சு அவனை கொல்லாம திரும்ப இங்கே கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன், ஆனால் அவனை நான் கொல்ல கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு நாம ஹீரோ டிராகன் ஸ்பீரை யூஸ் பண்ணி சும்மா ஓங்கி ஒரு அட்டாக்கை விடுவாரு பாருங்க, அது செம்ம ஸ்பீடாக அவனை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அது அப்படியே திரும்பி பார்ப்பான், என்னது டிராகன் ஸ்பீரா அப்படின்னு பார்க்கறதுக்குள்ள அது செம்ம ஸ்பீடாக வந்து அவனை அடிக்கும் பாருங்க. அவன் வழியில பயங்கரமா துடிச்சிட்டு இருப்பான், கத்திட்டு இருப்பான், வயிற்றுல அவ்வளோ பெரிய ஓட்டம் விழுந்துட்டு இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரீஜெனரேட் ஆகி மறுபடியும் நார்மல் ஆயிடுவான். இப்போ எனக்கு பவர் திரும்ப வந்துருச்சு, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த டிராகன் முத்து தான், அந்த முத்து மூலமா என்னோட பவர் ரொம்பவே அதிகமாயிருக்கு, அதனால தான் என்னால் திரும்ப ஹீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்ப ஹீல் பண்ணிட்டு மறுபடியும் அங்கேருந்து போக பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ நம்ம மிரு டிராகன் மேலே அப்படி பறந்து வந்துட்டு, ஏய் எங்கே போகிற, நாங்கள் வந்துட்டே இருக்கோண்டா அப்படின்னு சொல்லும்போது அவன் அவனோட ஃபயர் பவர் வித்தியாசமாக ஏதோ கியூப் மாதிரி உருவாக்கி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். நம்ம ஹீரோவும் அந்த ஸ்பீரை எடுத்து ரெடியாக இருப்பார். அப்போ அவன் நீங்கள்லாம் சாகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் அவனோட நெருப்பை விடுவான் பாருங்க. அந்த நேரம் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த ஸ்வாடை வச்சு அந்த ப்ளூ ஃபயர் மாதிரி ஒன்று விடுவார், ரெண்டு நேருக்கு நேராக மோதும் பாருங்க, அடிச்சு அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். மறுபடியும் அந்த ஆரஞ்சு டிராகன் வாயை பிளந்து நெருப்பு விட ரெடியாக இருப்பான், சும்மா சரசரன்னு ஏதோ மிசைல் இருந்து வர மாதிரி அப்படி விட்டுக்கிட்டே இருப்பான் நெருப்பு எல்லாம், அதெல்லாம் கியூப் வடிவம் மாதிரி இருக்கும், அது வந்து சரசரன்னு வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதுலேருந்து தப்பிச்சு அப்படியே டிராகனில் பறந்து போய்கிட்டே இருப்பார். என்னடா அது, நீ அட்டாக் பண்ணிகிட்டே இருப்பியா, இப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சா போதும், உன்னை முடிச்சிடுறேன், இதுக்கப்புறம் நீ இருக்கவே கூடாதுடா, உன் கதை என் கையாலேயே முடிய போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பார். அப்போ நம்ம மிரு டிராகனும் வாயிலேருந்து அப்படி நெருப்பை கக்குவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த ஆரஞ்சு டிராகன், டே குட்டி பேல என்னடா அவன்கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆரஞ்சு டிராகன் அவனை சுற்றி பேரியரை கிரியேட் பண்ணி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பான். ஆனால் நம்ம மிரு டிராகனோட நெருப்பு சும்மா செம்மையாக வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்க. அதை பார்த்து அந்த ஆரஞ்சு டிராகன், ஏய் நீ என்னை தோக்கடிக்க முடியும் நினைக்கிறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். கஷ்டப்பட்டு நான் இப்படி எங்கேயாவது தப்பிச்சு போயானும், இவனோட பவர் உண்மையாலுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, நான் விட மாட்டேன்டா அவனையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவனோட பவரை டிராகன் பவர் யூஸ் பண்ணி அந்த கியூப் நெருப்பு மாதிரி கொண்டு வந்து அடிக்க பார்ப்பான். அப்போ நம்ம ஹீரோ அந்த மிரு டிராகனில் அப்படி பறந்து வந்துட்டு இருப்பாரு. அந்த அட்டாக் அப்படி நேருக்கு நேராக வந்துக்கிட்டே இருப்போம். அப்படி வந்துக்கிட்டே இருக்கும்போது அடிச்சு அப்படி சதறும் பாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த பக்கம் அந்த ஆரஞ்சு டிராகன், இல்லை என்னோட அட்டாக் என்னாச்சு அப்படின்னு நான் முழிச்சுட்டு இருக்கும்போது அந்த அட்டாக் எல்லாத்தையுமே டாஜ் பண்ணிட்டு நம்ம மிரு டிராகன் அப்படி பறந்து வருவான் பாருங்க. அதை பார்த்து, இல்லை இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஃபயர் அட்டாக்கை எப்படி இவன் தாண்டி வந்தான், இவன் ராஜா இல்லை நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மிரு டிராகன் இப்போ பேசுவான், ஏய் நீ ராஜா கிடையாதுடா, ராஜா மற்ற டிராகன் அழிக்க மாட்டாங்க, நீ ராஜா கிடையாது, நீ ஹீரோவும் கிடையாது, நீ ஒரு ஜோக்கர்ரா அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, கரெக்டாக சொன்னடா அப்படின்னு சொல்லிட்டு, நீ ராஜா கிடையாது, நீ ஹீரோ கிடையாது, நீ ஒரு சோக்கர்ரா அப்படின்னு சொல்லிட்டு நாம ஹீரோ அப்படி பறந்து வருவார் பாருங்க. அப்படி நம்ம ஹீரோ வரும்போது அந்த மானா பவர் ஸ்வாட்ல சும்மா பயங்கரமாக இருக்கும். அதை பார்த்து அந்த டிராகன் ஆரஞ்சு டிராகன் வாயை புலந்து பார்த்துட்டு, எப்படி ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட எப்படி இந்த அளவுக்கு பவர் இருக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பறந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பறந்து வந்து ஓங்கி ஒரு அடிப்பாரு பாருங்க. அப்படி அடிக்கும் போது அவ்வளோதான், அந்த இடம் சும்மா பிரகாசமாக மின்னும். மறுபடியும் அந்த இடி மின்னல் எப்படி அந்த ஆமையை அடித்தாரோ அதே மாதிரி இந்த பக்கம் டிராகனை ஒரு அடிப்பாரு பாருங்க. மறுபடியும் அங்கே பிரகாசமான வெளிச்சம் வரும். என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்க மற்ற டிராகன்லாம், ஏய் யாரா அவன், மனுஷனா என்ன, நம்ம தான் டிராகன், நம்மக்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பவர் இல்லை, இவன் சாதாரண மனுஷனாக இருந்துட்டு இப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. அப்போ அந்த ப்ளூ டிராகன் நம்ம ஹீரோவை பார்த்து, இவன் தான் சேவியர், நம்மளை காப்பாற்ற வந்தவன்,
இந்த டிராகன் உலகத்தையே மீட்டு நம்ம கிட்ட திரும்ப கொடுக்க வந்தவன் அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா அந்த ஆரஞ்சு டிராகன் செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுக்கு அப்புறம் இந்த ரெட் டிராகன் எல்லாத்தையுமே துரோகி அப்படி சொல்லிட்டு அவன் பொய் சொன்னதுல அங்க மக்கள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பாங்க. அந்த பொய் எல்லாமே இப்ப நீங்கிருச்சு. இப்போ ரெட் டிராகன் தான் ராஜா, அவர் தான் உண்மையான அரசர் அப்படின்னு நம்ம மிரு டிராகனை முன்னாடி நிக்க பாரு. நிக்க வச்ச உடனே அங்க இருக்க எல்லா டிராகனும் அப்படியே முட்டி போட்டு நம்மளோட இந்த மிரு டிராகனுக்கு மரியாதை செலுத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் டிராகன் பழையபடி எல்லா பவரும் திரும்ப வந்துடும். அவங்களுக்கு அந்த டிராகன் முத்து கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள இருக்க மிச்சமிதி மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே விரட்டி விரட்டி கொள்ளுவாங்க. எல்லா மான்ஸ்டரையும் அப்படி கொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த காடு இயல்பு நிலைக்கு திரும்பும். அப்போ அந்த ப்ளூ டிராகன் அந்த பச்சை டிராகன் இவங்கெல்லாம் நம்மளோட காடு நம்மளுக்கே திரும்ப வந்துருச்சுடா அப்படின்னு ப்ளூ டிராகன் சொல்லும்போது அதை கேட்ட இந்த பச்சை டிராகன், ஆமாங்கண்ணா இது நம்மளுக்கு கிடைக்கணும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, செம போங்க பழையபடி நம்ம வாழ்க்கை திரும்ப வருது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ப்ளூ டிராகனும், ஆமா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கிம், அவருக்காக நான் என்ன வேணா செய்வேன், அவருக்கு நான் திருப்பி நன்றி கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப அங்க ரால்ஃப் ஓடி வந்து நம்ம ப்ளூ டிராகன்ட்ட ஒரு அவசரமான விஷயம் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா ஏன்டா இவ்வளவு அவசரப்படுற அப்படின்னு சொல்லிட்டு பதறப்பட்டு கேட்கும்போது அவர் மறுபடியும் தப்பிச்சு எங்கேயோ போயிட்டாருங்க காணுங்க அப்படின்னு சொல்லும்போது, யாரா காணும் அப்படின்னு சொன்னா நம்ம ஹீரோவும் மிரு டிராகன் தான். அவங்க அங்க கோட்டையில் இல்லாம உள்ள காட்டுக்குள்ள பூந்து எல்லா மான்சரும் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ அங்க இருக்க மான்சர் அப்படி குத்தி வெட்டி வீசி கொண்டுகிட்டு இருப்பாரு. அப்ப நம்ம ஹீரோ கிட்ட 88,54,455 பாயிண்ட்ஸ் இருக்கும். இவ்வளோ பாயிண்ட்ஸ் நம்ம ஹீரோ வாங்கிட்டு, பரவாயில்லடா நான் வந்து இங்கே சண்டை போட்டதில் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகலை, எப்படியும் கொஞ்சம் மாசமாக சண்டை போட்டிருப்பேன்ல, ஒரு 6 மாதம் இருக்கும்ல, இப்போ பாரு என்னோட மானா பவர், மானா ரேங்க், ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி, ஸ்டாமினா இது எல்லாமே அதிகமாகிட்டே இருக்குது. சூப்பர், இந்த டவர் இந்த 40வது ஃப்ளோரையும் நான் முடிச்சிட்டேன். 99.98% நான் இந்த டவரை முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அடுத்த ஃப்ளோருக்கு தான் போகணும். இப்போ இங்கேருந்து கிளம்புறத பற்றி யோசிக்கணும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு அப்படி நம்ம மிரு டிராகனை வச்சுட்டு அப்படி பறந்து கோட்டைக்கு போய் இவங்களுக்கு தெரியாமல் உள்ளே போகணும், நைஸாக போகணும், தெரிஞ்சதுன்னா எதுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே பார்த்தா ப்ளூ டிராகன், நீங்கள் ஏன் இப்படி வெளியே போகிறீங்க, அதுவும் மிரு டிராகனை கூட்டுட்டு, ரொம்ப ஆபத்து இல்லையா, நீங்கள் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும், என்னை மன்னிச்சிருங்க, போய் வேட்டையாடிட்டு வந்தேன், போர் அடிச்சது இல்லையா, இங்கே இருக்க முடியாது இல்லை, நான் வந்துட்டேன், அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், நான் திரும்ப என்னோட உலகத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு ப்ளூ டிராகன், ஆமாம்ல நீங்கள் வேற உலகத்துலேருந்து தானே வந்திருக்கீங்க, நீங்கள் போய் ஆகணும்ல அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு நம்ம ஹீரோ, அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட கேட்டாகணும், நீங்கள் மிரு டிராகனை பாதுகாப்பாக இங்கேயே வச்சு பார்த்துப்பீங்களா, ஏன்னா மிரு டிராகன் இங்கே இருந்தால் தான் அவனுக்கு கரெக்டாக இருக்கும், இதுக்கப்புறம் அவன் இங்கே தான் இருக்கணும், ஏன்னா நான் வெளியே போனேன் அப்படின்னா அந்தளவுக்கு ரொம்ப வருஷம் வாழ மாட்டேன், இவன் இங்கே இருந்தால் தான் நல்லாயிருக்கும், இவனை நீங்கள் பார்த்துப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட இந்த ப்ளூ டிராகன், இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிடுவான். அது கேட்டு நம்ம ஹீரோ, என்ன முடியாதா, ஏன் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதை கேட்ட அந்த ப்ளூ டிராகன், இங்கே பாருங்க டிராகன்ஸ்லாம் யாருக்குமே அடிமை கிடையாது, அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்க தான் சூஸ் பண்ணிக்குவாங்க, அவங்க இங்கே இருக்கணும்னா இருப்பாங்க, இல்லைனா போயிடுவாங்க, அதை நீங்கள் கேட்க வேண்டியது என்கிட்ட இல்லை, உங்களோட மிரு டிராகனை கேளுங்க, அவர் இங்கே இருக்காரா இல்லை உங்கள் கூட வராரா அப்படி சொல்லும்போது நம்ம மிரு டிராகன் அப்படியே நின்றுக்கிட்டே தூங்கிட்டு இருப்பான், வாயில் ஜொல்லு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த 40வது ஃப்ளோரையே முடிச்சிருவான். இப்போ நம்ம ஹீரோட்ட நிறைய அந்த பாயிண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ அடுத்ததாக 41வது ஃப்ளோருக்கு தான் போகணும். இப்போ நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கிடச்சிருக்கும், நம்ம ஹீரோ கிட்ட போனஸ் ரிவார்டு, அப்புறமா அந்த மானா பவர் எல்லாமே அதிகமாக இருக்கும், அந்த டிராகன் முத்து கிடைச்சனால அந்த டிராகன் முத்து மூலமாக நம்ம ஹீரோக்கு ஒரு ரிவார்டு கூட கிடச்சிருக்கும். இந்த மாதிரி நிறைய ரிவார்டு கிடைக்க இப்போ நம்ம ஹீரோ கிட்ட 1,08,54,455 பாயிண்ட் கிடச்சிருக்கும். நம்ம ஹீரோ அடுத்த ஃப்ளோருக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த டவரில் இருக்கிற மக்கள் எல்லாம் கூடுவாங்க பார்த்தீங்களா, அந்த இடம் பொதுவான ஒரு இடம், அந்த இடத்துக்கு போயிட்டு எனக்கு உங்ககிட்ட என்னென்ன எலிக்சர் ஆஃப் லைஃப் மானா என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கடையில் போய் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பான். பின்னாடி பார்த்தா மிரு டிராகனும் கூட இருப்பான். மிரு டிராகனுக்கு நம்ம ஹீரோ கூட இருக்கிறதா பிடிச்சிருக்கு போல இருக்கு. நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான், நான் இந்த உலகத்தில் முதல்ல கண்ணை முடிக்கும் போது நான் எங்கே இருக்கேன் ஏது இருக்கேன்னு ஒன்றுமே புரியல, அப்புறம் என் முகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது நான் என்னோட பழைய வருஷன் இல்லாமல் புதுசாக கிம்ன்ற உடம்புக்குள்ளே வந்தேன் அப்படின்னு. நான் என்னோட பழைய வருஷன் கஃப்கா உடம்புக்குள்ளே இருக்கும்போது இந்த உலகத்தையே காப்பாற்ற தவறிட்டேன், என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல, இந்த உலகத்தையே அழிச்சிட்டாங்க, ஆனால் அந்த பாஸ்ட்டை மாற்றவே முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அந்த பாஸ்ட்டை மாற்றுற மாதிரி எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காப்பாற்றுற மாதிரி எனக்கு ஒரு புது வாய்ப்பு கிடச்சிது, பாஸ்ட்டை திருத்துற எனக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிது, நான் திரும்ப பாஸ்ட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே மாற்றிட்டு இருக்கேன், இந்த தடவை என்னோட மக்கள் எல்லாத்தையுமே நான் காப்பாற்றியே தீருவேன், இந்த தடவை ஒரு புது சகாப்தமே தொடங்க போகுது அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா சிங்கப்பூர் சிட்டியில் பார்த்தா ஒரே டிராஃபிக்கு. அப்படி டிராஃபிக்காக இருக்கும் போது அங்கே இருக்கிற போலீஸ் மாதிரி ஆளுங்கள்லாம் செக் பண்ணிகிட்டே இருப்பானுங்க. அங்கே காருக்குள்ளே இருக்க ஒருத்தன், என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க டிராஃபிக்கில், சீக்கிரமாக செக் பண்ணி அனுப்புங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த இடமே இருட்டாக மாறும். அப்போ காருக்குள்ளே உட்காந்து கத்திட்டு இருந்தவன் வானத்தை பார்ப்பான்,
என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வானத்துல ஒரு மிகப்பெரிய டஞ்சன் கேட்டு ஓப்பன் ஆகும். அந்த டஞ்சன் பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இடி மின்னல் எல்லாம் கீழே வந்துகிட்டு இருக்கும். அங்க இருக்க மக்கள் எல்லாமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க, வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்க ஒருத்தன் என்னடா அது நேவி ப்ளூ டஞ்சனா அப்படின்னு சொல்லுவான். பக்கத்துல இருக்கவனும் ஆமாயா இந்த நேவி ப்ளூ டஞ்சன் இப்பதான் முதையா வந்திருக்கு, இந்த மாதிரி கலர் வந்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அங்க இருக்க ஒருத்தன் இதை நம்ம ஹண்டர் அசோசியேஷன் சொன்னா அவங்க பாத்துக்கோங்க, நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உடனே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கால் பண்ணிட்டு இருப்பான். அசோசியேஷன் இங்க பாருங்க, இங்க ஒரு வித்தியாசமான ஒரு நேவி ப்ளூ டஞ்சன் முதையா அந்த உலகத்துக்கு வந்திருக்கு, நீங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த டஞ்சனுக்குள்ள இருந்து ஒரு மான்ஸ்டர் கை அப்படியே வெளியே வரும். அவன் உடனே ஹலோ ஹலோ சீக்கிரம் வாங்க அப்படி சொல்லிட்டு அவன் போன்ல கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த டஞ்சனுக்குள்ள இருந்து வரும் பாருங்க மான்ஸ்டரு. என்னன்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வந்த எலும்பு கூடலாம் இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த எலும்பு கூட ராஜா அவன் தான் இங்க வரான். அவனை பார்த்த உடனே இங்க டஞ்சன் பிரேக் ஆயிருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கத்திட்டு இருக்கும்போது அவன் பயங்கரமா வெளியே வந்து நிப்பான் பாருங்க. பாக்குறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருப்பான். அங்க இருக்க மக்கள் எல்லாம் எங்களை காப்பாத்துங்க, ஐயோ டஞ்சன் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த எலும்புக்கூடு ராஜா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஒரு மேஜிக் அனுப்புவான். அப்படியே அனுப்பும் போது அது அப்படியே ஸ்ட்ரைட்டா கீழே வந்து அடிக்கும் பாருங்க. அடிச்ச அடியில ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டே ஆகும். அந்த பிளாஸ்ட்ல அங்க இருக்க மக்கள் எல்லாம் ஓடிட்டு இருப்பாங்க. அவங்க ஓடி தப்பிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாலுமே அந்த பிளாஸ்ட்ல மாட்டி அவங்க இறந்தே போயிருவாங்க. அவங்க இருந்த இடம் தெரியாம எல்லாருமே சாம்பலா போயிருவாங்க. அங்க இடம் மட்டும் தான் இருக்கும். மேல அவன் பறந்துட்டு எலும்புக்கூடு மண்டைய சிரிச்சுக்கிட்டு, அவன் சிரிக்கலனாலும் அவன் வாய் அப்படிதான் இருக்கும், அப்படியே வாயை வச்சு நின்று இருப்பான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட் எல்லாமே படிச்சுட்டு இருப்பாரு. எனது சிங்கப்பூர்ல முதல்ல ஒரு நேவி ப்ளூ டஞ்சன் வந்திருக்கா, அது டஞ்சன் பிரேக் உடனே இருக்குது. இந்த அளவுக்கு டஞ்சன் பிரேக் சீக்கிரமா ஆனது இல்லை. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையுமே கொண்டு இருக்காங்க. அது தெரிஞ்சு ஒரு எஸ்ராங் கூட்டமே அங்க போயிருக்கு. அதுக்கு ஜான் நீல் தான் தலைமையா இருந்திருக்கான், அவன் தான் லீடரா இருந்திருக்கான். ஆனா அந்த டீமையே உருத்தெரியாம அந்த டஞ்சன் பிரேக்ல இருக்க மாஸ்டர்ஸ் அழிச்சு கொண்டுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த ஜானோட கையை மட்டும் தான் மிஞ்சும். அவனோட கையை உடம்பெல்லாம் பிச்சு போட்டு போயிடுச்சு போல இருக்கு அந்த எலும்புக்கூடு மண்டையன். இதெல்லாம் நம்ம ஹீரோ படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அந்த டஞ்சன் பிரேக் ஆன அந்த உடனே அந்த டஞ்சனும் காணாம போயிடுச்சு, மான்ஸ்டரும் காணாம போயிட்டாங்க. ஆனா அங்க 1,00,000க்கு மேல மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ படிச்சுட்டே இருக்கும்போது தான் அந்த மான்ஸ்டர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதுதான் எலும்புக்கூடு ராஜா அப்படின்னு சொன்னோன்னே அதை கேட்டு நம்ம ஹீரோ என்னது எலும்புக்கூடு ராஜா வந்துட்டானா, இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில சைனாக்கு அவனோட ஆர்மியவே கூட்டு வந்தான். அவனோட ஆர்மி அங்க வந்து மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அழிச்சிட்டு இருந்தது. அவனை தடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. என்னோட மாஸ்டர் அவரையும் நான் இழந்தேன். இந்த மாதிரி நிறைய பேர் இழந்து போறாங்க. கடைசியா எப்படியோ நான் அவனை கஷ்டப்பட்டு அழிச்சேன். ஆனா இந்த தடவை வந்திருக்கானா இந்த மாதிரி நேவி ப்ளூ டஞ்சன் நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில வந்ததே இல்லையே. இப்போ வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாமே வேற மாதிரி நடக்குதா, இப்படி மாறிச்சு அப்படின்னா என்ன நடக்குது, டஞ்சன்னா திடீர்னு வந்து காணாம போயிருதா, அவன் எதுக்கு அங்க வந்து டக்குன்னு காணாம போயிட்டான், எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில நடந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னா என்னால எப்படி கரெக்டா பிளான் பண்ணி எல்லாத்தையுமே கொல்ல முடியும். இப்போ அந்த எலும்புக்கூடு ராஜா நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையில அவன் எதுவுமே பண்ணலனா இப்போ நான் அவனை எப்படி கண்டுபிடிச்சு எப்படி நிப்பாட்டுறது, அவன் டக்கு டஞ்சனை ஓபன் பண்ணி மக்களை அழிச்சிட்டு டக்குன்னு அந்த டஞ்சனை விட்டு வேற இடத்துக்கு போயிட்டானா என்னால எப்படி கண்டுபிடிச்சு அவனை கொல்ல முடியும், என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ ரொம்ப பதட்டப்பட்டு இருப்பான். எப்படி பண்றது, எப்படி அவனை நிப்பாட்டுறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ இருக்க அந்த கொரியா சிட்டிலேயே வானத்துல மின்னல் மாதிரி வெட்டிட்டு இருக்கும். மக்கள் எல்லாம் என்னதா அது அப்படின்னு சொல்லிட்டு மேல பார்த்துட்டு இருக்கும்போது அதே நேவி ப்ளூ டஞ்சன் அந்த எலும்புக்கூடு ராஜா வந்து அந்த டஞ்சன் ஓப்பன் ஆகி பெருசா வந்து நிற்கும். அப்போ அங்க இருக்க அந்த எலும்புக்கூடு டிராகன் மாதிரி சும்மா பிரம்மாண்டமா வருமாருங்க. அது கூடயே நைட் எலும்புக்கூடு வருவான். அந்த ராஜாவோட எலும்புக்கூடு இருக்கா மத்தியில ராஜா எலும்புக்கூடு அவனோட நைட்டு அவனு அந்த குதிரையில வரும்போது இன்னொருத்தன் வரான். அவனோட ஆர்மியில இருக்கவன் பார்க்கறதுக்கு கிருமாடா மாதிரி இருக்கான். இவனை நம்ம கிருமாடானே கூப்பிடலாம். இந்த சோட்டா பீம்ல வருவான் பாத்தீங்களா, நீங்க சோட்டா பீம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த கிருமாடாவும் அந்த எலும்புக்கூடு மண்டையன் அப்புறம் அவனோட நைட்டு இவங்க எல்லாருமே சும்மா அவங்களோட படையோட திரட்டி வந்திருப்பாங்க. கடைசியா தான் அந்த எலும்புக்கூடு மண்டையை வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையுமே கொல்லுங்கடா அப்படி சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறான். அப்ப அந்த எலும்புக்கூடு ராஜாவோட ஆர்மில இருக்கிற அந்த ஆக்டோபஸ் அங்க இருக்க எல்லாத்தையுமே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்கும். பாக்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய சைஸ்ல இருக்கும். அப்புறமா கிருமாடா இருக்கான் பாருங்க, அவன் சும்மா இல்லாம எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருக்கான். மக்கள்லாம் எரிஞ்சு செத்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான் அந்த கிருமாடா. அப்படியே இந்த பக்கம் அந்த ராஜாவோட ஆர்மில இருக்க அந்த நைட்டு அவன் அப்படியே அசையாம நின்றுட்டு இருப்பான். பின்னாடி இருந்து ஒருத்தன் ஹண்டரு அவன் வேகமா கத்தி எடுத்துட்டு என்ன தைரியம் தான் இங்க வருவே அப்படி சொல்லிட்டு வெட்ட போகும்போது அவன் செம்ம ஸ்பீடா திரும்பிட்டு அந்த ஹண்டரோட தலையை சும்மா துண்டா வெட்டிடுவான். அவன் தலை தனியா பறந்துட்டு இருக்கும். அப்படியே அந்த எலும்புக்கூடு ஆர்மி எல்லாமே அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அங்க எல்லாத்தையுமே பயங்கரமா அட்டாக் பண்ணிட்டே இருப்பாங்க. கீழே வெடிச்சு சதறி மக்கள்லாம் கஷ்டப்பட்டு இறந்துட்டு இருப்பாங்க. ஆனா அந்த எலும்புக்கூடு ராஜா இதெல்லாம் பார்த்துட்டு
எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுடா, என்னடா இவ்வளோ மட்டமாக சண்டை போடுறீங்க அப்படின்னு அவன் விளையாட்டா சொல்லிட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணா இங்கே கொரியாவோட ஹண்டர் அசோசியேஷன் பில்டிங்கில் அங்கே நம்ம சேர்மனோட அசிஸ்டன்ட் வயிற்று அடிபட்டு உள்ளே வருவான். அங்கே சேர்மனோட அசிஸ்டன்ட் வயிற்று ரத்தத்தோட வந்ததை பார்த்து அங்கே இருக்க எல்லாருமே ஐயோ என்னாச்சு உங்களுக்கு ரத்தம் வருது அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த சேர்மனோட அசிஸ்டன்ட் இல்லடா கொஞ்சம் தக்காளி சட்னியை வைத்து ஊற்றிக்கிட்டேன், அதான் என்னாச்சாம்ல ஒழுங்கா பாருங்கடா என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் கண்டுபிடிங்கடா சீக்கிரம்டா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துட்டு அங்க பாருங்க நாங்க லொகேஷன்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம், மான்ஸ்டர் அந்த ஊர் ஃபுல்லா பரவி இருக்காங்க, அவங்க எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க, அங்க நம்ம எஸ்ரா அங்கன்ட்டு போயிருக்காங்க, பத்தாவதுக்கு கீஞ்சக்கி அவங்களோட அந்த சில்வர் டிராகனோட போயிருக்காரு, ஆனா நிறைய பேத்துக்கு அடிபட்டு இருக்குது, அவங்க 3 குரூப்பா பிரிஞ்சிருக்காங்க, அதுல ஒருத்தன் கிருமடா மாதிரி இருக்கான் அவன் ஒரு குரூப், அவனை தடுக்கிறதுக்கு இங்க மாஸ்டர் ஒரு குரூப் போயிருக்காங்க, அப்புறமா அந்த கிராக்கன் ஆக்டோபஸ் அதை தடுக்கிறதுக்கு இங்க எஸ்ரா அங்கன்டர் சேர்ந்த அந்த சொசைட்டி மெம்பர்ஸ்லாம் போயிருக்காங்க. அடுத்ததா அந்த டெத் நைட்டு சார் அவனை சமாளிக்கிறதுக்கு நம்ம எஸ்ரா அங்கன்டர்ஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க சார், அவங்க தாப்புக்கு பிடிப்பாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இல்லை சார் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்ட சேர்மனோட அசிஸ்டன்ட் அப்படியா உடனே மற்ற நாட்டிலேருந்து ஹெல்ப் கூப்பிடுங்க, இப்போ என்ன பண்ணுறது தெரியல, நம்ம இவங்களை சீக்கிரமாக கொன்னே ஆகணும், இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா இந்த மொத்த சிட்டியுமே அழிஞ்சு போயிடும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இரு அந்த ராஜா எலும்பு கூடு ராஜா அவனை யாரா சமாளிக்கிறது, அவன் கூட யார் சண்டை போடுறது அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு அங்கே இருக்கவன் சார் அவங்க கூட சண்டை போடுறது யாரு தெரியுமா சார், அவன் கூட சண்டை போடுறது நம்ம கிம்மு தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பில்டப்பா சிரிச்சிட்டு சொல்லுவான் பாருங்க, இது பியூர் சினிமா தாங்க. சும்மா நம்ம ஹீரோ அவனோட மிர் டிராகன்ல சும்மா மரண மாசா பறந்துருவான் பாருங்க, பாக்குறதுக்கே கூஸ் பம்ப்ஸ் தான், சும்மா வெறித்தனமா இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு டிராகனுக்கு மேல அந்த ராஜா நின்றுட்டு இருப்பான். அப்போ அந்த எலும்புக்கூடு ராஜா என்னால எதையோ ஒன்ன உணர முடியுது, பயம் அழுக கோவம் இது எல்லாமே உணர முடியுது, இது எல்லாத்துக்குமே மனுஷங்களோட அந்த ஆத்மா தான் அப்படி சொல்லும்போது கீழே மனுஷங்களை அந்த எலும்பு கூட போட்டு குத்தி கொண்டுட்டு இருக்கும், அங்கே இருக்க ஹண்டர்ஸுக்கு ரத்தம் வந்து அவன் அப்படி சாவான், அவனோட ஆத்மாவை அப்படியே அந்த எலும்பு கூட உறிஞ்சிட்டு இருப்பான் அந்த ராஜா. இந்த வலி வேதனை இந்த துக்கம் உணர்வுகள் எமோஷன்ஸ் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மனுஷங்களோட இந்த ஆத்மா தான் எனக்கு சாப்பாடு எனக்கு ஸ்ட்ரென்த்து அவங்களோட ஆத்மா தான்டா அப்படி சொல்லிட்டு அங்கே செத்து போன மனுஷங்களோட அந்த ஆத்மா உறிஞ்சி அவன் ரொம்ப பவர் ஆகிட்டு இருப்பான். அப்போது ஒரு ஃபயர் வரும் பாருங்க அவங்க கிட்ட பயங்கரமா, அது பார்த்துட்டு என்னது இது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பான், அந்த ஃபயர் வந்து அவனை அடிக்கும். அந்த நேரத்தில் அங்கே பக்கத்தில் இருக்க அந்த எலும்புக்கூட டிராகன் அதை வாயை திறந்து அதோட மேஜிக் பவரை அட்டாக் பண்ணும், 2 அப்படி சீல்டு மாதிரி அப்படி தடுத்து நிப்பாட்ட அங்கே டம்முன்னு வெடிச்சு சதறிட்டு இருக்கும், ஒரே புகை மூட்டமாக இருக்கும். இங்கே நம்ம ஹீரோ அங்கே மிர் டிராகன் மேலே அப்படி பறந்துகிட்டே இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு ஒரு ஜம்ப் அடிச்சு ஸ்வாட்ல அந்த ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி பறந்து போய் அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டைய ராஜா நம்ம ஹீரோவை சங்கிலியை போட்டு கட்டி வச்சிருவான். அப்படி கட்டி வச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு ராஜா நம்ம ஹீரோ பார்த்து கேம் பண்ணி அட்டாக்கு ரெடியாக வச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து டேய் மனுஷ பயலே என்னடா என்கிட்ட சாகிறதுக்கு நீ வந்திருக்கியா அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே நம்ம ஹீரோவும் இல்லையே நான் இப்போ பதில் சொல்கிற நிலமையில இல்லை, ஆனால் நீ இங்கே மக்களை கொல்ல ஆரம்பிச்சிட்ட, டக்குன்னு இந்த டஞ்சனை பிரேக் பண்ணிவிட்டு எங்கேயோ காணாமல் போயிடுற, நான் ரொம்பவே கஷ்டப்பட்ட உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு, ஆனால் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா எலும்புக்கூடு மண்டையா, நீ நான் இருக்க இடத்துக்கே வந்திருக்க அதுவும் என்ன தேடியே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னு அந்த சங்கிலியை நான் உடச்சி தள்ளிட்டு சும்மா பறந்து வந்து அந்த எலும்புக்கூடு மண்டையை நான் ஓங்கி ஒரு போடு சும்மா 2ஆக பொழந்துக்குவான் அடிச்சு அடியில். அவன் என்ன நடக்குது இங்கே இது வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையை பார்த்து உன்கிட்ட ஒன்று சொல்லணும்டா, ரொம்பவே நன்றி, நான் இருக்க இடத்துக்கு நீ வந்து உன்னோட ஆர்மியை கூட்டு வந்து சாக ரெடியாக இருக்க பார்த்தியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா மரண மாதம் சொல்லுவார். நம்ம ஹீரோ அவனை ஒரே போட்டு தள்ளிட்டு அவ்வளோதான் அவன் கதை முடிஞ்சுதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிராகனில் ஏறி அப்படி நின்றுருப்பாரு. அப்படி நின்றுட்டு பார்த்துட்டு இருக்கும்போது 2ஆ போனவன் மறுபடியும் ஒட்டிக்கிட்டான், சாகலைங்க மறுபடியும் உயிரோட வந்துட்டான் அந்த எலும்புக்கூடு ராஜா. அந்த ராஜா அப்படியே மண்டையெல்லாம் அப்படி பிளாஸ்டர் மாட்டி ஒட்டிட்டு டேய் நான் இப்போ முடிவு பண்ணிட்டேன்டா, நான் உன்னை எலும்பு கூட மாற்றி என்னோட அடிமையாக மாற்றி வாழ்நாள் முழுக்க உன்னை வச்சு வேலை வாங்க போகிறேன், நீ திறமைக்காரன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். நம்ம இரவும் மன்னிச்சிடுறா, ஏன்னா நீ இங்கேயே சாக போகிற பார்த்தியா என்னை எப்படி எலும்பு கூட மாற்ற முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பார். அவன் அப்படியே நம்ம ஹீரோ பார்த்து வேகமாக அவனோட பவரை யூஸ் பண்ண ஓடி வர நம்ம ஹீரோ அவனை பார்த்து நேராக போவார். 2 பேர் அடிப்பாங்க பாருங்க, அடி அந்த இடத்துல அப்படி வெளிச்சம் பயங்கரமாக இருக்கும், அந்தளவுக்கு 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கீழே பார்த்தா ஹண்டர்ஸ் எல்லாம் முக்கிட்டு இருப்பானுங்க, டேய் என்னடா அவனுங்க எலும்பு கூடு மாதிரி இருந்துட்டு நம்மளை போட்டு இப்படி நோட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா அது எலும்பு கூடலடா அது ஆக்டோபஸ்டா, அடே ஆமாண்டா இவங்க பதட்டப்படத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க சண்டை போட்டுட்டே இருப்பானுங்க. அந்த ஆக்டோபஸ் மேலே பயங்கரமான ஒரு மேஜிக்
மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சீக்கிரமா அது கிட்ட போய் அட்டாக் பண்ணுங்க, தூரத்தில் நின்னா அது ஆக்டோபஸ் கையை வச்சு நம்ம முடிச்சுட்டுன்றா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் வேர்த்து விறுவிறுத்து ஐயோ இது ரொம்ப மோசமா இருக்கு, இப்பவே நம்ம எல்லாருமே இங்கேயே சாக போற போல இருக்குது, இந்த எலும்பு கூடு மண்டை வேற இன்னும் நிறைய வந்துகிட்டே இருக்கானுங்களா அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பில்டிங் மேல பார்த்தா அங்கே அம்பு வச்சுட்டு ஒருத்தன் மேலே பார்த்துட்டு இருப்பான். பார்த்தா அந்த எலும்பு கூடு மட்டும் எல்லாருமே வேகமாக பறந்து இங்கே வந்துட்டு இருப்பானுங்க. அங்கே இருக்கிற வேர்த்துட்டு ஐயோ என்னடா அதுங்க இவ்வளோ வேகமாக இருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பானா. சீக்கிரமாடா நீங்கள் எல்லாரும் சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டுங்க, கிட்ட வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அவ்வளோதான் எல்லாமே டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே அவங்க மேஜிக் சீல்டை வச்சு தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. அதுல இருந்து மேஜிக்கை வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருக்கும்போது சும்மா சரசரன்னு எவனோ ஒருத்தன் பில்டிங் விட்டு பில்டிங் தாவி கிறிஸ் மாதிரி பறந்து போயிட்டே இருப்பான். என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எலும்பு கூடு மண்டையில் இருக்கு பாருங்க மண்டையன், அந்த மண்டை மட்டும் தனியா கழுத்தை விட்டு தனியா பறந்து போயிட்டு இருக்கும். யாரா அது இந்த தலையில இப்படி வெட்டி வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்ல, தாமஸ் தாங்க. இவனுங்க எல்லாம் பயந்துட்டு இருந்தானுங்க. ஆனா தாமஸ் பாருங்க கையில எந்த வெப்பனும் கூட இல்ல, ஆனா அந்த எலும்பு கூடு மண்டை எல்லாத்தையுமே தனியா பிச்சு போட்டுறான். இதுலயே தெரியுது தாமஸ் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான் அப்படின்னு. அவன் எனக்கு ஜாலியா இருக்கு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீரியஸா கூட சண்டை போடலங்க, ஏதோ விளையாடணும்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மண்டையெல்லாம் பிச்சு போட்டுட்டு இருக்கான். அந்த எலும்பு கூடுலாம் யாராவே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு திரும்பி பார்த்தா ஐயோ இவனா, இவன் ஏற்கனவே நம்மள எத்தனை பேரை கொண்டா தெரியுமாடா, சீக்கிரம்டா இவங்கிட்ட மாட்டிக்காதீங்கடா அவன் கொன்றுவாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலும்பு கூடு மண்டை எல்லாமே தாமஸை பார்த்து பயங்கரமா பயப்படுது. அப்படின்னா தாமஸ் எவ்வளவு பயங்கர மாசு பாருங்க. அப்ப தாமஸ் எனக்கு இன்னும் விளையாடணும், இவங்க கூட விளையாடுறதுக்கு ஜாலியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி அங்க இருக்க எல்லாத்தையுமே பிச்சு போட்டுட்டு இருப்பான். அங்க எலும்பு கூடு மண்டையெல்லாம் ஐயோ இவன் நம்மள 1000க்கு மேல கொண்டுட்டான்டா, இப்படியே போயிட்டு இருந்தது வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அப்பதான் தாமஸ் அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்றான். அது பாக்குறதுக்கு ரெட் கலர் பார்ட்டிகல் மாதிரி ஒரு மிகப்பெரிய போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆயிட்டு இருக்கு. 1 இல்ல 2 இல்ல 100க்கு மேல ஓபன் ஆகி அதுல இருந்து ஒரு மேஜிக் பவர் மாதிரி ஈட்டி மாதிரி செம்மையா வந்து அங்க இருக்க எலும்பு கூட மண்டையெல்லாம் ரெண்டா பொளந்து விட்டுருது. சரன்னு கீழே வந்து தலை எல்லாத்தையுமே பிச்சு போற அளவுக்கு செம ஷார்ப்பா வருது. இந்த மேஜிக் பவர் என்னன்னு தெரியல, ஆனா இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான மேஜிக் பவர் தாமஸ் கிட்ட இருக்கு. அது வந்து அடிச்சதுல ஒரு எலும்பு கூட மிஞ்சல எல்லாமே எலும்பு கூட மாதிரி செத்த மாதிரி கீழே கிடக்குது. அதை பார்த்துட்டு அந்த தாமஸ் ஏன் நகர மாட்டேங்குத, அசையாமையா நிக்கிற, ஏதாச்சும் பண்ணு, எனக்கு இன்னும் விளையாடணும் அப்படி சொல்லிட்டு அந்த எலும்பு கூடுகிட்ட விளையாண்டுட்டு இருப்பான். அப்போ இந்த பக்கம் பார்த்தா அந்த ஆக்டோபஸை கஷ்டப்பட்டு எல்லாரும் சண்டை போட்டு அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த சத்தம் கேட்டு தாமஸ் திரும்பி பார்த்துட்டு ஆக்டோபஸ் இது கூட விளையாட வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு ஜாலி அப்படின்னு செம்ம ஸ்பீடா பறந்து போயிட்டு இருப்பாங்க. என்னங்க அவன் இவ்வளவு பெரிய சண்டையை சீரியஸாவே எடுத்துக்காம ஜாலியா சண்டை போட்டுட்டு இருக்கான். சும்மா செம்மையா பறந்து போயிட்டு நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதிப்பா பாருங்க. அங்க ஆக்டோபஸ் அடிச்ச அடியில கதி கலைஞர் ரத்தம்லாம் தெரிக்க அது பறந்து போய் விழுந்துட்டு இருக்கும். அதை பார்த்து என்னடா அது தாமஸ் நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு வாய பொழுது பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் பார்த்தா ஜுங்குன்ற ஒருத்தன் அவனோட இடிமினல் பவர் யூஸ் பண்ணி சும்மா ஒரு இடியை போடுவான் பாருங்க, டிவைன் டென்ட் அப்படி சொல்லிட்டு ஒரு அடியை போட அங்க பார்த்தா பறந்த அந்த ஆக்டோபஸ் கீழே வந்து இவங்க மேல விழுற மாதிரி இருக்கும். அங்க சீல்டு மாதிரி ஏதோ ஒன்று கிரியேட் ஆக்கி அவங்க மேல விழாத மாதிரி அந்த ஜுங்கு தடுத்து நிப்பாட்டிடுவான். அவங்க கிரியேட் பண்ண அந்த சீல்டு மேல அந்த ஆக்டோபஸ் போய் விழுந்ததுக்கு அப்புறம் அங்க பயங்கரமா டமான்னு வெடிச்சு சதறும். என்னடா அது அப்படி சொல்லிட்டு தாமஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு இது என்னடா இது, நான் சண்டை போடும் போது குறுக்க வராதிங்கன்னு சொல்லிட்டு இன்னும் விடாம அந்த ஆக்டோபஸை போட்டு மிதி அடின்னு அடிப்பான் பாருங்க. அது அப்படியே அந்த சீல்டு மேல ஒட்டிக்கிட்டு அந்த சீல்டே உடைக்கிற அளவுக்கு நஞ்சுக்கிட்டு இருக்கும். அது கொஞ்சம் கண்ணீர் கூட வந்துருங்க, அந்த அளவுக்கு விடாம படாத பாடு படுத்துவான் நம்ம தாமஸ். அடிச்ச அடியில் அது கதி கலங்கி போய் அவ்வளவுதான் பீஸா சதறி அதுவும் செத்து போயிடுது. அது அவ்வளவுதான் கண்ணுல பாருங்களேன் இன்ட்டு குறியீடு மாதிரி வந்து நிக்குது. அது முன்னாடி போய் உட்காந்துட்டு எனக்கு விளையாடணும் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப லீ தாமஸை பிடிச்சி கணத்தை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே பைத்தியக்கார பையில இது எந்த அளவுக்கு ஒரு சீரியஸான சிச்சுவேஷன் தெரியுமாடா, நீ என்னடா சின்ன புள்ள மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருப்பான். அப்போ வானத்துல பார்த்தா பயங்கரமா வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதை பார்த்த தாமஸ் அங்க யார் இருக்கா, அங்க கிம் இருக்காரா அப்படின்னா நான் அவருக்கு போய் ஹெல்ப் பண்ண போறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சின்ன குழந்தை மாதிரி அடம் முடிச்சிட்டு இருப்பான். அங்க பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு இருப்பாங்க. இல்ல நான் போவேன் சொல்லிட்டு அடம் முடிச்சிட்டு இருக்கும்போது ஆமா இந்த சாய் என்ன பண்றான் ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு லீ யோசிக்கும் போது அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் சாய் கூட அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அவனோட அந்த ஸ்வாட தூக்கி பிடிச்ச மாதிரியே நிப்பாட்டிட்டு இருக்கான். என்னடா அவன் இப்படி நிப்பாட்டிட்டு இருக்கானே, முன்னாடி யாரா நிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஐயோ இவங்க டெத் நைட்டு அந்த எலும்பு கூட ராஜா கூட பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு இல்லை, ஆனா இவன் பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்கான். பின்னாடியே பார்த்தா அவனோட படை எலும்பு கூட படை சும்மா நிறைய பேர் நிக்கிறாங்க. அப்ப நம்ம சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட நீ பயப்படாத நான் அவனை கண்டிப்பா பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாடை தூக்கிட்டு ஸ்வாட் ஸ்லாஷ் அப்படின்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஃபுல் மூன் பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஸ்டை போடுவான் பாருங்க. முன்னாடி ஒரு எலும்பு கூட அதோட ஸ்வாடை வச்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அங்க இருக்கிற எல்லா எலும்பு கூடையும் அடிச்ச அடியில சும்மா தனித்தனியா பிச்சு விட்டுருவோம். அந்த பிளாஸ்ட் அடிச்ச அடியில எல்லாம் செத்து போயினதுக்கு அப்புறம் சாய் அப்படி சொல்லிட்டு மூச்சு விட்டுட்டு பார்த்தா இன்னும் நிறைய எலும்பு கூட வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது,
என்னோட மானா இப்படியே போச்சுன்னா குறைஞ்சு போய்கிட்டே இருக்கும். பின்னாடி பார்த்தா இவன் வேற பயங்கரமா உட்காந்துட்டு இருக்கான். ஆனா நகராம அப்படியே இருக்கிறானே, சண்டை போடாம என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஒருவேளை இதெல்லாம் செத்ததுக்கு அப்புறம் கடைசியா வருவானா? ஆனா என்னோட மானா போர் போய்கிட்டே இருக்கே, வேற வழி இல்லை, நான் அதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கடைசி பவரை யூஸ் பண்ணி ஓங்கி தரையில குத்திக்கிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிப்பான். ஸ்வாட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு தரையில குத்த அங்க பயங்கரமான மேஜிக் பவர் வெளியே வந்துட்டு இருக்கும். சாய் பார்க்கறதுக்கும் சும்மா வெறித்தனமா இருப்பான். இங்க இருக்க எல்லாத்தையுமே முடிச்சு கட்டுறா அப்படின்னு ஒரு பார்வையை பார்ப்பான் பாருங்க. அப்படியே கட்டினா இந்த பக்கம் நம்ம மிர் டிராகன் அவனோட ஃபயர் பால் அப்படியே வெளியே கொண்டு வருவான். இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு டிராகன் அதோட ஃபயர் பால் அப்படி வெளியே கொண்டு வருவோம். அப்படியே அந்த 2 டிராகனோட அந்த பிரெத்தும் நேருக்கு நேரா மோதி அப்படி வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அதே நேரம் அந்த எலும்புக்கூடு ராஜா அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அது அப்படியே நம்ம ஹீரோ கிட்ட வர நம்ம ஹீரோ அந்த பிரெடேட்டர் ஐ அந்த பவர் யூஸ் பண்ணி மேஜிக் பவர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு நல்லிஃபை பண்ணி விட்டுறான். அதோட அட்டாக் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுறான். அது கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் அதோட பவர் நம்ம ஹீரோவை ஒண்ணுமே பண்ணல. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டைய ராஜா என்ன நடக்குதுங்க ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மிர் டிராகன்ல இருந்து ஒரு ஜம்ப் பண்ணி போயிட்டு நம்ம ஹீரோ அவனோட அந்த ஸ்வாடை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதே நேரம் அந்த எலும்புக்கூடு ராஜாவும் அவனோட மேஜிக் பவரை கொண்டு வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். கர்ஸ்ட் த்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பவரை யூஸ் பண்ணி எலும்புக்கூடு மண்டையெல்லாம் அதுல இருந்து வந்துட்டு இருக்கும். இதுதான்டா எலும்புக்கூடின் சாபம், இது கண்டிப்பா உன்னை ஆட்கிரமிச்சு உன்னை கொன்னுருண்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ மறுபடியும் அந்த பிரெடேட்டர் ஐயை யூஸ் பண்ணி அந்த மேஜிக் பவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நல்லிஃபை பண்ணி விட்டுறாரு. கேன்சல் ஆயிடுது எல்லாமே. அதை பார்த்துட்டு அவன் அப்படி பறந்து போய் கீழே விழுந்துருவான். அந்த டிராகன் மேல விழுந்துட்டு இல்ல இது ஒன்றும் எதர்ச்சியா நடக்கிறது இல்லை, இவன் மனுஷன் தானே, அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி அப்படி சொல்லி அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படி பறந்து வந்துட்டு இருப்பான் பாருங்க. என்னோட மேஜிக் அட்டாக் எல்லாமே எப்படி இவன் தடுத்து நிப்பாட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ பறந்து வந்து வேவ் ஸ்வாட் அப்படின்னு ஒரு போடுவாரு பாருங்க. செம்ம பவர்ல ஒரு அடி அடிக்க வருவாரு. அந்த எலும்புக்கூடு மட்டும் அச்சோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் அப்படி சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எப்படி நம்ம ஹீரோ அந்த டைட்டன் ஆமையை அந்த டிராகன் உலகத்துல எக்ஸ்ப்ளோஷன் பண்ணி வெடிச்சு சதற அடிச்சு கொண்டாரோ அதே டெக்னிக் இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்ண அந்த அடிச்சடியில அந்த டிராகன் எலும்புக்கூடு இருக்கு பாத்தீங்களா, அதோட தலையெல்லாம் தனியா பிஞ்சிட்டு போயிடும். தலை மட்டும் இல்ல அதோட உடம்பெல்லாம் சல்லியா நொறுங்கி போயிடும். அது வழியில அப்படின்னு கத்திக்கிட்டே அதோட கதையை முடியும். அப்படி இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ணதுல அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த ஸ்வாடு அப்படி உடஞ்சு போயிடுது. உடஞ்சு போன அந்த ஸ்வாடு மறுபடியும் ரீஜெனரேட் ஆயிட்டு திரும்ப ஹீல் பண்ணி முழு ஸ்வாடா அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையன் அவனோட அந்த கடைசி டெக்னிக் பவர் யூஸ் பண்ணுவான். இப்போ கூட அவன் சாவலைங்க, அந்த எலும்புக்கூடு டிராகன் மட்டும் தான் செத்துருக்குது. அந்த எலும்புக்கூடு மண்டையன் ஏதோ அவனை சுத்தி ஒரு மேஜிக் ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டே இருப்பான். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு ஃபைனலி கடைசியா இப்போ இவன் யூஸ் பண்ணிட்டானா லைஃப் பேரியர். இந்த பேரியரை உடைக்காத வரைக்கும் இவனுக்கு ஒன்றுமே ஆகாது. இதை உடைச்சிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் கதை முடியும். இந்த பேரியரை உருவாக்க செத்துப்போன அவனோட சோல்ஜர்ஸ் ஆத்மாவையே அவன் உறிஞ்செடுப்பான். இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம், செம்மையான டிஃபென்ஸ் மெக்கானிசம். இதை நான் எப்படியாச்சும் அழிச்சே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா கையை முறுக்கிட்டு நான் இதை உடைக்கிறதுக்கு ஓங்கி ஒரு குத்துட்டா போதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கையில் இதை உடைக்கிறதுக்கு நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். இதை உடைக்கிறதுக்கு நான் கடைசி எல்லை வரைக்கும் போனேன். ஆனால் இந்த ஷீல்டை உடைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும்னு ஆயிடுச்சு. அது முடியாத காரியமாகவே மாறிச்சு. ஆனால் இப்போ நான் இருக்க வாழ்க்கையில் என்னால் இதை ஈஸியாக பண்ண முடியும். ஏன்னா எனக்கு தான் ஃப்ளோரில் இருக்க ஸ்டோர் ஹெல்ப் பண்ணிச்சு. என்னோட பாயிண்டை வச்சு தேவையானது எல்லாத்தையுமே நான் வாங்கிட்டேன். இப்போ என்னோட ஸ்ட்ரென்த்து 97% இருக்குது. இப்போ நான் அடிக்க போகிற அடியில் அந்த ஷீல்டு எப்படி தெரிக்குதுன்னு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த ஷீல்டில் ஓங்கி ஒரு குத்து விடுவார். அப்படி குத்து விடும் போது அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாய் அந்த எலும்பு கூட எல்லாத்தையுமே வெட்டி வீசிட்டு இருப்பான். அடிக்கிற அடியில் அதெல்லாம் தலையெல்லாம் பிஞ்சு பறந்து போயிட்டு இருக்கும். நம்ம சாய் அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூட இருந்த ஆத்மாலாம் அப்படியே மேலே பறந்து போய் அந்த எலும்பு கூடலாம் அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டு இருக்கும். அப்படி அந்த எலும்பு கூடலாம் செத்து போயிட்டு இருக்கும்போது நம்ம சாய் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க, இதுங்களாம் எதுக்கு திடீர்னு இப்படி சாகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கிருமாடா என்னாச்சு, ராஜா லைஃப் பேரியரை யூஸ் பண்ண போறாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிருமாடா வானத்தை பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா அந்த எலும்பு கூட ஆத்மாவும் மேலே போய்கிட்டே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா மாஸ்டரும் அவரோட அந்த சிசிய பிள்ளைங்க எல்லாருமே இருப்பானுங்க. மொட்டை தலையை சண்டை போட முடியாம டயர்டாகி குப்புறப்படுத்துருவான். இங்க மாஸ்டருக்கு உடம்பு ஃபுல்லா ரத்தமா வந்து அவரும் கஷ்டப்பட்டு என்ன பண்றது தெரியாம முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. இது எப்படியாச்சும் நான் முடிச்சாகணும், இல்ல வேலைக்கு ஆகாது அப்படி சொல்லிட்டு மாஸ்டர் அப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது முன்னாடி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கிருமாடை தாங்க
எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, உங்களை சீக்கிரமா முடிக்கிறேன், சாவுங்கடா அப்படி சொல்லிட்டு அந்த கிருமாடா கையை வச்சுட்டு நம்ம பார்க் மாஸ்டர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு இருப்பான். அப்படி ஓடி வந்துட்டு இருந்த கிருமாடாக்கு டக்குன்னு ஏதோ ஒரு மாதிரி ஆகும். எவனோ ஒருத்தன் வந்துட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்து அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பான். அதே நேரம் பொழந்த அந்த வாய் தவடாலேயே ஓங்கி ஒரு மிதி விழும்பாருங்க. யார் எதிர்பார்த்தா வேற யாரு, தாமஸ் தான். அடிக்கிற அடியில சும்மா அந்த கிருமாடாக்கே கத்தி கலங்கும். அது இந்த பக்கம் மொட்டத்தலையன் அப்புறம் பார்க் இவரெல்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துட்டு பாரு. ஏன்னா இவங்களாலேயே அந்த கிருமாடாவை சமாளிக்க முடியல, எல்லாருமே குப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தாமஸ் அது மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு மிதி மிதிச்சுட்டு அப்பவும் என்ன சொல்லுவான் பாருங்க, சிரிச்சுக்கிட்டே, என்ன விளையாடலாமா, எனக்கு விளையாடணும் ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருப்பான். யாருக்கே நம்ம ஹீரோவை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பான் போல இருக்கே. இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பயங்கரமான பவர் இருக்குது. அது எந்த மாதிரி பவர்னு தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ தான் இதுல ரொம்ப ஓவரான பவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இந்த தாமஸ் செம்ம பவரா இருக்கிறான். இந்த கிருமரா வாடிக்க இவ்வளவு பேர் ட்ரை பண்ணி கஷ்டப்பட்டு ஏன் அவங்க எந்த அளவுக்கு ஒரு பவரான எஸ்ட்ராங்கன்று அவங்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு சாகர் நிலைமைக்கு ஆச்சுது அந்த கிருமாடா. ஆனா அதையே அசால்ட்டா வந்து அடிக்கிறான் பாத்தீங்களா தாமஸ். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பான். நான் எனக்கு தெரிஞ்சு நம்ம ஹீரோ அளவுக்கு இவன் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தாமஸை பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. திருமாவளவ தாமஸ் அப்படி பறந்து வந்து ஓங்கி தவடாலேயே மிதிச்சுட்டு விளையாடணும் அப்படி சொல்றத பார்த்துட்டு இங்க வேர்த்து விறுவிறுத்துரும் அங்க பார்க்குக்கு. என்னடா தாமஸ் இவன் ஸ்ட்ராங்குன்னு தெரியும், ஆனா இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா, தனியாவே அந்த கிருமாடாவை இப்படி அடிச்சு பறக்க விட்டானே அப்படி சொல்லும்போது இங்க அவன் ஜாலியா பறந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே அந்த பக்கம் அடி வாங்கி பறந்து போய் விழுந்த கிருமாடா அப்படியே எந்திரிச்சு நின்றுட்டு ஏய் அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சு பார்த்துக்கிட்டு, செம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மனுஷனா உனக்காக தான்டா காத்துட்டு இருந்தேன் வாடா அப்படி சொல்லிட்டு வாயை பொழந்து கத்திட்டு இருப்பான் கிருமாடா. அதை பார்த்துட்டு அந்த பார்க்கு, ஏய் தாமஸ் ஸ்ட்ராங்கு தான், ஆனால் அந்த கிருமாடை விட அவன் ஸ்ட்ராங்கானு தெரியலையே, சே என்னதான் பரவாயில்ல, அவன் கூட சேர்ந்து நம்ம சண்டை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கு அப்படி கஷ்டப்பட்டு எந்திரிச்சிட்டு இருப்பாரு. அப்போ பின்னாடி இருந்த ஒருத்தன், போதும் நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டது போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பான். அதை பார்த்து பார்க்கு, யாருவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவன், நான் எங்கேருந்து வந்தேன்னு உங்களுக்கு முக்கியம் இல்லை, இப்போ பீராங் ஹண்டர்ஸ் நிறைய பேர் அடிபட்டு அவங்க காயத்தோடு இருக்காங்க, எஸ்ராங் ஹண்டர்ஸ் ஏராங் ஹண்டர்ஸ் என்ன தான் கஷ்டப்பட்டாலுமே அவங்களால இதை தாக்கு பிடிக்க முடியுமா என்னன்னு தெரியல, ஆனால் நாங்கள் இப்போ எல்லாருமே சேர்ந்து அதை கண்டிப்பாக அழிச்சே தீர்வோம் அப்படின்னு இந்த கோல்டன் முடி வச்சிருக்கவன் முன்னாடி வந்து பேசிகிட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் லீ, இப்போலேருந்து நம்ம எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அந்த கிருமாடாவை அட்டாக் பண்ணி சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருமாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு எல்லாருமே ஒன்றா சேருவாங்க. அப்புறம் பயங்கரமான பிளாஸ்ட் ஃபயர் ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கிருமாடா மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த அட்டாக் எல்லாமே தடுத்துட்டு இருந்தவன் சங்கின்னு ஒன்று வேகமாக போய் அவன் மூஞ்சிலே டமால்னு அடிச்சு சதரும் பாருங்க. அதில் அடி வாங்கிட்டு அப்படி சொல்லிட்டு கத்திட்டு பின்னாடியே இவ்வளோ போவான். இப்போ எல்லாருமே கேப் கிடைக்குது, டக்குன்னு போய் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு ஒரு 2 ஹண்டரு வேகமாக போய் கிருமாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு பறந்து போயிட்டு இருப்பாங்க. உன்னை விட மாட்டான்டா கிருமாடா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கும்போது அவன் டக்குன்னு, இதெல்லாம் என்னை எதுவும் செய்யணும்னு நினச்சிங்களா, பூச்சிங்களா, அறிவு கட்ட முட்டாள்களா, ஹஹா அப்படின்னு சிரிச்சுட்டு பறந்து வந்தவனை கையை வச்சு ஒரு வீசுவான் பாருங்க. அவன் வெறும் கையை வீசியே அந்த ஹண்டரோட உடம்ப பாதியாக பிச்சு எரிஞ்சிருவான். பிச்சு எரிஞ்சிட்டு, என்னதான் உங்ககிட்ட அதிகமாக எதிர்பார்த்தாலும் நீங்களாம் கடைசியில் வெறும் பூச்சிக தான்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹண்டரை ஓங்கி ஒரு மிதிப்பான் பாருங்க. அப்படி நசுங்கி ரத்தமாக தெரிக்கும், கையை தலையா காலு தனியான்ற மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் பார்த்தா நம்ம லீ, என்னவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கானே, இல்லை நான் தயங்கக்கூடாது, என்னதான் இருந்தாலும் இங்கே நிறையா பேர் அவங்களோட வாழ்க்கையவே தியாகம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்காக நான் அப்போ சண்டை போட்டே தீரணும், கஸ்ட் ஸ்வாட் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீடாக போய் ஸ்வாடை ஒரு சொல்லட்டுவான் பாருங்க. அப்படியே அந்த கிருமாடாவை வெட்டிட்டு இந்த பக்கம் பறந்து வந்து நிற்பாரு நம்ம லீ. அப்படியே பறந்துட்டு இருக்கும்போது திரும்பி பார்த்தா கிருமாவோட அந்த இடுப்பு கிட்ட அங்கே வெட்டியிருப்பாப்புல. அதை பார்த்து லீ, கரெக்டாக நான் விட்டுட்டேன், இந்த மாதிரி கரெக்டாக கேப்பை பார்த்து விட்டேன்னா இந்த மான்ஸ்டர் நான் கண்டிப்பாக கொண்டுருவேன், என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் என்னோட வேலையை பண்ணியே திருவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா அப்படி வாயில போக விட்டுட்டு டங் டங்னு சொல்லிட்டு நடந்து வந்துக்கிட்டே நம்ம லீயை பார்த்து, பூச்சிலேயே நீ கொஞ்சம் நல்ல பூச்சியாக இருக்கிற, உன்னால் சண்டை போட முடியுது, இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் வேலைக்காகாது, நான் அழிக்க முடியாதவன்டா அப்படின்னு அந்த கிருமாடை சொல்லிட்டு இருக்கும்போது, நான் அழிக்கிறேன்டா எருமை மாட்டு பயிலே, வாடா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாமஸ் பறந்து வருவான் பாருங்க பின்னாடி இருந்து. ஏய் வேண்டாண்டா இப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பான் இங்கே லீ. அதெல்லாம் கேட்காம இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் கிருமாடாவோட மூஞ்சிலேயே அவனோட பவர் வச்சு அடிப்பான். அடியில் கிருமாடாவோட மூஞ்சி அப்படி நகுண்டுக்கும். அதே நேரம் இந்த பக்கம் பார்த்தா அந்த கோல்டன் ஹேர் வச்சிருக்கவன் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அப்சல்யூட் 0 பவர் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணதில் அவன் அந்த கிருமாடாவை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணி ஐஸ் கட்டிலே உரைய வச்சுருவான். அதை பார்த்த ஹண்டர்ஸ் எல்லாம் சூப்பர், நம்ம கண்டிப்பாக இதுலேருந்து தப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அந்த கோல்டன் ஹேரு, இல்லை
நீர் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லாருமே என் பின்னாடி வாங்க, எப்படியாச்சும் பின்னாடி வாங்க, அங்கே ஃபயர் வருது அப்படின்னு சொல்லும்போது அந்த கிருமாடா அந்த ஐஸ் எல்லாத்தையும் உடச்சி அந்த ஃபயரை வெளியே கொண்டு வரோம் பாருங்க. அந்த ஃபயர் பவர் யூஸ் பண்ணதை பார்த்துட்டு அங்கே ஹண்டர்லாம் இங்கே என்ன நடக்குது சொல்லிட்டு வாயை பிளந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த ஃபயருக்குள்ளேருந்து கிருமாடா கையை வச்சு அப்படி வெளியே கொண்டு வருவான். இப்போதான் ஆட்டம் சூடு பிடிக்குது, எனக்கு செம ஃபன்னாக இருக்குது, இதெல்லாம் உங்களுக்கு பெருமைடா, என் கையால் சாகிறதுக்கு உங்களுக்கு பெருமையாக இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கிருமாடா ஐஸ் அப்படி உடச்சிட்டு அவன் கையிலேயே ஃபயர் பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அதை பார்த்துட்டு இங்கே கோல்டன் ஹேர் ச்சே இது தடுக்க முடியலையே அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது இதுதான்டா ஹெல் ஃபயர் அப்படின்னு அவனோட அந்த ஹெல் ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பான். அது செம பெரிய ஃபயர் பால் மாதிரி வேகமாக அவங்க அட்டாக் பண்ண வரும். அந்த கோல்டன் ஹேர் குறுக்க சீல்டு மாதிரி உருவாக்கி தடுக்க பார்ப்பான். ஆனால் இந்த பக்கம் லீ தாமஸ் எங்கடா இருக்க, சீக்கிரம் ஏதாச்சும் பண்ணுடா அப்படின்னு சொல்லும்போது அவன் டக்குன்னு அந்த ஃபயரை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவனோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி அப்படி ஒரு சீல்டு மாதிரி கிரியேட் பண்ணிட்டு இருப்பான். அந்த சீல்டு கிரியேட் பண்ணாலுமே அது எல்லாத்தையும் உடச்சி தள்ளிட்டு வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்து ஹண்டர்ஸ் எல்லாம் என்னது இது, இந்த ஃபயர் நிப்பாட்டே முடியலையே, எல்லாத்தையுமே உடச்சி எரிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு, அவ்வளோதான் நம்ம கதை முடிஞ்சது போல அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வச்சு அழுதுட்டு இருப்பானுங்க. ஆனால் இங்கே தாமஸ் இல்லை, இது இன்னும் முடியலடா, ஒரு சீல்டுக்கு பின்னாடி இன்னொரு சீல்டு இருந்த மாதிரி நிறைய சீல்டை வரிசை உருவாக்கி அந்த ஃபயரை தடுத்து நிப்பாட்ட ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதை பார்த்துட்டு அங்கே இருக்கவங்களாம் இதை தடுத்து நிப்பாட்டிட்டானா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், எப்படி அவன் பண்ணான், ஒரு ஆள் நின்று பண்ணான் அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் லீ அவன் தடுத்து நிப்பாட்டிட்டான்னு நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சீல்டெல்லாம் உடச்சி தள்ளிட்டு அந்த நெருப்பு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் இங்கே இருக்க தாமஸ் இவ்வளோ நேரம் சிரிச்சுட்டு ஜாலியாக இருந்தவன் என்னாச்சு, என்னால் அதை தடுத்து நிப்பாட்ட முடியலையா, ஏன் அந்த நெருப்பை தடுத்து நிப்பாட்ட முடியல, இப்படி நடக்கக்கூடாது, ஐயோ இந்த நெருப்பு ரொம்ப சூடாக இருக்குது, நான் இங்கிருந்து ஓடி ஆகணுமா அப்படி சொல்லும்போது டக்குன்னு அந்த நெருப்பு வந்து தாமஸ் அப்படி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ டக்குன்னு தாமஸ் யோசிச்சு பார்ப்பான், இதுக்கு முன்னாடி தாமஸ் நெருப்பில் சிக்கியிருப்பான், அவன் எரிஞ்சிட்டு இருந்த பழைய ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்த்துட்டு அப்படி இப்போ இல்லை, நான் நெருப்பு எனக்கு பிடிக்காது, நெருப்பு எனக்கு வழி தெரியுது, நெருப்பு எனக்கு பயத்தை தருது, எனக்கு பயமாக இருக்குது அப்படி சொல்லும்போது அந்த சீல்டு அப்படி உடஞ்சி எரிஞ்சிட்டு அப்படி அந்த நெருப்பு வந்துக்கிட்டு இருக்கும். ஹண்டர்ஸ்லாம் பறந்து போய் விழுவாங்க. இங்கே லீ எங்கடா இருக்கிற, சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்கடா அப்படி சொல்லிட்டு தாமஸை பார்த்து சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு நெருப்பு பிடிக்காது, எனக்கு நெருப்பு பிடிக்காது அப்படி சொல்லி தாமஸ் அழுதுகிட்டே நான் சாக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வானத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருப்பான். அப்படி கத்தும் போது அவனோட அந்த டார்க் மேஜிக் பவர் அங்கே வந்து ஃபுல்லாக கவர் ஆகி அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாத்தையுமே அப்படி பிடிச்சி உள்ளே எழுதிட்டு இருக்கோம். என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம ஏன் இதுக்குள்ளே சிக்கி உள்ளே போயிட்டு இருக்கோம், புதமணல் மால் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது எல்லாருமே அதுக்குள்ளே ஊடிட்டு விட்டுருப்பாங்க, உள்ளே முழுகிட்டு இருப்பாங்க. அப்போ இங்கே லீ தாமஸ் நிப்பாட்ரா அப்படி சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கும்போது அவரும் அங்கே மூழ்கிடுவார். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த கிருமாடாவையும் அதை அப்படியே உள்ளே எழுத்துட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு அந்த கிருமாடா என்ன இது புதுசாக இருக்குது, இவன் ஒரு சீல்டு மாதிரி உருவாக்கி டொமைனுக்குள்ளே என்ன அடைக்க பார்க்குறானா அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய டொமைன் மாதிரி ஒன்று உருவாக்கி ஃபுல்லாக கவர் ஆகிட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணால் இங்கே அட்டாக் பயங்கரமாக போயிட்டு இருக்கும். என்ன நடக்குதுன்னு பார்த்தா இங்கே டெத் நைட்டு நம்ம சாய் கூட சண்டை போட்டுருப்பான் பார்த்தீங்களா, அதுதாங்க இங்கே நடக்குது, கண்டினியூ ஆகுது. அந்த டெத் நைட்டு அவனோட ஸ்வாடை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுவான். அந்த ஸ்வாடை அப்படியே நம்ம சாய் அப்படி தடுத்து நிப்பாட்டிருப்பார் அவரோட ஸ்வாடை வச்சு. அப்போ டக்கு அவனோட வயிற்றுல ஒரு கோடு போட, ஆனால் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த அட்டாக்கை அவன் டார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் அவன் ஸ்வாடை மேலே பாது தூக்கி கீழே ஒரு போடு போடலான்னு வரும்போது டக்குன்னு அங்கேருந்து நகுண்டு போய் தூரத்தில் வந்து ஒரு பவரை வச்சு ஸ்வாடை அட்டாக் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து தப்பிச்சிருவாரு. அதுவும் செம்ம பவர்ஃபுல்லாக கத்திட்டே ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க ஸ்லைஸு. அந்த ஸ்லைஸ்லேருந்து அவன் குதிரையிலேருந்து அப்படியே குதிச்சு தப்பிச்சிருவான். அந்த குதிரையோட குதிச்சு இந்த பக்கம் தப்பிச்சு வந்துட்டு உன்னோட ஸ்ட்ராட்டஜிலாம் என்கிட்ட வேலைக்காகாது, டக்குன்னு பறந்து அந்த பக்கம் போய் அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறியா, அப்படி இருக்கும்போது என் கிட்ட வந்து சண்டை போட உனக்கு பயமாக இருக்குதுன்னு தெரியுதுடா, இப்போ என்னோட டர்ன், நான் போடுற ஒரு அட்டாக்ல உன் கதையை முடிய போகுது அப்படின்னு அவன் ஸ்வாடை தூக்கிட்டு அவனோட பவர் யூஸ் பண்ணி அவனோட ஸ்வாடை வச்சு அட்டாக் பண்ண ரெடியாக இருப்பான். அதை பார்த்துட்டு சாய் இல்லை இது என்னால் தடுக்க முடியாது, ஆனால் இதை எப்படியாச்சும் நான் டார்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன், இது என்னோட ஃபுல் பவர் யூஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லும்போது இங்கே பின்னாடி அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு சாய் அப்படி சொல்லிட்டு அழுதுகிட்டு இருப்பா. அப்போ நம்ம சாய் இதை நான் பண்ணி தான் ஆகணும், இதை நான் எப்படியாச்சும் பண்ணியே தருவேன் அப்படின்னு அந்த டெத் நைட்டோட அட்டாக்கை தடுத்து நிப்பாட்ட ரெடியாக இருப்பான். அந்த டெத் நைட்டும் அவனோட ஸ்வாடை அப்படி தூக்கி டெத் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுவான். அதே நேரம் இந்த பக்கம் நம்ம சாய் ஃபுல் மூன் பிளாஸ்ட் அப்படின்னு அவனோட அட்டாக் போடுவான். ரெண்டு பேரோட அட்டாக்கு அப்படி நேருக்கு நேராக மோதி அந்த இடத்துல பயங்கர வெளிச்சமாக இருக்கும். அது ரெண்டுமே மோதி அந்த இடத்துல டம்முன்னு வெடிச்சு சதற ஒரே புகை மூட்டமாக இருக்கும். அந்த புகை மூட்டத்தில் அந்த சாயோட கேர்ள் ஃப்ரெண்டு என்ன நடக்குது இங்கே, என்னால் எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாய் எங்கே இருக்க, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாய் அவள் கூப்பிட்டுட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அவளோட கண்ணு அப்படியே முழிக்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சாய் அப்படியே நின்றுட்டு இருப்பான். அப்போ சாய் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்து யோசேன்
அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு அப்படி நின்றுட்டு இருக்கவன் டக்குன்னு பார்த்தா அவன் உடம்புல இருந்து ரத்தம் அப்படி பீச்சி அடிக்கும். அப்படியே ஓடிருன்னு சொல்லிட்டு கீழே விழுந்துருவான். முன்னாடி பார்த்தா அந்த டெத் நைட் அவனோட குதிரையில செம பிரம்மாண்டமா கொடூரமா உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே கட்டினா இந்த பக்கம் தாமஸ் அவன் ஒரு டொமைன் மாதிரி கிரியேட் பண்ணி எல்லாத்தையுமே உள்ள எழுதிட்டு இருந்தான் பாருங்க. அந்த டொமைன் அப்படியே கிராக் விழுந்துட்டே இருக்கும். அது பட்டார்னு உடச்சி அப்படி சதறி அடிக்கும். அதுக்குள்ள இருந்து கிருமாடா பறந்து வந்துடுவான். அவன் அப்படியே மேலே பறந்து கீழே பார்த்துட்டு பைத்தியக்காரன் இவன் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்னு நினச்சிட்டானா, இவன் எல்லாத்தையுமே உள்ள இழுக்கலான்னு பார்த்துட்டு கடைசியில் இவனே உள்ள இழுத்துக்கிட்டான். இவனுங்கெல்லாம் வேஸ்ட்டு, இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது இங்கே எல்லாருமே அந்த புதக்குழியில் மாட்டிக்கிட்டு ஐயோ என்ன நடக்குது தெரியலையே பைத்தியம் முடிக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைனுக்குள்ளே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா லீ அப்படியே வந்து இல்லை இப்படி நடக்கக்கூடாது ஏதாச்சும் ஒன்று பண்ணியாகணும்னு சொல்லிட்டு அவன் கஷ்டப்பட்டுட்டு இருப்பான். அந்த புதக்குழியில் அந்த டொமைனுக்குள்ளே மாட்டாங்க எல்லாருமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்துட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சாய் அப்படியே அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் மயங்கியிருப்பான். அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு அழுதுகிட்டே இருப்பா. என்னாச்சு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டெத் நைட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பா. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் அந்த கீர்மாடாவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் அப்படி மேலே பறந்து வருவான். அப்படி வரும்போது இந்த பக்கம் பார்த்தா கீர்மாடா, அந்த பக்கம் பார்த்தா டெத் நைட். இவங்க ரெண்டு பேருமே அவ்வளோதான் இது முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் டெத் நைட்டு அவனோட ஸ்வாடை தூக்கிட்டு அவனோட பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ண ரெடியாக இருப்பான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா கிருமாடா அவனும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு போர்ட்டல் உருவாகிட்டு இருக்கும். அது என்னடா ஒரு வித்தியாசமான வெளிச்சமாக இருக்கே போர்ட்டல் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்த்தா அப்படியே இந்த பக்கம் பயங்கரமான வெளிச்சம். அது யாருன்னா அந்த எலும்புக்கூடு ராஜா தான். அட இவன் செத்து போயிட்டான், நம்ம ஹீரோ அந்த சீல்டெல்லாம் உடச்சிட்டு உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் இன்னும் சாகலைங்க. அவன் உயிரோட தான் இருக்கான். ஏய் மனுஷ பயலே, இந்த இழப்பு உனக்கு தாண்டா, இந்த இழப்பு உனக்கு பயங்கரமான ஒரு அடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இந்த எலும்பு ராஜா என்ன இன்னும் சாகாமல் இருக்கான், இவனை எப்படி நம்ம ஹீரோ கொல்ல போகிறாரு. நம்ம நினச்சதை விட இந்த எலும்புக்கூடு ராஜா டம்மி பார்க்கறதுக்கு டம்மி பீஸாக இருந்தாலுமே ரொம்ப பயங்கரமான ஆளாக இருக்கான். கூட ரெண்டு பேரும் பயங்கரமான ஆளை வேற கூட்டு வந்திருக்கான். சிறிது நேரத்திற்கு முன்பு ஃபியூ மினிட்ஸ் ago கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவனோட அந்த லைஃப் சீல்டை உடைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பறந்து போய் அந்த சீல்டுலேயே குத்துன்னு குத்துவார். அப்போ நம்ம ஹீரோட ஸ்ட்ரென்த்து 97 இருக்கும். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு இதுதான் கரெக்டான டிசிஷன், என்னோட ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறது தான் நான் எடுத்த கரெக்டான முடிவு அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கும் போது மறுபடியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு. நம்ம ஹீரோ டவரில் இருக்கிற அந்த ஸ்டோருக்கு போயிட்டு நம்ம ஹீரோ எனக்கு எலிக்சர் ஆஃப் எல்லாமே அந்த மேஜிக் பவர் கொடுங்க, உங்ககிட்ட என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கடைக்காரனும் ஏய் என்னப்பா உங்ககிட்ட இவ்வளோ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோ கிட்ட 1 கோடி பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும். அதை பார்த்து அந்த கடைக்காரன் என்னப்பா இவன் இவ்வளோ பாயிண்ட் வச்சுருக்கான், சரி நான் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு அவன் போயிட்டு அந்த எலிக்சர்லாம் எடுத்துகிட்டு வருவான். இதுதான் இதில் நிறையா இருக்குது, இதில் என்ன வேணுமோ நீ சூஸ் பண்ணலாம், இதில் செம்மையான எலிக்சர்லாம் இருக்குது அப்படின்னு முதல்ல ஹெர்குலஸ் ஓல்டு பிளட் அப்படின்னு இன்னொன்று, அப்புறம் கிராக்கன் வாட்டர் அப்படின்னு இன்னொன்று, அப்புறமா ஸ்ட்ராம் ட்ரீன்னு ஒன்று, அதுக்கப்புறமா நேம்லெஸ் சேஜ் அப்படின்னு 4 எலிக்சரை கொடுப்பான். இந்த 4 எலிக்சரை வச்சுட்டு நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி உங்ககிட்ட இருக்க காசை வச்சு ஏதாச்சும் ஒன்று தாப்பா எடுக்கணும் அப்படின்னு அந்த கடைக்காரன் சொல்லிடுவான். நம்ம ஹீரோ இதை கேட்டு என்னடா என்கிட்ட இவ்வளோ பாயிண்ட் இருக்கு ஆனால் இது ஒன்று தான் எடுக்க முடியுமா அப்படின்னா நான் கரெக்டானது எடுத்தாகணும், ஹெர்குலஸ் இதை தானே எடுக்கணும், ஏன்னா இதுதான் ஸ்ட்ரென்த்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ அதை எடுத்துருவான். அதனால தான் நம்ம ஹீரோக்கு இப்போ ஸ்ட்ரென்த்து 97 பாயிண்ட் இருக்கும். அப்படியே அந்த ஃப்ளாஷ்பேக்கை கட் பண்ணால் இந்த பக்கம் அந்த எலும்புக்கூடு மண்டையனோட சீல்டில் டம்முன்னு நம்ம ஹீரோ குத்திக்கிட்டே இருப்பார். இதில் நான் கண்டிப்பாக அந்த எலும்புக்கூடு மண்டையனை கொன்னே ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ அடிச்சுட்டே இருக்கும்போது அந்த எலும்புக்கூடு மண்டையை அவனோட சீல்டுக்குள்ளே இருந்தே நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஒரு அட்டாக்கு போட டக்குன்னு பார்த்தா அது வெளியே வந்து நம்ம ஹீரோட மூஞ்சிலே கோடை போட்டு ரத்தத்தை வர வச்சிரும். நம்ம ஹீரோ விடாமல் அதை போட்டு குத்துன்னு குத்திட்டு இருப்பாரு. அப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சீல்டு கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ அனுப்பாது சிரிச்சுக்கிட்டே டேய் அவ்வளோதான் உன் ஆட்டமும் முடிஞ்சுது, உன்னோட இந்த ஆர்மியோட ஆட்டமும் முடிஞ்சுது, மொத்தமாக நான் எல்லாத்தையுமே முடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையை சிரிச்சுக்கிட்டே தம்பி எனக்கு இப்போ உன்னோட வீக்னஸ் என்னன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து சிரிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்து டேய் நான் என்னமோ உன்னை பார்த்தா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஃபீலிங் வந்தது, நீ என்னோட பேரியரை கிட்ட வந்து உடைக்கும் போது தான் தெரிஞ்சுது நீ ஒரு பிளானோட தான் வந்திருக்கன்னு. என்னோட இந்த ஆர்மி எல்லாமே கீழே இருக்க மனுஷங்களை அட்டாக் பண்ணா அது ரொம்ப கஷ்டமாயிரும் தான், நீ இந்த மாதிரி நான் சீல்டை உருவாக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணி இந்த சீல்டை உருவாக்கி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்க, புரியுதுல அவனோட பிளான் என்னன்னு. ஆனால் இப்போ பாரு நான் எல்லா மனுஷங்களையும் ஒன்றா சேர்த்து அட்டாக் பண்ண வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது கீழே பார்த்தா அங்கே இருக்க ஹண்டர்ஸ் எல்லாம் ஏய் எலும்பு கூடுங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுடா, இதை தான் சான்ஸ் அட்டாக் பண்ணி எல்லாத்தையுமே கொள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஹண்டர் சொல்லுவானுங்க. அப்போ இந்த எலும்பு
கூடு மண்டையன், இப்போ பாரு நான் எல்லா ஆர்மியுமே விடுவிக்க போறேன், ஏன் இந்த ஷீல்டு கூட நான் எடுத்துக்க போறேன், இங்க இருக்க மக்கள் எல்லாமே சாவாங்க, நீ என்ன பண்ண போற அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னோன்னே அதை கேட்டவன், டேய் நீ என்ன இந்த அட்டாக்கை உன்னோட நல்லிஃபை இந்த கேன்சல் பண்ற மேஜிக் யூஸ் பண்ணி இந்த அட்டாக்கை கேன்சல் பண்ணிடுவியா, அதெல்லாம் முடியவே முடியாது, இப்போ நான் ஒரு அட்டாக்கை போட போறேன், நீயும் டேஞ்சரா இருக்க போற, என்னோட ஆர்மினால கீழே இருக்க மனுஷங்களும் டேஞ்சர் ஆக போறாங்க, நீ என்ன பண்ணுவ, இந்த மேஜிக்கை வச்சு உன்னால என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா இந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கை என்னால் டக்குன்னு கேன்சல் பண்ண முடியாது, நான் அப்போ என்ன பண்ணுறது, டக்குன்னு வேற ஒரு ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது, இங்கே பாரு ஒன்று நீ என்ன கொல்லணும், இல்லை இங்கே மக்கள் சாகணும், இல்லை நீ மக்களை காப்பாற்றணும், இல்லை நான் உன்னை கொல்லணும், என்ன செய்யலாம் வித்தியாசம் அப்படின்னு அந்த எலும்பு கூட மாட்டேன் கேட்கும் போது அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஏய் அதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு ஒரு பிளாக் ஃபிலிப் அடிச்சுட்டு மிர் டிராகன் உடனே வாடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம டிராகன் வருவான் பாருங்க, தீயா வருவான், அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோ டிவைன் டிராகன் பிளெஸிங் சொல்லிட்டு டிராகன் பவர் நம்ம ஹீரோட பவர் ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு பவரை கொண்டு வருவார் பாருங்க, செம்ம எனர்ஜியாக இருக்கும். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ, ஏய் இப்போ என் கையாலேயே இது எல்லாத்தையுமே தடுத்து நிப்பாட்டிடுவோம், ஒன்றை நான் கொல்றேன்டா அப்படின்னு நம்ம ஹீரோ ப்ளூ ஃபயரிங் யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைல் வேவ் ஸ்வாட் அப்படின்னு ஒரு அட்டாக்கை போடுவார் பாருங்க. அதே நேரம் அந்த ஷீல்டுக்குள்ளேருந்து அவனும் அட்டாக்கை போடுவான், அதுவும் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இதை நான் போட்டு எப்படியா தடுத்து நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு ஸ்வாடை வச்சு ஒரு ஸ்லைஸை போடுவார். அந்த ஸ்லைஸ் அந்த ஸ்வாடு அப்படியே போய்கிட்டே இருக்கும், போய் ரெண்டு மோதி அடித்து அப்படி வெடித்து சதறிட்டு இருக்கும். எல்லாருமே மேலே பார்ப்பாங்க, ஹண்டர்ஸ் மேலே பார்ப்பான், அப்புறம் கிருமாடா பார்ப்பாங்க, அப்புறம் சாய் அவன் இருக்கா பாருங்க டெத் நைட்டு, அவங்கெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பயங்கரமாக வெடித்து சதறிட்டு இருக்கும். ரெண்டோட பவரும் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பாருங்க, அது அப்படி கீழே வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரம் அங்கே அதுக்குள்ளே இருக்கிற அந்த எலும்புக்கூடு மண்டையன் ராஜா, ஏய் இது என்னோட விக்ட்ரி, நான் இதில் ஜெயிக்க போகிறேன்டா மனுஷப்பாயிலே அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அந்த அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு பாரு, ஏன்னா அந்த மேஜிக் பவர் ரொம்பவே அதிகமாக இருக்கும். நம்ம ஹீரோட அட்டாக்கை விட அந்த எலும்புக்கூடு ராஜாவோட அந்த அட்டாக்கு தான் ரொம்ப பவராக இருக்கும். நம்ம ஹீரோ அதில் மாட்டிக்கிட்டு செத்துருவான் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோ செத்துட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோட அந்த கடைசி ட்ரம் கார்டு ஹீரோ அன்டையிங், இது மூலமாக நம்ம ஹீரோ செத்து போனாலுமே ஃபுல் ரிகவரி ஆக முடியும் ஒரு தடவை, அதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ ஃபுல் ரிகவரி ஆயிடுவான். இப்போ நம்ம ஹீரோ இதுதான் என்னோட லாஸ்ட் லைஃப் லாஸ்ட் சான்ஸ், இதை நான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக அவனை அடித்து நாக் அவுட் பண்ணியே ஆகணும், இந்த சீல்டை உடச்சி இவனை தரையில் கொண்டு வந்து இவன் தலையை துண்டாக வெட்டி ஆகணும், இதை டக்குன்னு நான் முடிச்சே ஆகணும், என்ன இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சும்மா செம்ம ஸ்பீடாக அந்த ஷீல்டை நோக்கி பறந்து போய் ஓங்கி ஒரு குத்து உருவாரு பாருங்க. அடிச்ச அடியில் அந்த ஷீல்டு சல்லி சல்லியாக நொறுங்கும். அதே நேரத்தில் அந்த எலும்புக்கூடு மண்டையனோட மூஞ்சிலேயே ஒரு அடியை விடுவாரு பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த எலும்புக்கூடு மண்டையன், இந்த அளவுக்கு சக்தியை நான் பார்த்ததே இல்லை, இது என்ன இவ்வளோ சக்தியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அடி வாங்குவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ மனசுக்குள்ள வச்சுட்டு இருப்பாரு, இந்த எலும்புக்கூடு ராஜா இவனுக்கு சக்தியே மற்றவங்களோட மரணத்திலேருந்து தான், மற்றவங்களோட மரணத்திலேருந்து அவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டே இருப்பான். இப்போ அவன் மற்றவங்களோட சக்தியை எடுத்து ஒரு ராஜாவே மாறி இப்போ இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். ஆனால் இந்த தடவை இந்த ராஜாவை என் கையாலே நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சி வயிறும் போட்டு குத்து குத்துன்னு குத்தி அடித்து பறக்க விடுவார். இந்தா வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட சாவை நீயே தேடிக்கிட்ட என்னையே தேடி வந்து அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே குத்த தவடாலாம் உடையும். அடிச்ச அடியில் அந்த மேஜிக் ஃபோர்ஸு ஸ்ட்ரைட்டாக கீழே வந்து விழுவான் பாருங்க. அந்த இடமே அப்படி வெடிச்சு சதறும். அப்படியே வெடிச்சு சதறதுக்கப்புறம் புகையாக இருக்கும். அதுக்கு நடுசில் அடி வாங்கி கோரமான மூஞ்சை வச்சுட்டு படுத்து கிடப்பான் அந்த எலும்புக்கூடு மண்டையன். அவன் ஒரு கண்ணில் மட்டும் லைட் எரிஞ்சுக்கிட்டு அப்படியே வானத்தை பார்த்துட்டு, இல்லை நான் சாக மாட்டேன், இவன் எப்படி இந்த அளவுக்கு சக்தியாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து வாயை பழந்துட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோ அங்கே கீழே வந்து, ஏய் நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கணும், உன்னால் இந்த போர்ட்டலை யூஸ் பண்ணி டைமென்ஷன்லேருந்து வேறு டைமென்ஷன்லாம் வர முடியாது, நீ எப்படி வந்த, உனக்கு பின்னாடி யார் இருக்கா, நீ யாரு, உனக்கு பின்னாடி உனக்கு சக்தி கொடுக்குறது யாரு, இதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த எலும்புக்கூடு மண்டையனை பார்த்து கேட்டோன்னே அந்த எலும்புக்கூடு மண்டையனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி இருக்கிற மாதிரி அப்படியே காட்டுவாங்க. அப்படியே அந்த எலும்புக்கூடு மண்டையன் அப்படி சிரிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து, இது கொஞ்சம் சீக்கிரம் தான், ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, எனக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்கதை விட உனக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஆள் வரப்போகிறாங்க பாரு, நீ என்ன நினச்ச, என்னை ஜெயிச்சுட்டேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அந்த டெத் நைட்டு வேகமாக ஓடி வந்து ஸ்வாட் எடுத்து அப்படியே ஒரு வீசுவான் பாருங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து அப்படி குனிஞ்சு டாஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அதே நேரம் அந்த டெத் நைட்டு மறுபடியும் ஒரு அட்டாக்கை போடுவான். நம்ம ஹீரோ அந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு இந்த பக்கம் வந்து டெத் நைட் அடிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது அந்த பக்கத்துலேருந்து ஒரு நெருப்பு
நெருப்பு அப்படி பறந்து வரும். நம்ம ஹீரோ அந்த நெருப்பை தடுத்து நிப்பாட்டுறதுக்கு அவரோட ப்ளூ ஃபயர் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவார். அந்த நெருப்பை அடித்து யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்போ தான் வருவா கிருமாடா, நீ என்னோட நெருப்பை தடுத்து நிப்பாட்டிட்டியா, ஆனால் உன்னை பார்த்தா சாதாரண மனுஷன் மாதிரி தெரியல, என்னோட நெருப்பையை தடுத்து நிப்பாட்டிட்டியா அப்படின்னு அந்த கிருமாடவும் கையில் நெருப்போட வந்துகிட்டு இருப்பான். நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்பட்டு இருப்பானுங்க. இந்த பக்கம் பார்த்தா கிருமாடா, அந்த பக்கம் பார்த்தா அந்த எலும்புக்கூடு ராஜா, இந்த பக்கம் பார்த்தா அந்த டெத் நைட்டு, 3 பேர் நம்ம ஹீரோவை ரவுண்டு போட்டுருவானுங்க. நம்ம ஹீரோ என்னடா அவனுங்க 3 பேரும் என்ன ரவுண்டு போட்டாங்களா, இவனுங்க 3 பேர் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஒரே நேரத்தில், ஆனால் இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக இதே மாதிரி இன்னொரு சான்ஸ் கிடைக்காது, இதை டக்குன்னு நான் இங்கேயே முடிச்சாகணும், ஏன்னா இங்கே நிறைய பேர் அவங்க உயிரையே தியாகம் பண்ணியிருக்காங்க. இந்த கிருமாடா, டெத் நைட்டு, இந்த ராஜா, இவங்க 3 பேரையும் ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுறதுக்கு நான் எந்த மாதிரியான மேஜிக் யூஸ் பண்ணுறது அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த எலும்பு கூட மாட்டேன், டே நான் அங்கே போயிட்டு இன்னொரு நாள் வரோம் அப்படின்னு அவனுங்க அங்கேருந்து 3 பேர் அப்படி கிளம்பி போக பார்ப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோட்டே நில்லுக்கடா எங்கடா போகிறீங்க, இது இன்னும் முடியல அப்படின்னு சொல்லும்போது அவனுங்க அப்படி மேலே போய்கிட்டே இருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் நான் விட மாட்டேன் அப்படின்னு இந்த டிராகன் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை யூஸ் பண்ணி அவனை அடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஸ்பியரை வெளியே வச்சு எக்ஸ்ப்ளோஷன் ஸ்டைலை யூஸ் பண்ணி அடிப்பார். ஓங்கி ஒரு அடியை விட அது ஸ்ட்ரைட்டாக போய் அந்த போர்ட்டல்லே அடிக்கும், ஆனால் ஒன்றுமே ஆகாது. அதுக்குள்ளே அவனுங்க டக்குன்னு அந்த இடத்த விட்டே போயிடுவானுங்க. நம்ம ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்டு அவனுங்க போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீனிக்ஸில் அப்படியே பறந்துக்கிட்டே கீழே பார்த்தா இல்லை அவனுக்கு போயிருக்கக்கூடாது, நான் அவங்கள விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்து அழுதுகிட்டே இருப்பார். என்னன்னு பார்த்தா அங்கே நிறைய பேர் செத்து கிடப்பாங்க. நம்ம ஹீரோ இப்போ தாங்க கண்ணீரே விடுறாரு. இல்லை இல்லை நான் இப்போ என்ன மாற்றினேன், நான் எதையுமே மாற்றலை, யாரையுமே பாதுகாக்கலை, இப்போ கடைசியில் என்ன நடக்குது, நான் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி தான், என்னால் எதையுமே மாற்ற முடியல, எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நியூஸில் ஓடிட்டுருக்கோம். அந்த எலும்புக்கூடு ராஜா இந்த சியோல் சிட்டியில் அட்டாக் பண்ணி 12,000க்கும் மேற்பட்ட மக்களை கொண்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டுருக்கோம். அப்படியே இந்த பக்கம் அவனோட சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மனுஷன் அவன் அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை, அவனை டக்குன்னு கொன்று அவனோட ஆத்மாவை எனக்குள்ளே எடுத்து அவனை என்னோட அடிமையாக மாற்றணும், அவன் எனக்கு கீழே வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பக்கம் யாரோ மனுஷன் மாதிரி அப்படி ஷூவெல்லாம் போட்டு நடந்து வந்துக்கிட்டே அந்த எலும்புக்கூடு ராஜாவை பார்த்து, நான் உனக்கு ப்ராப்பரான கைடு கொடுத்து இந்த மாதிரி மனுஷங்களை எப்படி அட்டாக் பண்ணுன்னு சொன்னேன், ஆனால் நீ அதை மிஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்திருக்க, சரி விடு எது எப்படியோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி தோல்வியே நடக்கக்கூடாது, கரெக்டாக பிளான் பண்ண மாதிரி நடக்கணும், இதுக்கப்புறம் இப்படி நடந்தது எனக்கு சுத்தமாக பிடிக்காது புரியுதா அப்படின்னு மிரட்டுவான். யாருன்னு பார்த்தா இவனும் பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோ மாதிரி தான் இருக்கான். என்னடா அது டபுள் ஆக்ஷன்ன்ற மாதிரி இருக்குது. இதோட இந்த எபிசோடு இங்கே முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, நம்ம ஹீரோ தான் ஹீரோவா இல்லை நம்ம ஹீரோ தான் வில்லனா என்னன்றதை நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு அடுத்த எபிசோடு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.